டூத்பேஸ்ட் ஆட்லலாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா 99.9% கிருமிகளை கொன்று விடுகிறது அப்படின்னு ஸ்க்ரீனில் ஒரே ஒரு கிருமியை விட்டு வைப்பான். நான் இப்போ டெஸ்ட் பண்ணால் உன் வாயில் வந்து கிருமி சாமாமல் இருந்துச்சு அப்படின்னா நீ என் மேலே கேஸ் போடக்கூடாது. அப்போ பேபாலில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது மை டேஸ் வேர் லைக் எனிவேர் பிட்வீன் 16 to 18 hours ஆஃப் ஒர்க். இதுக்கு நடுவில் ஐ வாஸ் ஒர்க்கிங் அவுட் இன் த ஜிம். ஸோ ஒன் ஃபைன் டே ஐ வாஸ் ஒர்க்கிங் அவுட் 190 kg பெஞ்ச் ப்ரெஸ் லூஸுத்தனமாக பண்ணிகிட்டு இருந்தேன். ஃபர்ஸ்ட் ரெப் அண்ட் செகண்ட் ரெப் ஒரு பேப்பர் கிழியர் சத்தம் ஃபாலோட் பை ஒன் ஸ்னாப், டப்புன்னு ஒரு சவுண்டு. மை செஸ்ட் வாஸ் கம்ப்ளீட்லி ஆஃப். தட் சேஞ்ச்டு மை லைஃப். குழந்தையாக இருக்கும்போதே இந்த ஒபிசிட்டி அப்போ தேவையான நியூட்ரியன்ஸ் கிடைக்காம வெறும் எக்ஸ்ட்ரா கேலரிஸ் கிடைக்கும் போது மூளை டெவலப்மெண்ட் ஒழுங்காக இருக்க போகிறது. இந்த மாதிரி ப்ராசஸ்டு ஃபுட்டில் வந்து என்னென்ன விஷயங்கள் நம்ம டெய்லி வந்து லைஃப்பில் கன்சியூம் பண்ணிட்டு இருக்கிறோம், இதெல்லாம் ஹெல்த்தின்னு நினச்சிக்கிட்டு. வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு தமிழ் பிஸ்னஸ் பாட்காஸ்ட். முதல்ல நான் உங்ககிட்ட ஒரு மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஐம் வெரி சாரி. எதுக்கு அப்படின்னு பின்னாடி சொல்கிறேன். ஸோ நான் வந்து ஐம் ரெடி டு மேக் மிஸ்டேக்ஸ். இப்போ வரைக்கும் நம்மளுடைய ஒவ்வொரு எபிசோடுமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஒரு எக்ஸ்பிரிமெண்டலாக தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். நிறைய தவறுகள் அங்கங்கே நடக்கிறத நீங்களும் வந்து கவனிச்சிருப்பீங்க நிறைய இடத்துல. ஸோ இதெல்லாம் எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல ஏன் மிஸ்டேக்ஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்போ தான் வந்து இது ஒரு எக்ஸ்பிரிமெண்டேஷனாக போகும். ஏன் இதை எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து இந்த பாட்காஸ்ட் வந்து இன்னும் ஒரு எப்படி பெட்டரான ஒரு குவாலிட்டிக்கு இதை கொண்டுட்டு போகிறது அப்படிங்கிறத வந்து நான் இந்த இடத்துல வந்து ஒரு அப்போ தான் எனக்கு அது தெரிய வரும் ஆக்சுவலி. ஸோ அதை தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வேலையை நான் வந்து பண்ணணும், இந்த ப்ராசஸை நான் வந்து பண்ணணும். ஸோ அதைத்தான் நான் வந்து இங்கே பண்ணிகிட்ருக்கேன். இந்த பாட்காஸ்ட்லேயும் அப்படி ஒரு விஷயத்தை நான் பண்ணியிருப்பேன். நான் பண்ணிக்கிட்டு இருக்கிற இந்த தவறுகளை பெருசாக பண்ணணும்னு ஆசைப்பட்றேன், பெரிய மிஸ்டேக்ஸை பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். அதுக்கு நான் வந்து தனியால் நின்றுட்டு அந்த பெரிய மிஸ்டேக்ஸை பண்ண முடியாது. உங்களுடைய சப்போர்ட் வந்து எனக்கு தேவைப்படுது. அந்த சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட் அப்படிங்கிறது தேவைப்படுது. இந்த ஒரு ஏன் வந்து இந்த சப்ஸ்கிரைபர் கவுண்ட் வந்து முக்கியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னும் ஒரு பெட்டரான ஒரு குவாலிட்டிக்கு இதை எடுத்துகிட்டு போகிறதுக்கும் சரி, ஒரு கெஸ்ட்டை வந்து ஒரு டிஃப்ரெண்ட் வெரைட்டியில் இருக்கக்கூடிய கெஸ்ட்டை வந்து நம்ம அப்ரோச் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட் வந்து ரொம்ப முக்கியம். அந்த கவுண்ட் இருந்துச்சு, நிறைய சப்ஸ்கிரைபர் வச்சுருக்கோம், நிறைய பேர் நம்ம வீடியோவை பார்க்குறாங்க, நம்ம ஃபுல் பாட்காஸ்ட்டை வந்து கேட்குறாங்க அப்படிங்கிறது வந்து அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னா, ஓகே இது நல்லா இருக்குது நம்ம பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து அவங்களும் வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து காமிப்பாங்க. அப்போ தான் என்னால் ஒரு பெரிய தவறை வந்து பண்ண முடியும், பெரிய எக்ஸ்பிரிமெண்டேஷனை பண்ண முடியும். நம்ம வீடியோஸை பார்த்துட்டு இருக்கிற நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். அப்போ தான் வந்து இன்னும் நிறைய விஷயங்களை உங்களுக்கு இன்னும் பெட்டரான ஒரு குவாலிட்டியை வேல்யூவை ப்ரொவைட் பண்ணுறதுக்கு என்னால் வந்து இன்னும் அதிகமாக எஃபோர்ட் போட முடியும். இந்த பாட்காஸ்ட் எந்த அளவுக்கு வளருதோ அந்த அளவுக்கு இதோட குவாலிட்டியும் வந்து வளர்ந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதுக்கு ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். சரி, நான் முதல்ல சாரின்னு ஒரு விஷயம் சொன்னேன் இல்லையா, அது எதுக்கு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த வீடியோவில் இந்த பாட்காஸ்ட்டில் ஒரு சின்ன டெக்னிக்கல் மிஸ்டேக்ஸ் வந்து நடந்துருச்சு. இந்த பாட்காஸ்ட்டோட கெஸ்ட் மிஸ்டர் பிக்லி முரளி. இவர் வந்து பார்த்திங்கன்னா பிக்லி அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்காரு, ஃபிட்னஸ் யூடியூப் சேனல், ஃபார்மர் பாடி பில்டர். ஸோ இவர் வந்து இது உங்களுக்குள்ள ஒரு கேள்வி வரும், தமிழ் பிஸ்னஸ் பாட்காஸ்ட்டில் பாடி பில்டர் ஃபிட்னஸ் சம்மந்தப்பட்ட ஒரு நபர் வந்து இங்கே என்ன பேச போகிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆண்டர்ப்ரனருக்கு பிஸ்னஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு போகிற ஒரு தனி மனிதனுக்கு ஃபிட்னஸ் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிற ஒரு பெரிய பிக் லெசனை சொல்கிறதுக்காக தான் அவர் இங்கே ஒரு கெஸ்ட்டை வந்து நம்ம இங்கே கூப்பிட்ருக்கோம். இது ஒரு ரிமோட் பாட்காஸ்ட். இந்த பாட்காஸ்ட் வந்து ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கும்போது கெஸ்ட்டோட ப்ரௌசர் வந்து கிராஷ் ஆகிட்டே இருந்துச்சு. ஸோ அதனால் என்னாச்சு அப்படின்னா, எனக்கு அந்த ஆடியோ வீடியோ இன்புட்டில் வந்து ஒரு சிங்க் ப்ராப்ளம் வந்து பெரிய அளவில் வந்து வந்துச்சு. ஸோ அதனால் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, என்னோடய சைடை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிட்டேன். நீங்கள் ஒரு கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் வரைக்கும் நான் என்ன பேசியிருக்கேன், நான் என்ன கான்டெக்ஸ்ட்டை க்ரியேட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாமே இருக்கும். பட் நீங்கள் கான்டெக்ட் அவர் பேசுகிறது கேட்டிங்க அப்படின்னா, என்ன பேசுகிறாருங்கிறத கேட்டால் உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ அதை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்காக தான் சாரி, மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆரம்பத்திலேயே கேட்டிருந்தேன். பிஃபோர் பாட்காஸ்ட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி, ஒரு ஆண்டர்ப்ரனர், ஒரு பிஸ்னஸ் பண்ணக்கூடிய ஒரு தனி மனிதனுக்கு ஃபிட்னஸ் அப்படிங்கிறது 100% ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அதை மைண்டில் வச்சுட்டு இந்த பாட்காஸ்ட்டை வந்து கேட்க ஆரம்பிங்க. உங்களுக்கு நிறைய வேல்யூபிள் இன்சைட்ஸை இந்த பாட்காஸ்ட் உங்களுக்கு கொடுக்க போகுது. லெட்ஸ் டீப் டைவ் இன்டு தி பாட்காஸ்ட். ஒரு ரொம்பவே சராசரியான மிடில் கிளாஸ் கஷ்டப்படுற ஒரு ஃபேமிலி. கஷ்டப்படுற அப்படின்னு ஒன்று ஐயோ சாப்பாட்டு கஷ்டம்லாம் இல்லை, ட்ரைங் டு மீட் எண்ட்ஸ் அப்படின்றது எங்கள் அப்பா கஷ்டப்பட்டுட்டு இருந்தார். ஏன்னா ஒரு நல்ல ஜாப்ல இருக்கும்போது ஒரு ஆக்சிடெண்ட்ல இவருக்கு ஒரு கண் பார்வை இழந்துட்டார். ஸோ அதனால சைல்டுஹுட்ல மற்ற பசங்களெல்லாம் பார்க்கும்போது எங்கள் அப்பா எனக்கு கம்மியாக தராரோ அப்படின்னு யோசிக்கிற ஒரு நிலைமையில தான்
ஸ்டார்டிங் ஆஃப் சைல்ட்ஹுட். ஆனால் வளர வளர வந்து எனக்கு என்ன மெச்சூரிட்டி வந்தது அப்படின்னா, எங்கள் அப்பா அவரோட கெப்பாசிட்டியை தாண்டி எனக்கு செஞ்சுக்கிட்டு இருக்காரு, அவருக்கு எதுவுமே வாங்கிக்காம எனக்கெல்லாம் நிறையா செய்யறாரு அப்படின்றது புரிய ஆரம்பிக்கும் போது நானும் அவரை சப்போர்ட் பண்ணணும் அப்படின்ற தாட் ப்ராசஸ் வந்துருச்சு. ஸோ நான் இன்ஜினியரிங் காலேஜ், அதாவது எப்படின்னா, பிரதர் வந்து என்னோட ரொம்ப நல்லா படிப்பார், நான் ரொம்ப சுமாராக தான் படிப்பேன். ஓகேவா, ஃபெயில் அப்படின்றது என் வாழ்க்கையில் இது வரைக்கும் ஆனதில்லை. அப்படின்னாலும் இந்த கிளாஸ் ஃபஸ்ட்டு செகண்ட் அந்த ரேஞ்சுக்கெல்லாம் நம்ம இருந்ததே கிடையாது. ஸோ பிரதர் வந்து 95% எடுத்துட்டாரு 12th. நம்ம வந்து 11th வந்து, அதாவது ஃபைனல் எக்ஸாமில் எதுவுமே வைக்க மாட்டோம், ஆனால் குவார்ட்டர்லி வைக்கும்போது 100லேருந்து 200 மார்க்ஸ்க்கு ஃபஸ்ட்டு எக்ஸாம் மாறுது. போர்டெல்லாம் மாறினதுனால ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் எல்லாத்துலேயும் போட்டுருச்சு. அதுலேயும் மேக்ஸில் வந்து எல்லா சமும் கரெக்டாக ஆன்சர் போட்டிருக்கேன். ஸ்டெப் எங்கே அப்படின்னு மேம் வந்து மூஞ்சி மேலே போட்டுட்டாங்க பேப்பரை. பயங்கர சோகம். அந்த சோகத்தில் வீட்டில் வரும்போது ஐ சி அ ஃபோட்டோ ஆஃப் டோரியன் ஏட்ஸ். இந்த டோரியன் ஏட்ஸ் யார் அப்படின்னா, சின்ன வயசில் ஜுவினைல் ஜஸ்டிஸில் ஜெயிலுக்கு போயிட்டு ஜெயிலில் எக்ஸசைஸ் கற்றுக் கொடுக்குறாங்க, வெளில வந்த உடனே பாடி பில்டிங் செய்ய, அதாவது ஜெயிலில் எக்ஸசைஸ் கற்றுறாங்க, வெளில வந்த உடனே பாடி பில்டர் ஆகுறாரு. இவரை மாதிரி ஒரு உடம்புன்றது 1991 to 97 இவர் மிஸ்டர் ஒலிம்பியா. இப்போ வரைக்கும் அவரோட ஃபிசிக்கை மேட்ச் பண்ணுற அளவுக்கு ஹார்ட்னஸ் வேறு யாரும் எடுத்துகிட்டு வரல, பீரியட். ஸோ அவரோட ஒரு ஃபோட்டோவை பார்த்த உடனே மை லைஃப் சேஞ்ச்ட் அப்சைட் டவுன். நான் என் வீட்டுக்கு வரேன், அப்பாட்ட காட்டுறேன், அப்பா எனக்கு இவனை மாதிரி தான் ஆகணும் அப்படின்னா. எங்கள் அப்பா சொல்கிறாரு, டே இவனுக்கு காலுக்கு அடியிலெல்லாம் மசில் முளைச்சிருக்குடா, இப்படி ஆனால் அசிங்கமாக இருக்குமேடா அப்படி. இல்லைப்பா ஆகணும். அண்ட் மை ஃபாதரும் வந்து he was always a fit person. அதாவது காலையில் அவர் டைப்ரைட்டிங் ஷார்ட் அண்ட் இன்ஸ்டியூட் வச்சுருந்தாரு. ஏன்னா ரெகுலர் ஒர்க்கில் ஒரு கண் இல்லைன்னா பண்ண முடியாது. ஸோ he was running his own institution. ஸோ ஒரு காலையில் ஒரு 4:30 மணிக்கு எழுந்து ஒரு 30 minutes ஏதாவது எக்ஸசைஸ் செஞ்சுட்டு அப்புறம் ஊற வச்சு கொண்டக்கடலை சாப்பிட்டுட்டு அப்புறம் தான் டே ஸ்டார்ட் பண்ணுவார். முன்னாடி நாள் நைட் வந்து ஒரு 20 கொண்டக்கடலை ஊற வச்சுருவார், காலையில் சாப்பிட்டு he started his day. So that was also one type of inspiration that I gained, that physical fitness is important. சின்ன வயசில் ஒரு இன்சிடென்ட் என்னென்னா, மாடு என்ன முட்டை வரும்போது இப்படி போய் அதோட கொம்பை பிடிச்சி சினிமா ஹீரோலாம் இப்படி போட்டு காலை அடக்கிற மாதிரி, இது ஒரு சின்ன பசுமாடு, பட் இட் வாஸ் சார்ஜிங் அட் மீ. அதை பிடிச்சி நவுத்துனது அதெல்லாம் வந்து வாஸ் ஆல்வேஸ் ஆன் த பேக் ஆஃப் மை ஹெட், ஸ்ட்ரென்த், ஸ்ட்ராங் 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 அப்படின்னு. ஸோ அந்த ஃபோட்டோவை பார்த்த உடனே லைஃபே மாறிடுச்சு. எங்கள் பாட்ட சொல்கிறப்ப நான் இப்படி தான் ஆகணும் அப்படின்னு. அவர் சொல்கிறாரு, 12th 90% எடுத்துகிட்டு நீ என்ன வேணா ஆகுப்பா, 12th 90% வாங்கினா நீ என்ன வேணா செஞ்சுக்கோ லைஃப்பில் அப்படின்ட்டு. சரி ஓகே நம்ம இதுதான் அப்படின்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், எந்த செகண்ட் ஹேண்ட் புக் ஷாப்பில் அந்த ஃபோட்டோவை பார்த்தேனோ அந்த புக்கை வாங்கியாச்சு. அடுத்து கையில் சேர்றது இப்போ இது மாஸ்டர் அப்படின்னு தமிழ் புக்கு. இப்போவும் வந்து அது வந்து மிஸ்டர் மலை ஜே பாடி பில்டிங் மாஸ்டர், எஸ் மலைமான் சார், எஸ் எஸ் எஸ். ஸோ அப்போ வந்து மார்ஷியல் ஆர்ட்ஸும் இதுவும் சேர்ந்து வந்த ஒரு இது 1998 பப்ளிகேஷன். ஓல்டு புக் ஷாப்லேருந்து நான் எடுக்கிறேன். ஓகேவா, அதில் டோரியனோட ஃப்ரண்ட் லேட் ஸ்ப்ரெட்டு, பின்னாடி வந்து ப்ரூஸ் லீயின் வாழ்க்கை வரலாறு, இது இருக்கிற ஒரு புக்கு. அதில் வந்து டோரியன் ஏட்ஸோட ஸ்டோரியும் இருந்தது. அவர் வந்து 6th டைம் மிஸ்டர் ஒலிம்பியாவுக்கு 3 வாரம் முன்னாடி ட்ரைசப்ஸ் கிழியுது, 1 வாரம் முன்னாடி தொட கிழியுது, ரத்த வாந்தி எடுத்துக்கிட்டு இருக்காரு, பட் ஹீ ஸ்டில் கம்ஸ் அண்ட் வின்ஸ் த ஷோ அப்படி. ஸோ பயங்கர மோட்டிவேஷன். ஓகேவா, இப்போ சொல்லும்போது கூட எனக்கு புல் அரிக்குது. ஓகேவா, ஸோ தட்ஸ் ஹவு இட் இஸ் கனெக்டட் அண்ட் இன்கிரைன்ட் இன் மீ. ஸோ ஒரு போஸ்டர் கடையெல்லாம் இருக்கும், அதில் வந்து அர்னால்டோட கமாண்டோ வாயில் ஒரு சிகார் வச்சுட்டு இப்படி கன் வச்சுட்டு ஒன்று நிற்பார், அப்புறம் சில்வஸ்டர் ஸ்டாலோன், அப்புறம் டோரியன் ஏட்ஸோட ஒரு சைட் செஸ்ட்டு, இந்த மாதிரி ஒரு 4-5 போஸ்டரை வாங்கிட்டு வந்து, எங்களுக்கு வந்து சிங்கிள் பெட்ரூம் ஹவுஸ். ஓகேவா, ஸோ ஒரு பெட்ரூமில் தான் நான், எங்கள் அண்ணன், எங்கள் அம்மா, எங்கள் அப்பா 4 பேரும் படுப்போம். நான் காலையில் முழிச்சாலும் சரி, இவங்க 3 பேர் முழிச்சாலும் சரி, இவங்க முகத்தில் தான் முழிக்கணும். அப்படி ஒட்டி வச்சாச்சு. வச்சுட்டு படிக்கிறதுக்கு கஷ்டமாக இருந்தா, தூக்கம் வந்துச்சுன்னா, வாட் எவர் மோட்டிவேஷன் ஐ நீடட், அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே பராக் பார்த்துட்டு ஓகே நம்ம லைஃப்பில் இதை அடையணும் அப்படின்ற மாதிரி இட் ஸ்டார்டட். அண்ட் தென் 12th வந்து நான் எக்ஸாம் கொடுத்து முடிச்ச அன்னைக்கு, லாஸ்ட் எக்ஸாம் கொடுத்து முடிச்ச அன்னைக்கு எங்கள் அப்பா வா அப்படின்னு போய் ஜிம் சேர்த்தார். அப்பா 90%லாம் சொன்னேன், நீ உழைப்பு போட்டடா, எனக்கு அவ்வளோதான் முக்கியம், நீ என்ன மார்க் வந்தாலும் எனக்கு பரவாயில்ல, நீ செய் அப்படின்னு. ஸோ ஐ ஜாயின் ஜிம். 93% வந்துச்சு. எங்கள் அண்ணனோட 11 மார்க் கம்மி. 12th மார்க் 11 எங்கள் அண்ணனோட 11 மார்க்ஸ் கம்மி. அண்ட் தென் லைக் இட் ஜஸ்ட் ஸ்டார்டட். அப்போது எங்கள் அப்பா சொன்னார், இன்ஜினியரிங் காலேஜ் சேர்ந்து, அப்பா நான் பாடி பில்டிங் பண்ணணும்னு சொல்லி, உங்கள் அண்ணனே இன்ஜினியரிங் படிக்க வைக்க போகிறேன், படிச்சுட்டு இருக்கான், இப்போ நாளைக்கு ஒருத்தி கல்யாணம் பண்ணுறதுக்கு வந்தா அப்படின்னா இவனை மட்டும் ஏன் படிக்க வைக்கலன்னு கேட்பா, நீ அதை படிச்சுக்கிட்டே என்ன வேணா பண்ணு அப்படின்ட்டு. ஸோ ஐ ஜாயின்ட் இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் சைட் பை சைட் ஐ ஸ்டார்டட் ஒர்க்கிங் அவுட். So that was my introduction into bodybuilding. And ஆரம்பத்தில் ஒரு பாடி பில்டர், மிஸ்டர் ஒலிம்பியா எல்லாருமே ஆரம்பிக்கும் போது ஹையஸ்ட் லெவலில் தானே யோசிப்போம், அதே ஒரு தாட் ப்ராசஸ் தான். பட் வென் இயர்ஸ் வெண்ட் பை ஐ அண்டர்ஸ்டுட், ஓகே அந்த லெவலுக்கு போகணுன்னா ஐ டோன்ட் ஹாவ் த பேஸ் ஃபார் தட். சரி நம்மளோட பாடி எவ்வளோ மேக்ஸிமம் போகுது அதுக்கு புஷ் பண்ணுவோம் அப்படின்றது தான் அதுக்கப்புறம் என்னோட கோலாக இருந்துச்சு. இன் மீன் டைம்
பாடி பில்டிங் இஸ் an expensive sport. ஸோ ஐ வாஸ் டூயிங் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, மார்னிங் ஐ யூஸ் டு டூ பார்ட் டைம் ஜாப் இன் அ ஜிம். இப்போது ஒரு ரெகுலர் நார்மல் ஜிம்ஸ்லலாம் வந்து நீங்கள் ட்ரெயினராக இருக்கணும்னா சர்டிஃபிகேஷன் அந்த மாதிரி இப்போலாம் நிறைய ஜிம்மில் சர்டிஃபிகேஷனே கேட்குறது இல்லை. பட் ஸ்டில் அதெல்லாம் எதுவும் தேவையில்லை. ஜிம்மை திறந்து யாராவது வந்தால் 4 எக்ஸசைஸ் கத்துறதுக்கு ஒரு ஆள் தேவை. ஸோ மார்னிங் காலையில் எழுந்த உடனே நம்மளோட ப்ரிப்பரேஷன், காலேஜுக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சுட்டு ஐ வில் கோ. 3 மணி நேரம் அங்கே டியூட்டி பார்த்துட்டு பஸ் ஸ்டாப்க்கு பக்கத்தில் இருக்கும் ஜிம். ஸோ 2 minutes ஐ வாக். காலேஜ் பஸ் வரும், காலேஜ் போயிடுவேன், திரும்ப வருவேன். அண்ட் தென் ஃபைனல் இயர் படிக்கும் போதெல்லாம் ஐ ஜஸ்ட் காட் ஒன் மோர் ஈவினிங் ஜாப் ஃபார் பீஸா டெலிவரி. ஸோ தட் நம்மளால் ஒரு நாளைக்கு 30 முட்டை சாப்பிட முடியும். ஏன்னா எனக்கு எங்கள் அப்பாட்ட கேட்கறதுக்கு, பிகாஸ் நான் சொன்னேன் இல்லையா, எங்கள் அப்பா வந்து தன்னோட கஷ்டத்தை தாண்டி எனக்கு கொடுக்குறாரு அப்படின்ட்டு. ஸோ ஐ டென்ட் வாண்ட். அதோட இன்னொன்று என்ன ஆயிடுச்சுன்னா, என்னோட 12th படிக்கும் போதெல்லாம் எங்கள் அப்பாவுக்கு திரும்ப கண்ணில் கிளாக்கோமா டெவலப் ஆகி திரும்ப இன்னொரு சர்ஜரி பண்ணுவோம். அண்ட் ஆல் தோஸ் திங்ஸ் ஹேப்பன். ஸோ எப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி, அதாவது எப்படின்னா இப்போ ஒரு வீட்டில் வந்து இந்த அதுக்கு முன்னாடிலாம் வீட்டில் வந்து சாம்பார், ரசம், ஒரு பொரியல், தயிர் இருக்கும். ஒரு 2 மாதம் 3 மாதம் வெறும் மோரில் ஓடும். ஒரு சில நாள் வெறும் ரசம் இருக்கும், ஒரு நாள் ரைஸ் இருக்கும், இருக்காது. ஸோ தட் வாஸ் த ஸ்டேட்டஸ். பட் அந்த பீரியட்லேயும் நான் வீட்டுக்கு ஏதாவது தரேன் அப்படின்னா எங்கள் அம்மாவும் சரி அப்பாவும் சரி they will be like ஓகே ஓகே அப்படின்வாங்க. பட் என்னோட முட்டைக்கு மட்டும் பஞ்சமாக இருந்தது இல்லை. ரொம்ப செல்ஃபிஷாக நான் பார்த்துக்கிட்டேன்னு சொல்லலாம். பட் ஸ்டில் தட்ஸ் ஹவு இட் வெண்ட். அண்ட் தென் காலேஜ் முடிச்சதுக்கப்புறமா அதாவது காலேஜ் ஜாயின் பண்ணிவிட்டு காலேஜில் இந்த இன்டர் காலேஜ் ஸ்போர்ட்ஸ் அப்புறம் டிஸ்ட்ரிக்ட் எல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். வாஸ் அ நேச்சுரல் பாடி பில்டர். அதாவது எனக்கு வந்து என்னென்னா, ஐ டோன்ட் வாண்ட் டு ஹைட் டு பீப்புள். அதாவது என்னென்னா, நிறைய பேர் வந்து நான் நேச்சுரல்னு சொல்லிக்கிட்டு தே டூ சோ மெனி திங்ஸ் இன் த பேக். வேறு பார்க்குறவங்க வந்து யோசிப்பாங்க, இவர் நேச்சுரலாக பண்ணார், நம்மளாலும் பண்ண முடியும் அப்படின்னும் போது த சைஸ் தட் ஐ அட்டைன்ட் வாஸ் நாட் நேச்சுரல். ஓகே, ஒரு 105 கிலோவில் ஐ வாஸ் ஸ்டாண்டிங் வித் 6 pack இன் மை ஆஃப் சீசன் அப்படின்றது ஒரு 5 feet 8 inch இருக்கிற ஃப்ரேம் பர்சனுக்கு நாட் பாசிபிள் அட் ஆல். ஸோ ஐ டென்ட் வாண்ட் டு கன்வே த ராங் மெசேஜ் டு பீப்புள். ஓகே, நான் செய்கிறேன். ஆனால் என்னோட கொள்கை என்ன அப்படின்னா, இந்த காம்பவுண்ட் இவ்வளோ எடுங்க அவ்வளோ எடுங்கன்னு எப்படி நிறைய பேர் ஓப்பனாக பேசுகிறாங்களோ, ஐ டோன்ட் டூ தட். ஏன்னா எனக்கு ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஏன்னா இப்போ ஒரு பேரை சொல்கிறேன்னா, இந்த எங்கே கிடைக்கும்னு தேடி அதை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதுக்கு இன்றைக்கி நிறைய பேருக்கு க்யூரியாசிட்டி. கரெக்ட் தப்புன்றது கிடையாது. வென் ஒரு டெஸ்பிரேஷன் இருக்கு மசில் பில்ட் பண்ணணும் போது, இஃப் தே ஃபைண்ட் அவுட் தேர் எக்ஸிஸ்ட் ஈஸி வே, அந்த டெஸ்பிரேஷனில் நிறைய பேர் போய் அதை அப்யூஸ் பண்ணுவாங்க. நான் ஒரு ஸ்டஃப் எடுத்தேன் அப்படின்னா அந்த ஸ்டஃபோட ப்ரோஸ் என்ன, கான்ஸ் என்ன, அதோட சைட் எஃபெக்ட்ஸ் என்ன, அதை எப்படி மிட்டிகேட் பண்ணும் அப்படின்ட்டு ஐ ஹேட் டு டூ அ லாட் ஆஃப் ரிசர்ச் அண்ட் தென் கெட் இன் டு இட். இன்னைக்கு அந்த பொறுமை நிறைய பேர்கிட்ட இல்லைன்றதுனால ஐ டோன்ட் கன்வே தோஸ் நேம்ஸ் எனிவேர் அப்படி. ஸோ ஐ ஸ்டார்டட் டூயிங் பாடி பில்டிங் அண்ட் 2008 மிஸ்டர் தமிழ்நாடுக்கு I entered for the first time or state contest. I won that. It was November 23rd, 2008. ஏன்னா இந்த ஃபர்ஸ்ட் இந்த டெபியூட்டில் வின் பண்ணுறதுன்றது, அதுக்கு முன்னாடி சின்ன ஷோஸ் நிறைய பண்ணியிருக்கேன். பட் ஸ்டேட் ஷோ டெபியூட்டில் வின் பண்ணுறதுன்றதுலாம் வந்து இட் இஸ் லைக் நோபடி எக்ஸ்பெக்டட். இந்த பையன்லாம் பண்ணுவானா பண்ண மாட்டானானே தெரில, யாரா இவன் அப்படின்ற ரேஞ்சுக்கு ஐ வாஸ் ஸ்டாண்டிங் ஆன் ஸ்டேஜ். வின் பண்ண உடனே ஓவரால் டாப் 5ல வரல. ஓகேவா? ஸோ அதில் வந்து சரவணன் அப்படின்றவர் வந்து ஓவரால் ஜெயிச்சார். அப்புறம் கீழே போய் ஜட்ஜஸ்ட்டை கேட்குறேன், நான் ஏன் ஓவராலில் இல்லை, என்கிட்ட என்ன குறை? ஓகேவா, ஒரு 50%. யா. ஸோ ஜட்ஜு கேட்குறாரு, உன் கையை கண்ணாடியில் பார்த்துருக்கியா அப்படின்னு. உடனே பலார்னு மூஞ்சியில் அரைஞ்ச மாதிரி இருந்து. பிகாஸ் ஐ நியூ மை ஆர்ம்ஸ் வேர் ஸ்மால். எப்படின்னா பீக் வந்து எலுமிச்சம்பழம் மாதிரி இப்படி உருண்டையாக மேலே நிற்கும், பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஐ யூஸ் டு அட்மையர் மை ஆர்ம்ஸ். பட் ஆனால் அவர் சொன்ன உடனே அதை திரும்ப கண்ணாடியில் பார்க்கும்போது பாடி ஒரு மாதிரி இருக்குது, கை மட்டும் சின்னதாக இருக்குது. ஸோ ஐ ஸ்டார்டட் ஒர்க்கிங். த லாஸ்ட் ஷோ ஐ கம்பீட்டட் பிஃபோர் ஐ ரிட்டையர்ட். அந்த ஷோ பண்ணும்போது மை ஆர்ம்ஸ் வேர் க்ளோஸ் டு 14.5. நான் ரிட்டையர் ஆகும்போது மை ஆர்ம்ஸ் வேர் 21 ஆன் ஸ்டேஜ். ஸோ தட் இஸ் அ ஜேர்னி. அந்த பாடி பில்டிங்கில் நிறைய விஷயம் பார்த்தோம். அண்ட் 2013 வாஸ் அ வெரி நோட்டபிள் இயர். ஏன்னா நேஷ்னல் சென்டர் ஆகிறேன் இன் மை ஒப்பீனியன் அண்ட் இன் லாட் ஆஃப் சீனியர்ஸ் ஒப்பீனியன். பாடி பில்டிங் நல்லா தெரிஞ்சவங்க ஒப்பீனியனில் ஐ ஷுட் ஹவ் பின் டாப் 5. ஆனால் டாப் 5 வரல. ஸோ அது வரல அப்படின்னும் போது ஃப்ரெண்ட்ஸோடலாம் டிஸ்கஸ் பண்ணும்போது வாட் ஐ அண்டர்ஸ்டாண்ட் இஸ், இஃப் யூ ஆர் அவுட்ஸ்டாண்டிங் யாராலையும் உங்களோட பிளேஸை டினை பண்ண முடியாது. பட் இஃப் யூ ஆர் இன் கம்பேரிசன், வாயை மூடிட்டு உட்காந்துடணும், பேசி பிரயோஜனம் இல்லை. பிகாஸ் யூ ஆர் நாட் அ கிளியர் கட் வின்னிங் மெட்டீரியல். பாடி பில்டிங் இஸ் அ சப்ஜெக்டிவ் ஸ்போர்ட். என்னை ஏமாத்திட்டாங்க அப்படின்னு வெளில போய் சொல்கிறதெல்லாம் வந்து நிறைய பேருக்கு பெருமையாக இருக்கலாம். இல்லை ஐ ஷுட் ஹேவ் ஒன், ஐ எம் த பீப்புள்ஸ் சாம்ப். ஆல் தீஸ் திங்ஸ் மைட் லுக் கிரேட். ஆனால் ஃபேக்ட் என்னென்னா, அவுட்ஸ்டாண்டிங்காக இருந்தால் யாராலையும் டினை பண்ண முடியாது. நம்ம அவுட்ஸ்டாண்டிங்காக இல்லையா, அப்போ வாயை மூடிட்டு ஒர்க் பண்ண. ஸோ ஐ ஸ்டார்டட் ஒர்க்கிங் வெரி வெரி ஹார்ட் இன் 2013. அண்ட் அந்த ப்ராசஸில் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, தூக்கத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல. அப்போ பேபாலில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது மை டேஸ் வேர் லைக் எனிவேர் பிட்வீன் 16 to 18 hours ஆஃப் ஒர்க். இதுக்கு நடுவில் ஐ வாஸ் ஒர்க்கிங் அவுட் இன் த ஜிம்.
ஸோ ஒன் ஃபைன் டே ஐ வாஸ் ஒர்க்கிங் அவுட் 190 kgல பெஞ்ச் ப்ரெஸ் லூசுத்தனமாக பண்ணிட்டு இருந்தேன். ஃபர்ஸ்ட் ரெப் அண்ட் செகண்ட் ரெப் ஒரு பேப்பர் கிழியற சத்தம் ஃபாலோட் பை ஒன் ஸ்னாப், டப்புன்னு ஒரு சவுண்டு. மை செஸ்ட் வாஸ் கம்ப்ளீட்லி ஆஃப். தட் சேஞ்ச்டு மை லைஃப். ஸோ அந்த செஸ்ட்டு பிஞ்ச உடனே இம்மீடியட்லி ஐ எம் ரஷிங் டு அ ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் விச் இஸ் அ வெரி பிக் ஹாஸ்பிட்டல். அங்கே போன உடனே என்ட்ரிக்கு ஃபீஸ் வாங்கிட்டு என்ட்ரி எல்லாம் போட்டுட்டு உட்கார சொல்லிட்டாங்க. நான் சொன்னேன், எனக்கு இது எமர்ஜென்சி, மசில்லாம் வந்து டேர் ஆச்சுன்னா இட் ஹேஸ் டு பி ஃபிக்ஸ்ட் வெரி ஃபாஸ்ட், இல்லைன்னா எனக்கு லைஃப் லாங் அங்கே ஸ்கார் இருக்கும் அப்படின்னும் போது த டியூட்டி டாக்டர் said உயிரெல்லாம் போகாதுப்பா உட்காரு அப்படின்னு. ஐ ஜஸ்ட் காட் அவுட் ஆஃப் த ஹாஸ்பிட்டல். தென் கால்ட் அப் மை ஃப்ரெண்ட்ஸ், வென்ட் டு மிஸ்டர் ஜுபைர் கான். அவர்கிட்டக்க போன உடனே he said ரொம்ப வேர்ஸ்ட் டேமேஜ், நான் உனக்கு சர்ஜரி பண்ணேன் அப்படின்னா இட் வில் கெட் ஃபிக்ஸ்ட். ஆனால் நீ 190 kgல வந்து பெஞ்ச் பண்ணும்போது கிழிஞ்சிச்சு சொன்னால் திரும்ப 50 kg கூட உன்னால் பெஞ்ச் பண்ண முடியாதுன்னாரு. ஸோ தட் ஹிட் மீ ஹார்ட் அண்ட் ஐ செட் ஓகே வாட் இஸ் த அதர் வே, லெட் இட் ஹீல் பை இட் செல்ஃப், யூ வில் ஸ்டார்ட் ஆன் மெடிக்கேஷன் அப்படின்னாரு. தட் டைம் தட் வாஸ் த ஒன்லி ஆப்ஷன் லாஜிக்கலாக. ஸோ ஐ வெண்ட் ஃபார் இட். தட் சேஞ்ச் மை லைஃப். ஸோ இப்போ செஸ்ட்டில் இந்த சைடு ஒரு ஓட்டை இருக்குது. இந்த ஓட்டையை வச்சுட்டு நவ் ஐ கேன் நாட் win a national show. வாய்ப்பே இல்லை. பட் ஸ்டில் ஐ வாண்ட் டு ட்ரை அப்படின்ட்டு ஐ வாஸ் ட்ரையிங் ஃபார் 2 years. 2015 நேஷ்னல் பண்ணுறதுக்கு செலெக்ஷன் திரும்ப வாங்கியாச்சு. April 10th இஸ் மை நேஷ்னல்ஸ். அரவுண்ட் April 1st ஐம் கெட்டிங் மை மசாஜ் டன். மசாஜ் பண்ணும்போது மசாஜ் தெரபிஸ்ட் என்னோட லேட்டில் இப்படி, அதாவது என்னோட ஷோல்டரோட பேக் சைடும் லேட்டும் கனெக்ட் ஆகிற இடத்துல இப்படி ப்ரெஷர் கொடுக்குறாரு. செஸ்ட்டு கிளியும் போது என்ன சத்தம் கேட்டுச்சோ அதே சத்தம். தென் நெக்ஸ்ட் டே இட் இஸ் ஸ்வெல்லிங். ஐ கோ டு த ஹாஸ்பிட்டல் போன உடனே இட் இஸ் அ டேர். சர்ஜரி பண்ணோம் அப்படின்னா காம்படிஷன் பண்ண முடியாது. ஸோ ஐ கம் அப் வித் அ பிளான். ஓகே நம்ம பெயின் கில்லர்ஸ் போட்டுட்டு டயட்டில் இருந்துட்டு வில் ஜஸ்ட் கோ கம்ப்ளீட் கம் பேக் அண்ட் டூ அப்படின்னுட்டு ஐ ஸ்டார்ட் டூயிங். அண்ட் தென் மை ஃப்ரெண்ட் இன்ட்ரடியூசஸ் மீ டு அ வெரி சீனியர் ரீஹேப் ஸ்பெஷலிஸ்ட். இவர் வந்து கிரையோதெரப்பி பண்ணு, இந்த மெடிசன் எடு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்து ஆனால் எடிமா இன்ஃபெக்ட் ஆகுதுன்றதை பார்க்கவே இல்லை. ஸோ அவர்கிட்ட நான் சொல்கிறேன், சார் இந்த சைட் வாட்டர் மெலன் நாட்டம் வீங்கிருக்கு பாருங்கன்னா, இட் இஸ் அ ப்ராசஸ்பா அப்படின்றாரு. ஐ எம் நாட் ஏபிள் டு ஸ்லீப், ஃபீவர் வருது. அண்ட் தென் ஐ கோ டு மை ஃப்ரெண்ட்ஸ் ஹாஸ்பிட்டல், டாக்டர் ராஜீவ் சந்தோஷம். அவங்க அப்பா என்ன பார்க்குறாரு, டாக்டர் ராஜன் சந்தோஷம். ஏய் இது ஒன்றும் இல்லைன்னு சொன்னா, யாரா அந்த டாக்டர் அப்படின்னு. ராஜீவ் தான் அங்கிள் சொன்னார் அப்படின்னு. அவர் சொன்னார், சரி ஒரு நிமிஷம் இரு அப்படின்ட்டு. திஸ் பர்சன் இஸ் அ வெரி சீனியர் சர்ஜன். ஓகேவா, இப்போ அவருக்கு இஸ் ஆல்மோஸ்ட் 80+ இப்போ. ஸோ அவர் வந்தார், ஒரு நீடில் எடுத்து இப்படி லேட்டில் இப்படி ப்ரிக் பண்ணி எடுத்தார். ஏய் உள்ள பஸ் இருக்கு, இட் ஹேஸ் டு பி ரிமூவ், அட்மிட் பண்ணு அப்படின்ட்டு. அன்னைக்கு நைட் வி டிட் அ சர்ஜரி அண்ட் தென் வி ஃபிகர்ட் அவுட் ஆல்மோஸ்ட் 750 grams ஆஃப் மை லேட் அண்ட் ராம்பாய்ட்ஸ் வாஸ் நெக்ரோட்டட். அதாவது அழுகி போயிருந்தது உள்ள ரிப் கேஜ் வரைக்கும். அவர் சொன்னார், இதை தாண்டி போயிருந்ததுன்னா உன் லங்ஸ் அழுக ஆரம்பிச்சிருக்கும்டா. ஸோ இட் இஸ் குட் தட் வி காட் இட் நவ் அப்படின்ட்டு. அந்த சர்ஜரி பண்ண உடனே நவ் ஐ நோ ஐ கேன் நாட் வின் எனிதிங் இன் பாடி. தட்ஸ் வென் ஐ ஸ்டார்டட் ட்ரெயினிங் பீப்புள். அதுக்கு முன்னாடிலாம் ஐ வாஸ் ஹெல்பிங் பீப்புள். ஸோ பேப்பரில் ஒர்க் பண்ணும்போது ஐ ஸ்டார்டட் கோச்சிங் பீப்புள் ஆன்லைன். ஸோ இந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ணுங்க, இப்படி டயட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது ஒரு சில ட்ரெயினர் ஜிம்ல நின்று ட்ரெயின் பண்ணி 1 hourல கொடுக்குற ரிசல்ட்ஸோட ஐ வாஸ் கிவிங் மோர் ரிசல்ட்ஸ் டு பீப்புள். பிகாஸ் நான் இதை ஒரு ஹோலிஸ்டிக் அப்ரோச்சில் கொண்டு வர ஆரம்பிக்கிறேன். அப்போது டாக்டர் ராஜீவோட ஃபேமிலி தே பிகம் மை கிளைண்ட். அவங்களோட ரெஃபரன்ஸில் வந்து ராமச்சந்திராலேருந்து வரிசையாக எல்லா ஃபஸ்ட்டு கிளைண்டேல் எல்லாருமே டாக்டர்ஸ். எவ்ரி ஒன் இஸ் அ டாக்டர். ஸோ ரெப்யூட்டேஷன் எப்படி பில்ட் ஆகுதுன்னா, திஸ் கை இஸ் கிவிங் சயின்டிஃபிக் ஆன்சர் அண்ட் டேக்கிங் கேர். இப்போ டாக்டர்ஸே வந்து இவர்கிட்ட போகிறாருன்னும் போது மை பிஸ்னஸ் ஸ்டார்டட் ஃப்ளரிஷிங். என்னோட ஐடி ஜாப்ல என்ன வருதோ அதுக்கு ஈக்குவலாக இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணி 6 மாதத்தில் வந்து ஐ எம் கெட்டிங் மணி ஆஸ் கன்சல்டேஷன் ஃபீஸ். அண்ட் ஐ டிசைட் ஓகே திஸ் இஸ் வாட் ஐ ஹாவ் டு டூ. இன்னும் ஒரு 1 yearல வந்து ப்ராப்பராக பிளான் பண்ணிவிட்டு ஐ ஹாவ் டு குவிட் த ஃபிட்னஸ் இண்டஸ்ட்ரி அண்ட் கம் இன் டு திஸ் அப்படின்ட்டு ஐ ஸ்டார்டட் டூயிங் சர்டிஃபிகேஷன். ஏன்னா சும்மா வெறும் கையில் முழம் போட முடியாது. ஸோ ஐ ஸ்டார்டட். அப்போ தான் வந்து ப்ராப்பராக ஐ எம் டேக்கிங் எஜுகேஷன் ஃபார் திஸ். அதை பண்ண ஆரம்பிச்சுட்டு 1 yearல ஐ டிசைட் டு குவிட். பேபாலில் வந்து ஜாபை நம்ம குவிட் பண்ணாலும் ஐ வாஸ் ஹேண்ட்லிங் அ லெகசி சிஸ்டம். அவங்க ஒரு 6 மாதத்துக்கு சும்மாவே சம்பளம் கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்புறம் இல்லைப்பா நான் உண்மையிலேயே திரும்ப வர மாட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே எக்ஸ்ட்ரா ஒரு 6 மாதத்துக்கு காசையும் கொடுத்து அதுக்கப்புறம் செட்டில்மெண்ட்டும் கொடுத்தாங்க. ஓகேவா, குட் பீப்புள். ஸோ அதுக்கப்புறம் ஐ டிசைடட் வி எண்டட் அவர் கரியர் இன் அ வெரி பேட் நோட். நேஷனல் பண்ணுன்னு ரெடி ஆகிட்டு வி ஆர் கோயிங் இன் 80% 90% ஃபார்ம் டு ஸ்டேட்டு. அதுக்கப்புறம் இன்ஜுரி 2 வாட்டி ஆயிடுச்சு. ஸோ ஐ ஹாவ் டு சேஞ்ச் தட். 100% ஃபார்மில் ஒரு ஸ்டேட் பண்ணணும், ஒரு ஓவரால் டைட்டில் ஜெயிக்கணும். ஏன்னா லைஃப்பில் அது வரைக்கும் ஓவரால் டைட்டிலே ஜெயிச்சதில்லை. 2008 ஃபஸ்ட்டு டைம் மூஞ்சியில் அற விழுந்த மாதிரி ஃபீல் பண்ணதுலேருந்து 2017 வரைக்கும் ஓவரால் ஜெயிக்கலை. ஸோ ஐ டிசைடட் ஒரு ஷோவாவது ஓவரால் ஜெயிக்கணும்.
இன் ஸ்பைட் ஆஃப் திஸ் டென்ட் அப்படின்னா ஐ ஸ்டார்டட் ஒர்க்கிங் வெரி சீரியஸ்லி ஆன் மை சைஸ். அதுக்கு முன்னாடிலாம் காம்படிஷன் வந்து மேக்ஸிமம் ஐ ஹவ் கம்ப்ளீட்டட் அட் 87-88 kg. இந்த வாட்டி சென்னையில் நடக்கிற ஒரு ஸ்டேட்டுக்கு ஐ கோ இன் அட் அ பாடி வெயிட் ஆஃப் 97. ஐ வாஸ் த பிக்கஸ்ட் டியூட் ஆன் ஸ்டேஜ். வேர் அந்த ஷோவில் உள்ளே போகும்போதே எல்லாம் இவன் தான் ஓவரால் வாங்குவானடா, என்னடா இவன் மாடு மாதிரி இருக்கான்னு எல்லாரும் பேசுறது. ஒரு பாடி பில்டராக இருக்கும்போது மற்றவங்களாம் மாடு மாதிரி இருக்கான் அப்படின்னு வேற யாரையாவது சொன்னால் கோவம் வரும். அவன் மாடு மாதிரி இருக்கான் அப்படின்னோடனே உள்ளுக்குள்ளே அப்படியே பட்டாம்பூச்சிலாம் பறக்கும். ஓகே நம்ம பெருசாக இருக்கும். ஸோ வித் தட் ஃபீல் ஐ வென்ட், ஐ ஒன். அண்ட் தென் அதுக்கப்புறம் ஐ டிட் ஒன் மோர் ஷோ வேர் ராகேஷ் அப்படின்றவர் ஓவரால் ஜெயிச்சார். இப்போ லாஸ்ட் வீக் மிஸ்டர் தமிழ்நாடுல அவருக்கு தான் திரும்ப ஓவரால் டைட்டில் கொடுத்தோம். ஸோ அவர் அந்த ஷோவில் ஜெயிச்சார். அண்ட் தென் ஐ செட் ஓகே இதோட நம்ம பாடி பில்டிங்கை ஸ்டாப் பண்ணலாம். இதுக்கு மேலே இஃப் ஐ ஸ்டார்ட் புஷிங் ஒன் திங், எனக்கு என்கிட்ட என்ன குறை இருக்குன்னு தெரியும் ஒரு நேஷனலுக்கு போகிறோம்னா. அப்போ அந்த குறையை வச்சுட்டு அங்கே போயிட்டு செகண்டு தேர்டு இல்லை ஃபிஃப்த்து அப்படின்னு வாங்கிட்டு திரும்ப திரும்ப ட்ரை பண்ணுறதுன்னு இட்ஸ் நாட் வொர்த் இட். நம்ம we have started doing help for others. இதை பிஸ்னஸாக எடுத்துகிட்டு ஜாபையும் குவிட் பண்ணி லெட்ஸ் get deep into this அப்படின்னுட்டு 2017லேருந்து ஐ எம் ஃபுல் டைம் கோச். லெட்ஸ் சே பாடி பில்டிங் கோச்லேருந்து ஐ எவால்வ்ட் இன்டு அ ஃபிட்னஸ் அண்ட் வெல்னஸ் கோச். ஒரு சில பேர் வந்து என்னை வந்து லைஃப் கோச்சாகவும் பார்க்குறாங்க. தோ ஐ எம் நாட் mature enough to call myself a life coach, but I personally see நிறைய பேரோட லைஃப்பை நான் வந்து directly or indirectly in a good way impact பண்றேன். That's in brief about how bodybuilding started and what I am. நம்ம இப்போ அவங்க வந்து பிஸ்னஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல நிறைய விஷயம் செஞ்சாங்க அப்படின்னும்போது ஒரு ஹியூமன் பீயிங் எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் ஒரு விஷயம் they need self satisfaction. இந்த செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷனை மட்டும் வச்சுட்டு we cannot proceed அப்படின்னும் போது they expect something. இந்த செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரதை சஸ்டெயின் பண்ண வைக்க ஏதாவது ஒன்று வரணும் அப்படின்றதுல தான் நிறைய பேர் ஃபுல் பேஷனாக செய்யறதுல they get into commercial things. ஸோ அந்த கமர்ஷியல் அப்படின்றது இல்லை அப்படின்னா தென் நம்ம வந்து காட்டில் போய் சாமியாராக உட்கார்றவங்களால மட்டும்தான் வந்து they can do what they want to அப்படின்றதுனால I saw that as a வெல்கம் திங். ரெண்டாவது விஷயம், இப்போது கோவில்லாம் வந்து கட்டி வச்சுருக்காங்க, இப்போ சர்ச் கட்டுறாங்க, மாஸ்க் கட்டுறாங்க அப்படின்னும் போது நம்ம வந்து கடவுளை வழிபடுறதுக்கு ஒரு இடம் அப்படின்னு நம்ம பார்த்து அங்கே போகிறோம். கோவில் இல்லாத ஊரில் வந்து குடியே இருக்கக்கூடாது அப்படின்னு பழைய காலத்தில் சொல்லிலாம் வச்சுருக்காங்க. பட் ஜஸ்ட் திங்க் ஆஃப் இட், இது எல்லாத்தையுமே ஒரு இடத்துல கோவில் இருக்குது அப்படின்னா தட் இஸ் டூரிசம். டூரிசம் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல மக்கள் வந்து தங்க போகிறாங்க, அங்கே உணவு வாங்க போகிறாங்க, அப்புறம் அந்த கோவிலுக்குள்ளே போய் ஏதாவது ஒரு செயல் செய்ய போகிறாங்க. விச் மீன்ஸ் ஒரு கோவிலில் ஒரு சாமிக்கு பூஜை பண்ணுறது இட் இஸ் செல்ஃப்லெஸ் சர்வீஸ் டிவைன் என்ன நீங்கள் சொன்னாலும் இட் இஸ் சேர்னிங் த எக்கானமி. ஸோ ஒரு செயல் வந்து ஒரு செய்யறோம் அப்படின்னா அது வந்து எக்கானமியை சேர்ன் பண்ணக்கூடியது அப்படின்னா அந்த நபர் மட்டும் இல்லை, அந்த நபரை சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் சப்போர்ட் பண்ண போகிறாங்க. இப்போ வந்து கவர்மெண்ட் வந்த உடனே இந்த டூரிஸ்ட் பிளேஸை பெருசாக்கணும், அந்த டூரிஸ்ட் பிளேஸை பெருசாக்கணும்னா தட் இஸ் த ஈஸியஸ்ட் வே டு சேர்ன் ரெவென்யூ. ஸோ பாடி பில்டிங்கை இவங்க கமர்ஷியலாக எடுத்துகிட்டு வந்தது அப்படின்றது வாஸ் த பிக்கஸ்ட் திங் தட் சேஞ்ச் த ஃபிட்னஸ் இண்டஸ்ட்ரி. ஏன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் இப்போ வந்து யூஜின் சாண்டோ வந்தார், வந்துட்டு பாடி பில்டிங்னுட்டு உடம்பெல்லாம் காமிச்சாரு. இட் வாஸ் அ சர்க்கஸ் பிளே. $2 டிக்கெட்டை கொடுத்தோமா, இவன் வந்து ஒரு ஹியூமன் ஃப்ரீக் அப்படின்னு பார்த்தோமா, கை தட்டினோமான்னு வந்தவங்க நான் இப்படி ஆகணும், இதை ஒரு ஸ்போர்ட்டாக பர்சியூ பண்ணணும்னு யாரோட மனசுலையும் இல்லை. நம்மளோட ஆன்செஸ்டர்ஸ்லாம் இப்போ வந்து மகாபாரதம், ராமாயணம் இல்லை டேவிட் அண்ட் கொலையத்னு பார்த்தா கூட we were portraying strong, muscular, பிக் மென். ஆனால் சொசைட்டி எப்படி மாறிட்டு இருந்தது அப்படின்னா வீக் மென். நாங்கள் படித்தா நாங்கள் பெரிய ஆள். மூளை தான் முக்கியம், மூளை அப்சல்யூட்லி முக்கியம். ஆனால் அந்த மூளை டாப்பில் சரியாக வேலை செய்யணும்னா அது கீழே இருக்கிற 5.5 அடி ஒழுங்காக வேலை செய்யணும். ஸோ அதுக்கு நோபடி வாஸ் கிவிங் இம்பார்ட்டன்ஸ். ரிஃபைன்ட் சுகர் உள்ள வந்துட்டு இருந்தது. த அதர் சைட் ஆஃப் கமர்ஷியல் வாஸ் கில்லிங் பீப்புள் ஸ்லோலி. தெரியவே தெரியாமல் ஒருத்தரும் அவங்களோட வாழ்நாளில் குறைச்சிக்கிட்டே போகும்போது திஸ் brought in the culture of மசில்ஸ் வேணும்னா ஒர்க் அவுட் பண்ணணும், நல்லா சாப்பிடணும் அப்படின்றது ஒரு ஸ்போர்ட் அப்படின்றதுனால சின்ன லெவலில் ஸ்டார்ட் ஆச்சு. அர்னால்டுக்கு வந்து அர்னால்டு செஞ்ச பல விஷயத்த நம்ம படிக்கும்போது அப்சல்யூட்லி ஹேட்ஸ் ஆஃப். சில சமயம் அவர் செஞ்ச ஒரு சில விஷயத்தெல்லாம் படிக்கும்போது நம்ம மூஞ்சியும் சிரிப்போம், இவ்வளோ கமர்ஷியலாக இருந்திருக்காருன்னுட்டு. பட் இது சீன் மூஞ்சி சிரிப்போன்னு சொன்னாலும் அவரோட புது புக்கை வந்து ப்ரீ புக்கிங் பண்ணிட்டு தான் உட்காந்துருக்கேன். ஓகேவா? ஓகே. ஸோ அந்த வாட் எவர் தே டிட் தட் வாஸ் த ஸ்டார்டிங் பாயிண்ட்.
ஹாலிவுட்டில் போயிட்டு அவர் மூவி நடித்ததுனால அதுக்கு முன்னாடி ரெஜ் பார்க்கு ஸ்டீவ் ரீவிஸ்லாம் கிரியேட் பண்ணாத இம்பேக்டை கமர்ஷியல் மைண்டோட அர்னால்டு உள்ளே வந்த உடனே தான் இந்த ஸ்போர்ட் அப்படின்றது பாப்புலரைஸ் ஆச்சு. அதோட இம்பேக்ட் இந்தியாவில் என்ன ஆச்சு அப்படின்னா, ஆரம்பத்தில் ஃபஸ்ட்டு நான் பாடி பில்டிங் செய்கிறேன் அப்படின்ன உடனே எங்கள் அப்பா சப்போர்ட் பண்ணுறாரு. தட் டைம் மை கேர்ள் ஃப்ரெண்ட், நவ் மை ஒய்ஃப், அவங்க எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணாங்கன்னா, ஓ உங்கள் வீட்டில் வெஜிடேரியனா, வீட்டுக்கு பின்னாடி தான் முட்டை சமைக்கிறியா, சிக்கன் சாப்பிட்டா மசில் நல்லா வருமா, சரி நான் வீட்டிலேருந்து சிக்கன் சமைச்சிட்டு எடுத்துகிட்டு வரேன் அப்படின்ட்டு ஷி யூஸ் டு குக் அண்ட் பிரிங். அந்த அளவுக்கு என்னை சுற்றி இருக்கிற என்னோட ஃபர்ஸ்ட் சர்க்கிள் வாஸ் வெரி சப்போர்ட்டிவ். ஆனால் என்னோட மற்ற ரிலேட்டிவ்ஸ்லாம் ரவுடிங்க தான் ஜிம் போவாங்க, உடம்ப வளர்த்து இவன் என்ன பண்ண போகிறான், சண்டைக்கு போகிறானா அப்படின்னுட்டு they used to talk all around. I'm talking about, let's say 2002 to 2008. இந்த பீரியடில் தான் நான் வந்து சின்ன சின்ன காம்படிஷன் பண்ணிகிட்டு இருக்கேன், ஜிம்முக்கு போகிறேன் அப்படின்ட்டு. காலையில் ஜிம்முக்கு போகிறேன், சாயந்தரம் ஜிம்முக்கு போகிறேன். அண்ட் விசிபிளாக எதுவும் பெருசாக தெரியல மக்களுக்கு. ஏன்னா சுற்றி இருக்கிறவங்களுக்கு நான் ஷர்ட்டு போட்டிருந்தேன்னா அதே மாதிரி தான் இருக்கேன். ஷர்ட்டை கட்டினா கொஞ்சம் தெரிஞ்சவங்களுக்கு வித்தியாசம் தெரியுமே தவிர the others were not able to figure out அந்த பீரியடில். அது எல்லாம் வந்து 2008 நான் போய் மிஸ்டர் தமிழ்நாடு ஜெயிச்சுட்டு தினத்தந்தியில் ஃபோட்டோ வருது, மாஸ்டர் புக்கில் ஃபோட்டோ வருது. அடுத்த நாள் ஹிந்துவில் வந்து மிஸ்டர் தமிழ்நாடு ஆஃப் திஸ் இயர்னுட்டு ஸ்போர்ட்ஸ் காலமில் வந்து என்னோட பேர் வரிசையாக அந்த ஒரு 10 கேட்டகரி ஜெயிச்சவங்களோட பேர் ஓவரால் வின்னரோட அந்த 10 பேரும் நிற்கிற அந்த ஃபோட்டோ வருது. அப்படின்ன உடனே திஸ் பெர்ஸ்பெக்டிவ் சேஞ்ச். உடம்பு அப்படின்னா தப்பு. இன்ஃபேக்ட் வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா, உடம்பு வச்சுருந்தா போலீஸ்காரங்களுக்கு பிடிக்காது, கூப்பிட்டு அடிப்பாங்க. தீஸ் வேர் ஆல் த கைண்ட் ஆஃப் ஸ்டோரிஸ் தட் வாஸ் டோல்ட். அந்த 2008 மிஸ்டர் தமிழ்நாடு ஜெயிச்சுட்டு நான் ரோட்டில் வந்து ஐம் கோயிங் இன் பைக். அப்போ வந்து அப்பாச்சி 160 பைக் வச்சுருந்தேன். அதில் போயிட்டு இருக்கும்போது அடையார் மத்திய கைலாஷ் சிக்னல் கிட்டக்க ஒரு போலீஸ்கார் வந்து இப்படி கை போடுறாரு. எதுக்கு போடுறாரு இவர் அப்படின்னு ஒன்று, நான் தம்பி பாடி பில்டரா அப்படின்னாரு. அப்படியே சூப்பர், ஆமாம் சார் பாடி பில்டர் தான், ஆர்ம்ஸ்லாம் நல்லா வச்சிருக்க, என் பையன் கூட பண்ணுறான்ப்பா, ஏதோ பவுடர்லாம் வாங்கி தின்னுன்னு சொல்கிறான், நீயும் சாப்பிடுவியா அப்படின்னு ஒன்று. சாப்பிடுவேன் சார். என்ன பவுடர் சாப்பிடுவேன், சேஃபா அப்படின்னு ஒரு 2 நிமிஷம் பேசிட்டு தேங்க்ஸ்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அமிச்சார். தட் வாஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ். அது வரைக்கும் எங்கள் வீட்டில் வந்து எப்படின்னா, அதாவது மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸில் முக்கால்வாசி பேருக்கு என்னென்னா போலீஸை பார்த்தா பயம். அப்புறம் அவங்கள பற்றி அந்த பயம் அப்படின்றத ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்காக 1000 ஸ்டோரிஸ் சொல்லுவாங்க. இவங்க இதை பண்ணிடுவாங்க, அவங்க அதை பண்ணிடுவாங்க. மை பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் எவ்ரி திங் சேஞ்ச்ட். ஃபிட்டாக இருந்தால் மரியாதை தான் கிடைக்குது. சம் பீப்புள் மே பி ஜெலஸ், பட் தட் இஸ் ஆல்சோ அ குட் திங். ஒருத்தர் ஜெலஸ் ஆனால் தான் அவர் எஃபர்ட் போட்டு ஹீ இஸ் ஆல்சோ கோயிங் டு ட்ரை அண்ட் பிகம் லைக் தட். ஸோ ஜெலசி இஸ் ஆல்சோ அ குட் திங் வென் டன் இன் அ ரைட் வே, என்ன கெடுக்காத வரைக்கும். ஸோ தட் சேஞ்ச் மை பெர்ஸ்பெக்டிவ். அப்போலேருந்து இப்போ பார்க்குற வரைக்கும் எவ்ரிடே ஐ எம் சீயிங் தட் ஃபிட்னஸ் இஸ் நாட் ஜஸ்ட் சேஞ்சிங் மை லைஃப், என்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாரோட லைஃப்பையும் மாற்றுது. இந்தியா இஸ் த லார்ஜஸ்ட் க்ரோயிங் ஃபிட்னஸ் இண்டஸ்ட்ரி இன் த வேர்ல்டு. யூஎஸ், யூகே, மிடில் ஈஸ்டில் இருக்கிற எல்லா கம்பெனியும் இங்கே வந்து அவனோட ப்ராடக்ட்ஸை ஸ்டார்ட் பண்ணும். பிகாஸ் ஐ எம் பார்ட் ஆஃப் அ ஃபெடரேஷன் கால்ட் அஸ் என்பிசி. ஓகே, இதில் தான் வந்து அர்னால்டு வந்து ஜெயிச்சு ஒலிம்பியா வாங்கினார். ஐ எம் பார்ட் ஆஃப் தட் ஃபெடரேஷன். ஓகே, ஏன்னா நிறைய ஃபெடரேஷன் இருக்கிறதுனால ஐ எம் ஜஸ்ட் மேக்கிங் இட் கிளியர். ஸோ அக்ராஸ் த குளோப் ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு காம்படிட்டர்ஸ் கம்பீட் பண்ணுறாங்க. ஸோ அக்ராஸ் த குளோப் எவ்வளோ பாடி பில்டர்ஸ் ஒரு வருஷம் பாடி பில்டிங் காம்படிஷனில் கம்பீட் பண்ணுறாங்களோ அதை விட ஜாஸ்தி பாடி பில்டர்ஸ் இந்தியாவில் மட்டும் கம்பீட் பண்ணுறாங்க ஒரு வருஷத்துக்கு. ஸோ தட்ஸ் சம்திங் தட் நோபடி கேன் டினை. இது மட்டும் இல்லை, எனி கைண்ட் ஆஃப் ஃபிட்னஸ் ஸ்போர்ட். ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு பவர் லிஃப்டிங் நேஷ்னல்ஸ் அப்படின்னா அதில் 1000 பேர் கம்பீட் பண்ணுறாங்க இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் ஃபெடரேஷன். இப்போ ஷேரு கிளாசிக்லலாம் வந்து க்ளோஸ் டு 1000 பார்ட்டிசிபென்ட்ஸ் கம்பீட் பண்ணுறாங்க. இப்போ ஒரு ஸ்டேட் ஷோ அப்படின்னா 180-200 பேர் கம்பீட் பண்ணுறாங்க. டிஸ்ட்ரிக்ட் ஷோன்னா 100 பேர் கம்பீட் பண்ணுறாங்கன்னு த அமௌண்ட் ஆஃப் பீப்புள் டேக்கிங் இட் அப் அ ஸ்போர்ட் அப்படின்றதே ஜாஸ்தி. ரெண்டாவது விஷயம், நான் ஜிம் போக ஆரம்பிச்சப்பெல்லாம் வந்து ஒன்லி பாய்ஸ் கோ டு ஜிம், மென் கோ டு ஜிம் அப்படி இருந்துச்சு. இன்னைக்கு ஒரு ஜிம்ல லேடிஸ் வர முடியுமா முடியாதா அப்படின்றது தான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஸோ அந்த டைனமிக்ஸ் சேஞ்ச் ஆயிடுச்சு. வெறும் மென் போற ஜிம்ல ஒரு டாய்லெட்ஸ் கூட ஒழுங்கா இருக்காது. we had to adjust in so many levels. இப்போ கிளீன் டாய்லெட்ஸ் அப்படின்றது மேண்டேட், ஹைஜீன் அப்படின்றது இருந்தே ஆகணும். The gyms do not stink anymore. Cleanliness எல்லாரும் மெயின்டைன் பண்றாங்க. அந்த ஸ்டாண்டர்டைசேஷன், ஃபிட்னஸுக்கான அவேர்னஸ் is slowly growing. Though we have penetrated only 5% of our population, we were not even 1% some 15 years back. So that's a huge. So fitness industry அங்கே ஸ்டார்ட் பண்ணதோட
தாக்கம் அப்படின்றது பாடி பில்டிங் ஆஸ் அ ஸ்போர்ட்டும் பயங்கரமாக வளருது, ஆஸ் அ இண்டஸ்ட்ரி. இப்போ சப்ளிமெண்ட்ஸ் அப்படின்ன உடனே வி ஆல் திங்க் ஆஃப் ஓகே பிஸ்னஸ்க்காக சப்ளிமெண்ட்டு கண்டதை கலக்கி குடிக்கிறான்றது ஒரு பக்கம் இருந்தாலும் என்னோட சாப்பாட்டில் இதெல்லாம் இல்லை, இதெல்லாம் என் சாப்பாட்டில் இருந்தால் தான் ஹெல்த் நல்லா இருக்கும் அப்படின்னுட்டு சூஸ் பண்ணி சப்ளிமெண்ட் எடுக்கிற நாலேஜ் இன்னைக்கு நிறைய பேருக்கு வந்துருச்சு. சிம்பிள் திங், ஒரு ஃபிஷ் ஆயில் ஒமேகா 3 அப்படின்றது நம்மளோட பசும்பால் வீட்டில் கிடச்சிட்டு இருந்தது 100 வருஷம் முன்னாடி. ஏன்னா மாடு புல் சாப்பிட்டுட்டு இருந்தது. பிகாஸ் ப்ரொடக்ஷன் அப்படின்றது வேர்ல்டு வைட் வந்து ஜாஸ்தியானோடனே இன்னைக்கு பாலில் ஒமேகா 3 இல்லை. பட் அது இருக்கும்போது தான் நம்மளோட ஓவரால் ஹெல்த் அண்ட் இம்யூனிட்டி நல்லா இருக்குன்னும் போது பீப்புள் ஆர் இன்டெலிஜென்ட் இனஃப். வெஜிடேரியன்ஸ் கூட ஓகே மாத்திரையாக வருதுப்பா சாப்பிட்றலாம் அப்படின்னுட்டு ஃபிஷ் ஆயில் சாப்பிடும்போது இந்த வாழ்க்கையை வாழறதுக்காக இருக்கிற இந்த ஒரே ஒரு பாடி மேலே இன்ஜஸ்டிஸ் பண்ணிட்டு இருந்த இந்த சொசைட்டி கொஞ்சம் கொஞ்சமாக மாறி அதுக்கு ஜஸ்டிஸும் பண்ண ஆரம்பிச்சு. ஜங்க் ஃபுட் சாப்பிட்றாங்க, கெடுத்துக்கிறாங்க. தட்ஸ் ஒன் சைட் ஆஃப் த ஸ்டோரி. மனுஷங்க ஆசை இல்லாமல் யாருமே கிடையாது. பட் ஓரளவுக்காவது அதை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்ற அந்த அவேர்னஸும் இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துட்டு இருக்கு. ஸ்டெராய்ட்ஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறத விட லெட்ஸ் சே ட்ரக் யூசேஜ். ஏன் அப்படின்னா, ஜஸ்ட் சாரி டு இன்டரப்ட், அதாவது ஸ்டீராய்ட்ஸ் அப்படின்றதுக்காவது தேர் இஸ் லாட் ஆஃப் சயின்டிஃபிக் ரிசர்ச் வேர் இதை போட்டால் உனக்கு இந்த சைடு எஃபெக்ட், இதை ரிவர்ஸ் பண்ண முடியும், இதை ரிவர்ஸ் பண்ண முடியாதுன்ற அந்த சயின்டிஃபிக் டேட்டா நம்மள்கிட்ட இருக்கு. ஆனால் த ஃபியர்ஃபுல் சுச்சுவேஷன் தட் the youth is entering today are stimulants. என்னால் ஒர்க் அவுட் இன்னும் பெட்டராக பண்ண முடியும், இன்னும் எக்ஸ்ட்ரா டைம் ஒர்க் அவுட் பண்ண முடியும்ன்ற மாதிரி ரிசர்ச்சே இல்லாத ஒரு சில கெமிக்கல்ஸ் ஆர் கம்மிங் இன் டு த மார்க்கெட் விச் இஸ் த ப்ரிஃபர்ட் ஸ்டஃப் ஆஃப் மெனி யங் பீப்புள். அதாவது இளைஞர்கள் வந்து, அதாவது ஒருத்தன் ஸ்டெராய்டு போட்டு அவன் வாழ்க்கை நாசமாகுமா அப்படின்னா கண்டிப்பாக நாசமாகும்னு யாராலையும் சொல்ல முடியாது. ஆனால் இன்னைக்கு இவங்களோட ஆக்சஸில் இருக்கிற நான் ஸ்டீராய்டல் ஸ்டிமுலன்ஸோட அளவு, சம் ஆஃப் தெம் ஆர் லீகல், அதோட டோசேஜ் இவங்க யூஸ் பண்ணுறதெல்லாம் பார்க்கும்போது இட் இஸ் அ வெரி சேட் ஸ்டேட். ஸோ அந்த ஸ்டீராய்ட்ஸ் அப்படின்னு மட்டும் பண்ணாமல் த அமௌண்ட் ஆஃப் சைட் எஃபெக்ட்ஸ் காஸ்ட் பை ஆல் த ட்ரக்ஸ் டுகெதர் அப்படின்னு நம்ம பார்க்கணும். பிகாஸ் இந்த ஸ்டீராய்டு அப்படின்றது இட் வாஸ் கிரியேட்டட் டு சேவ் லைஃப்ஸ். ஒரு பெண் வந்து மெனோபாஸில் போகிறா அப்படின்னா அவளால் நார்மல் ஆர்பிசி கவுண்ட் மெயின்டைன் பண்ண முடியல அப்போ கொடுக்கறதுக்கு. ஒரு ஆணுக்கு வந்து ஒரு 40 வயசுக்கு மேலே பேஸ் டெஸ்டோஸ்ட்ரான் லெவல் குறையுது அப்படின்னா அவனுக்கு வந்து டயபெட்டிஸ் வருது, பலவிதமான இஷ்யூஸ் வருது. அவனுக்கு எந்த அளவு குறையுதோ அந்த அளவை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக கிரியேட் பண்ண விஷயங்கள், இந்த மாதிரி விஷயங்கள். அதே ஒரு பேர்ன் விக்டிம் வராங்க, அவங்க ஸ்கின்னை திரும்ப ரீஜென்ரேட் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்காக கண்டுபிடிச்ச விஷயங்கள் தே வில் நாட் கில் யூ இமீடியட்லி. ஆனால் இமீடியட்டாக கில் பண்ணுற மாதிரி பல விஷயங்கள் இன்னைக்கு வந்து மார்க்கெட்டுக்குள்ளே என்டர் ஆகும்போது those are the really scary things. Sorry to interrupt, கண்டிப்பாக பண்ணுங்க. ஸ்டெப் பை ஸ்டெப் இந்த கொஸ்டின்குள்ளே போவோம், ஓகேவா? ஃபஸ்ட்டு, இன்னைக்கு உள்ள பல பேர் வந்து ஒரு வருஷத்தில் மிஸ்டர் இண்டியா ஆகணும், ஒரு வருஷத்தில் இது ஆகணும். ஒரு ஸ்போர்ட்குள்ளே எல்லாரும் வரும்போது எல்லாருமே குழந்த மாதிரி தான் யோசிப்பேன். நானும் வந்து ஃபஸ்ட்டு டே போய் டம்பில் தொட்டோன்னே ஒரு வருஷத்தில் நான் மிஸ்டர் ஒலிம்பியா ஆக போகிறேன். அர்னால்டு 21 வயசில் வந்து மிஸ்டர் யூனிவர்ஸ் அடித்தார், நானும் அடிப்பேன். பட் அந்த ரியாலிட்டின்னு புரியறதுக்கே ஒரு வருஷம் ஆகிடும். ஸோ எல்லாருமே ஸ்போர்ட்ஸ் அப்படின்னும் போது ஒரு குழந்த மாதிரி தான் ஆரம்பத்தில் யோசிப்போம், பெரிய லெவலில் வின் பண்ணணும்னு. ஆனால் அந்த ரியாலிட்டி புரியாதப்போ there are two options. ஒன்று, நம்மளுக்கு அதை பற்றி ரிசர்ச் பண்ணுறதுக்கான பொறுமையும் இடங்களும் தெரியணும். இல்லைன்னா இதுக்கு முன்னாடி இதை செஞ்ச ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்ட் பர்சன் கிட்டக்க போகணும். இன்னைக்கு த சேட் ட்ரூத் என்ன அப்படின்னா, 5 கிலோ வெயிட் குறைச்ச உடனே ஐ வில் ஹெல்ப் யூ லூஸ் வெயிட் அப்படின்னு இன்ஸ்டாகிராமில் ஒரு பேஜ் ஆரம்பிச்சிடுறாங்க. ஒரு டிஸ்ட்ரிக்ட் காம்படிஷனில் போய் 2ஆம் பிளேஸ் வந்த உடனே கான்டெஸ்ட் ப்ரெப் கோச்சிங் கிவன் பை மீ அப்படின்னு ஆரம்பிச்சிடுறேன். அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, இப்போ நான் வந்து நான் காலேஜ் படிக்கும்போது நான் எப்படி என்னோட டெய்லி இன்கம்மை கால்குலேட் பண்ணுவேன்னா, இன்னைக்கு எனக்கு 30 முட்டை தேவை, அன்னைக்கு ஒரு 30 முட்டை நான் வந்து 40 ரூபாய்க்கு ஒரு ட்ரே வாங்குவேன். ஸோ என்னோட எல்லா கால்குலேஷனுமே இன் 40s தான் நடக்கும். எவ்வளோ ட்ரே முட்டை என்னால் வாங்க முடியும் அப்படின்ட்டு. அப்போ இப்போ ஒரு கோச் கிட்டக்க போகிறாங்க அப்படின்னா, உங்களோட சார்ஜஸ் எவ்வளோ? 5000 ரூபாய். என்னோட சார்ஜ் எவ்வளோ? 8000 ரூபாய். உன்னோட சார்ஜ் 10000 ரூபாய். அப்படின் போது பீப்புள் ஃபைண்ட் என்னோட பட்ஜெட்டுக்குள்ளே யார் இருக்காங்கன்னு பார்த்து சூஸ் பண்ணுறாங்களே தவிர ஹூ ஹேஸ் த ட்ராக் ரெக்கார்ட். இப்போ ஒரு மொபைல் வாங்கணும்னா அமேசானில் வந்து 3000 ரிவ்யூ வந்திருக்கு, 4.8 வந்திருக்கு, வாங்கலாம். இது 4.1 தான் வந்திருக்கு, இது வாங்க வேணாம் அப்படின்னு யோசிக்கிற நம்ம மக்களுக்கு அந்த டைமில் அந்த கிளாரிட்டி இருக்கிறது இல்லை. ஓகே, திஸ் கை, இவர் வந்து நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்காரு, இவரை ஈஸியாக ஆக்சஸ் பண்ணலாம் அப்படின்னுட்டு போயிட்டு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத ஆள்கள் கிட்டக்க தே கோ அண்ட் ஜாயின். இப்போ த ப்ரெஷர் இஸ் ஆன் 2 sides. ஒன்று, இந்த அத்லீட் வாண்ட்ஸ் டு வின். இன்னொரு சைடு, நம்ம ஆளுக்கு எல்லாம் தெரியாது,
அப்போ வாட் இஸ் த சொல்யூஷன்? யூ கிவ் மோர் பாய்சன், யூ கெட் மோர் ரிசல்ட்ஸ் அப்படின்ற மாதிரி த சைக்கிள் வந்து ரொம்ப விஷியஸாக சுத்த ஆரம்பிக்குது. இன்ஃபேக்ட் வந்து அதை வந்து நிறைய பேர் பிஸ்னஸாகவும் கன்வெர்ட் பண்ணுறாங்க. இன்ஃபேக்ட் வந்து திஸ் ஹேப்பன்ட் எஸ்டர்டே. ஒருத்தர் வந்து என்கிட்ட வந்து ஹி மெட் மீ இன் த காம்படிஷன் அண்ட் தென் செட், கோச் நான் வந்து காம்படிஷனுக்கு ரெடி ஆகணும் அப்படின்னும் போது வாஸ் ஜஸ்ட் டெல்லிங் மீ இதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்க, என்ன செஞ்சுருக்க அப்படின்னும் போது பண்ணணும் அப்படின்னோடனே இந்த பர்சன் வந்து என்கிட்ட 45,000 ரூபாய் வாங்கினாங்க. வாங்கிட்டு இந்த ஸ்டஃப் எல்லாம் கொடுத்தாங்க. நான் வந்து ஒரு 1.5 வருஷம் 2 வருஷம் பாடி பில்டிங் என்ஹான்ஸ்டாக பண்ணுற ஒரு பர்சனுக்கு கூட கொடுக்காத ஒரு காம்பவுண்ட் த பாய் வாஸ் கிவன் த ஃபர்ஸ்ட் டைம். ஏன் அப்படின்னா ரிசல்ட் வந்து நம்மள்ட்ட ஓட்டிக்கணும் அப்படின்றது. அண்ட் நான் சொல்கிறேன், தம்பி உனக்கு ஃபஸ்ட்டு ஒரு வருஷத்துக்கு என்ஹான்ஸ்மெண்ட் அப்படின்றது ஈவன் இஃப் யூ பை த பெஸ்ட் குவாலிட்டி இன் த வேர்ல்டு 3000 4,000 ரூபாய் தாண்டா ஆகும். 45,000 ரூபாய்க்கு என்னடா கொடுத்து பண்ண அப்படின்னு. ஸோ எல்லா இடத்துலையும் தெர் ஆர் கோச்சஸ் ஹூ வாண்ட் என்னோட ஆத்லீட் ஜெயிக்கணும், என்னோட ஆத்லீட் சேஃபாக ஹெல்த்தியாக ஜெயிக்கணும். ஒரு கேட்டகரி இருக்காங்க. என்னோட ஆத்லீட் என்ன ஆனாலும் ஜெயிக்கணும். இன்னொரு சைடு என்னோட ஆத்லீட்டோட லெவலுக்கு என்னால் மேட்ச் பண்ண முடியுமா, எனக்கு தெரியாதா, எனக்கு தெரியாதுன்னு சொல்லி வேற ஒருத்தர்கிட்ட. 4வது யார் வந்தாலும் நான் எடுத்துக்கிறேன், ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணுவோம், அவங்கள வந்து ஆடு வெட்டுற மாதிரி ஒரு வாட்டி காசு வாங்கிட்டோம் அப்படின்னா என்ன வேணா பண்ணிக்கலாம். ஸோ தேர் ஆர் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ட்ரெயினர்ஸ். எந்த ப்ரொஃபஷன் எடுத்தாலும் இந்த மாதிரி 4 கேட்டகரி இருப்பாங்க. ஓகேவா? உடனே வந்து இந்த மாதிரி ஒரு சில சமயம்லாம் நான் பேசும்போது உடனே வந்து எங்கள் கம்யூனிட்டியிலேருந்தே வரும், நீ எல்லாம் ஒரு ட்ரெயினரா, ட்ரெயினரை பற்றி தப்பாக பேசுகிற. நல்லவங்களும் கெட்டவங்களும் சேர்ந்து இருக்காங்க. நான் வந்து நாங்கள்லாம் நல்லவங்க அப்படின்னு சொல்கிறதுனால நம்மலாம் நல்லவங்க ஆக போகிறோம். உள்ளே இருக்கிற அந்த வீட்ஸை வந்து நம்ம தான் பிடுங்கி எறியணும். அதை வெளில சொன்னாதான் ஒரு சில பேருக்கு தான் இந்த மாதிரி தப்பு பண்ணுறாங்கன்னு கூட ரியலைசேஷன் வந்திருக்காது. மேபி இதை பார்த்து அவங்க ரியலைஸ் பண்ணி திருந்தலாம். ஸோ ஐ எம் ஜஸ்ட் ஓப்பன் அபவுட் இட். ஸோ அந்த மாதிரி கேசஸ் இருக்கும்போது அவங்கள்ட்ட போய் மாட்டும் போது ஃபர்ஸ்ட் திங் யூ லூஸ் யுவர் ஹெல்த் விச் நோபடி ரியலைஸ். நம்மளோட இப்போது ஸ்டெராய்ட்ஸுன்றதை நான் பார்க்கறது வந்து இட் இஸ் அ calculated பாய்சன். விஷத்தை முறிக்கிறதுக்கும் விஷம் தான் கொடுப்போம். அந்த மாதிரி மசிலை வளர்க்குறதுக்கு calculated amount ஆஃப் திஸ் உங்கள் உடம்புக்குள்ளே போட்டிங்க அப்படின்னா யூ ஆர் கெட்டிங் குட் ரிசல்ட்ஸ். சைடு எஃபெக்ட்ஸை மேனேஜ் பண்ணுற அளவுக்கு யூ கெட் ரிசல்ட்ஸ் இஃப் யூ do it properly. And medical supervision is important, which 90% of athletes don't do. இப்போ என்கிட்ட வந்து யாராவது ஒருத்தர் ரெக்கமெண்டேஷன் பண்ணுறாருன்னா ஃபஸ்ட்டு பிளட் டெஸ்ட்டு அண்ட் தென் ஐ ஹாவ் அ பேனல் ஆஃப் டாக்டர்ஸ். இவங்கள்ட்ட போனால் தே வில் நாட் ஜட்ஜ் யூ, ஓ நீ ஊசி போடுறியா அப்படின்னு ஜட்ஜ் பண்ண மாட்டாங்க. ஸோ தட் இஸ் ஆல்சோ அ ஃபியர். இப்போ டாக்டர்கிட்ட போனால் ஏன் போடாதன்னு சொல்லிடுவாங்களோ அப்படின்ற பயத்தில் நிறைய பேர் போக மாட்டேன்றாங்க. ஸோ ஐ மேக் ஷுர் இந்த ஸ்போர்ட் புரிஞ்ச டாக்டர்ஸையும் ஒரு சில பேரை ஃப்ரெண்ட்ஸ் வச்சுட்டு அவங்கள்ட்ட ரெக்கமெண்ட் பண்ணும். ஸோ அந்த ஹெல்த் அப்படின்றத மிட்டிகேட் பண்ணுற அளவுக்கு எடுக்கும்போது திஸ் பாய்சன் ஹெல்ப்ஸ் யூ பில்ட் மசில். பட் அதை விட ஒரு சின்ன மயிரிழை ஜாஸ்தி ஆகும்போது யூ ஆர் காசிங் சைடு எஃபெக்ட்ஸ். இப்போ ஸ்டெராய்ட்ஸை பொறுத்தவொடனே ஓகே நாளைக்கே செத்துருவானா, இல்லை, உன்னோட வாழ்க்கையோட குவாலிட்டியை குறைச்சிக்கிட்டே வரும். இப்போது நான் வந்து லெட்ஸ் சே மை பாடி இஸ் கேப்பபிள் ஆஃப் லிவிங் டில் 75 இயர்ஸ்ன்னு வச்சுப்போமே. அந்த 75 இயர்ஸில் கடைசி நாள் வரைக்கும் நானே என்னோட வேலையை செஞ்சுட்டு போகிற அளவுக்கு என்னோட பாடியை வந்து நேச்சர் கிரியேட் பண்ணியிருக்கு. இஃப் ஐ மிஸ்யூஸ் திஸ் திங், நான் 68-67 வயசில் கூட என்னோட வாழ்நாள் முடியலாம். அண்ட் அந்த 67 வயசில் முடியுதுன்னா அதுக்கு முன்னாடி 5-6 வருஷம் ஐ வில் லிவ் அ வெஜிடபிள் லைஃப். ஏண்டா உயிரோட இருக்கும் அப்படின்ற லெவலுக்கு. ஸோ தட் இஸ் வாட் ஸ்டெராய்ட்ஸ் கேன் டூ இஃப் யூ யூஸ் இட் ராங்லி. ஸோ இது யாருக்கும் புரியல. ஓகே நான் 20 வயசில் போடுறேன், 25 வயசில் போடுறேன், எனக்கு ஒன்றுமே ஆகலையே, நான் சூப்பராக இருக்கேனே. இப்போ இருப்பேன் ராஜா ஒரு 20 வருஷம் கழிச்சு. ஸோ தட் லாஞ்சிவிட்டி பீப்புள் டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ த ஸ்போர்ட் இஸ் கோயிங் டுவர்ட்ஸ் தட் ஒரு விதம். ஓகேவா? பிகாஸ் தேவையான நாலேஜ் இல்லை. இன்ஃபேக்ட் நான் வந்து கான்டெஸ்ட் ப்ரிப்புக்கு ஒர்க் ஷாப்லாம் நடத்துவேன். ஒர்க் ஷாப் பண்ண உடனே எல்லாருமே வந்து உட்கார்றது எதுக்கு உட்காருவாங்கன்னா இவர் ஏதோ மேஜிக் ட்ரக்கு சொல்ல போகிறாரு. பட் எதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது, எப்படி யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றது தான் ஃபஸ்ட்டு 6 hours ஆஃப் லெக்சர். இந்த லெக்சர் முடித்த உடனே என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ 50 பேருக்கு நான் லெக்சர் கொடுக்குறேன்னா அதில் 40 பேர் வந்து கன்ஃபெஷன் பண்ணுவாங்க. சார் நான் எப்படி உயிரோடு இருக்கேனே தெரியல சார், இதெல்லாம் பண்ணியிருக்கேன் சார். ஸோ தட்ஸ் த லெவல் ஆஃப் அவேர்னஸ். ஏன்னா இப்போது நான் வந்து ஒருத்தர்கிட்ட வந்து கோச் அப்படின்ட்டு போகிறேன்னா ஐ கிவ் மை செல்ஃப் டு தட் பர்சன். நான் வந்து ஒருத்தரை வந்து ட்ரெயின் பண்ணுறேன் அப்படின்னா அந்த பசங்களோ அந்த பொண்ணோ வந்து அவங்க லைஃப்பில் பர்சனல் விஷயத்த கூட யோசிக்காமல் என்கிட்ட ஷேர் பண்ணுவாங்க. பிகாஸ் ஒரு குரு ஸ்தானத்தில் உங்களை பார்க்குறாங்கன்னா தே சரண்டர் டு யூ. அப்போ அந்த சரண்டர் பண்ணுற இடத்துல ஒரு சில பேர் ஜஸ்டிஸ் பண்ணலை. because they don't have the knowledge or அவங்களோட வேல்யூவே அவங்களுக்கு தெரியல. they are just doing it as a business. So that is the biggest trouble we see today in the sport வளர்க்குறதுல.
though there are talented coaches who are helping people bud up very well in life. ஓகேவா? இது ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க சொன்னது வந்து இது ஒரு நார்ம் ஆயிடுச்சு, மஸ்குலரா இருக்கணும் மேன் அப்படின்றது. அதை வந்து நான் வந்து ஒரு ப்ளஸ்ஸாக தான் பார்க்குறேன். ஓகேவா? எவ்ரிபடி ஹேஸ் அன் ஒப்பீனியன், ஐ ஸ்டாண்ட் பை மை ஒப்பீனியன். ஏன்னா ஒரு மனுஷனுக்கு வந்து ஒப்பீனியன் இருக்கிறதுனால தான் ஹி பிகம்ஸ் மோர் ஆஃப் அ ஹியூமன் அண்ட் அன் இண்டிவிஜுவல். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் மனிதன் அப்படின்றவன் ஹி ஷுட் பி ஸ்ட்ராங் அண்ட் காம். இப்போ என்னோட குடும்பத்துக்கு ஒரு பிரச்சனையா ஒரு 2 பேர் வராங்க அப்படின்னா, அவங்க வரும்போது நான் அடிக்கிற அடியில் அவங்க லைஃப்ல திரும்ப எழுந்து நடக்கவே கூடாது. அந்த அளவுக்கு நான் ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஆனா அதுக்காக நான் போய் 4 பேரை அடிச்சு துன்புறுத்தக்கூடாது. எனக்கு ஒரு துன்பம்னு வரும்போது என்னையும் என் ஃபேமிலியும் ப்ரொடெக்ட் பண்ற அளவுக்கு நான் ஸ்ட்ராங்கா இருந்தாதான் நான் ஒரு ஆண்மகன். இல்லைன்னா நான் ஆண்மகன் கிடையாது. திஸ் இஸ் த லா ஆஃப் நேச்சர். எந்த மிருகமாக இருந்தாலும் த மேல் ப்ரொடெக்ட். அப்போ அந்த ப்ரொடெக்ட் பண்ண போற அந்த மேல் அப்படின்றவர் ஸ்ட்ராங்கா இருக்கணும் அண்ட் ஷுட் ஹாவ் அ ஸ்ட்ராங் பிசிக்கல் அப்பியரன்ஸ். இப்போ ஒருத்தர் வந்து என்ன அட்டாக் பண்ணணும்னா நான் வீக்கா தெரிஞ்சாதான் என்ன அட்டாக் பண்ணணும் அப்படின்ற அந்த தைரியம் வரும். அட்டாக் பண்ண தைரியமே வரக்கூடாது எதிர்க்க நிற்கிறவங்களுக்கு. கரெக்ட்? ஸோ அப்படி இருந்தாதான் யூ ஆர். இப்போ ஒரு ஆண்மகன் உடனே லீடர் ஆஃப் த ஃபேமிலி, ஹெட் ஆஃப் த ஃபேமிலின்லாம் வந்து ஆம்பளைங்களை ஏன் சொல்றாங்கன்னா, பிகாஸ் ஹி ப்ரொடெக்ட்ஸ். இவர் சம்பாதிக்கிறாருன்றதுக்காக கிடையாது. இப்போ அந்த மாதிரி பார்க்கும்போது ஐடி ஜாப்ல ஒர்க் பண்ணும்போது மை ஒய்ஃப் வாஸ் earning 3 times my salary. பட் ஸ்டில் ஷீ கன்சிடர்ட் மீ ஹெட் ஆஃப் த ஃபேமிலி. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு தெரியும் ஐ வில் ப்ரொடெக்ட் ஹர். ஸோ அப்போ அந்த ஆண்மகன் அப்படின்றவன் ஹி ஷுட் பி மென்டலி அண்ட் ஃபிசிக்கலி ஸ்ட்ராங். அந்த மென்டலி ஸ்ட்ராங்கும் எப்போ இருக்க போகுது அப்படின்னா உன் லைஃப்பில் ஒரு டிசிப்ளின் இருக்கும். அந்த டிசிப்ளின் அப்படின்றது ஒரு ஜிம்முக்கு போகிற ஒருத்தனை வந்து டிசிப்ளின் இல்லைன்னா உடம்பு வராது. ஸோ இஸ் மென்டலி அண்ட் ஃபிசிக்கலி ஸ்ட்ராங்ன்றது இஸ் அ குட் பார்ட் ஆஃப் த சொசைட்டி. ஆனால் ஸ்டெராய்டு எடுத்து தான் அப்படி இருக்கணும் அப்படின்றது இஸ் அ ராங் நார்ம். ஓகே, ஏன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட கெரியரில் நான் ஃபர்ஸ்ட் டைம் டம்பிளை தொட்டது வந்து 2002. ஓகே, 2008 ஆகஸ்ட் வாஸ் த ஃபர்ஸ்ட் டைம் ஐ டச்ட் ஸ்டெராய்ட்ஸ். 6 வருஷங்களுக்கு அப்புறம். ஏன்னா அப்போ அதுக்கு மேலே அந்த லெவல் ஆஃப் காம்படிஷன் என்டர் ஆகணும்னா என்னால் இது இல்லாமல் பண்ண முடியாதுன்ற புரிதல் வர வரைக்கும் நான் வெயிட் பண்ணேன். காம்படிஷன் அப்படின்றது உங்களோட கோல் இல்லை அப்படின்னா தெர் இஸ் ஆல்வேஸ் வேஸ் டு ப்ராக்ரஸ். இப்போ என்கிட்ட நிறைய பேர் நேச்சுரலாக வந்து ட்ரெயின் ஆகுறாங்க. ஜென்ரல் கிளைண்ட்ஸ் இவங்கெல்லாம் வரும்போது மாஸ்டர் எனக்கு வெயிட். ஸோ இப்போது என்னோட கிளைண்ட்ஸே வந்து பார்த்தீங்கன்னா தே கம் இன் ஃபார் ஃபேட் லாஸ். வந்துட்டு மாடலிங் ஷூட் போகிற அளவுக்கு தே ஆர் ஏபிள் டு ப்ராக்ரஸ் இன் அ மேட்டர் ஆஃப் 6 months, 1 year. அண்ட் அந்த பாடியோட நீங்கள் வெளில போகும்போது யூ கிராப் ஆல் த அட்டென்ஷன், யூ லுக் ஸ்ட்ராங். ஸோ தட் இஸ் வெரி மச் பாசிபிள் நேச்சுரலி. ஸோ உங்களோட கோல் ஒரு ஸ்போர்ட் அப்படின்னு வரும்போது தான் யூ ஹாவ் டு கோ பியாண்ட். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து 12 செகண்டில் வந்து 100 meters ஓடினா யாரும் ஸ்டேடியம்க்கு காசு கொடுத்து வந்து பார்க்க மாட்டாங்க. உசேன் போல்ட் 10 செகண்டு கம்மியானார், 9.5 செகண்ட் ஆனார், 9 செகண்ட் ஆனார். வி ஆர் ஃபோர்ஸ் டு பிலீவ் உசேன் போல்ட் இஸ் நேச்சுரல். பட் இஸ் ஹி ரியலி நேச்சுரல்? ஓகே, there are lot of underground discussions. ஓகே, நம்ம நிறைய டிஸ்கஷன் ஃபாரம்ஸில் இருப்போம். அதில் வந்து ஓகே, this is a controversial thing. I don't know how well it will be received. பட் பால்கோ லேப்ஸ் அப்படின்னு ஒரு அண்டர் லேப் இருக்குது. அதை ரன் பண்ணிட்டு இருந்த ஓனர் சம் 6 years பேக் அவர் வந்து மை வர்த் இஸ் திஸ் மெனி $1 million. உசேன் போல்ட்டுக்கு நாங்கள் என்ன காம்பவுண்டு கொடுத்தோன்னு நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா ஐ வில் கிவ் யூ this $1 million அப்படின்னு ஓப்பனாக அண்டர் கிரவுண்டில் சேலஞ்ச் பண்ணுறாரு. அவர் சொன்னது வந்து உண்மையா பொய்யா அப்படின்றது அவருக்கு தான் தெரியும். பட் இட் கிண்டல்ஸ் அ கொஸ்டின். 9 செகண்டில் ஒரு மனுஷனால நேச்சுரலாக ஓட முடியுமா முடியாதா அப்படின்னு. ஸோ எவ்ரி ஸ்போர்ட் ஹேஸ் அ கிரே ஏரியா. அது வந்து ஃபேக்டா இல்லையா அப்படின்றத எவாலுவேட் பண்ணுற இடத்துல நம்ம இல்லை. ஸோ திஸ் பேட் ரேப் கம்ஸ் டு பாடி பில்டிங் அண்ட் ஃபார் மெனி ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டட் டு பவர். அதனால தான் இப்போ வந்து ஈவன் வெயிட் லிஃப்டிங் இஸ் அவுட் ஆஃப் ஒலிம்பிக்ஸ். நெக்ஸ்ட் ஒலிம்பிக்ஸில் வெயிட் லிஃப்டிங் கிடையாது. இட்ஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் தட். பட் எண்ட் ஆஃப் த டே ஒரு ஸ்போர்ட் அப்படின்றது எக்ஸ்ட்ரீம் ஹியூமன் பர்ஃபார்மன்ஸாக இருக்கும்போது தான் அதுக்கு ஆடியன்ஸ் வராங்க அப்படின்றதுனால the sport is going to progress in that way only. பட் அந்த ஸ்போர்ட் தான் உன் லைஃப் இல்லை, your life is elsewhere அப்படின்னும் போது தயவு செஞ்சு இந்த மாதிரி விஷயங்களை பற்றி யோசிக்கிறதையே வந்து ஒரு மனுஷன் நிறுத்தி ஆகும். பிகாஸ் இப்போ வந்து எனக்கு வந்து லெட்ஸே டாக்டருக்கு படிக்கணும் அப்படின்னா இன்ஜினியரிங் சப்ஜெக்ட் இஸ் இம்மெட்டீரியல் ஃபார். அந்த மாதிரி நம்ம லைஃப்பில் ஒரு செக்ரிகேஷன் இருக்கணும். பட் ஆனால் நமக்கு என்ன, ஷாருக் கான் 6 பேக்கோட வராரு, அப்புறம் சல்மான் கான் 6 பேக்கோட வராரு, ரித்திக் ரோஷன் 6 பேக்கோட வராரு, அப்புறம் ரஷ்மிகா மண்டனாக்கே 6 பேக் இருக்குது,
அப்போ நமக்கு இல்லையா அப்படின்னு யோசிக்கும் போது உங்களோட லைஃப்பை உங்களோட டேர்ம்ஸ்ல இல்லாமல் அடுத்தவங்கள மாதிரி ஆகணும்னு நினைக்கிறீங்க. யூ ஆர் அன் இண்டிவிஜுவல். உங்களுக்குன்னு ஒரு தனித்திறமை இருக்கு. அதை விட்டுட்டு மற்றவங்களை நம்ம காப்பி பண்ண ஆரம்பிக்கும் போது தட் டிட்டீரியேட்ஸ் யூ, வெதர் இட் இஸ் ட்ரக் ஆர் வாட் எவர் இட் இஸ். பக்கத்து வீட்டில் டிவி வாங்கிட்டாங்க, நாங்கள் டிவி வாங்கினோம். அவர் 15,000 ரூபாய் ஷூ போட்டிருக்காரு, நான் 16,000 ரூபாய் ஷூ போடணும். இந்த கம்பேரிசன் உள்ள வரும்போதே லைஃப் பிகம்ஸ் மிசரபிள், விச் இஸ் த சேட் ட்ரூத். அது பாடி பில்டிங்காக இருக்கட்டும், இல்லை எனி அதர் வாக் ஆஃப் லைஃப். இன்னைக்கு நிறைய பேரோட லைஃபே எப்படி ஓடுது அப்படின்னா இட்ஸ் அன் அட்ரினலின் ரஷ். அவங்கள விட நான் பெட்டராக இருக்கணும், இவங்கள விட பெட்டராக இருக்கணும். பட் ஆர் யூ ரியலி ஹாப்பி? ஸோ தட்ஸ் த கொஸ்டின். ஸோ பாடி பில்டிங் அப்படின்றது உள்ள வரும்போது தேர் இஸ் நோ ரியலி டெஸ்டட் ஷோ. இந்த நேச்சுரல்னு போட்டுட்டு இருக்கிறவங்களெல்லாம் பார்த்தா எனக்கு சிரிப்பு தான் வரும். பிகாஸ் ஐ ஹவ் காட் மெனி பீப்புள் ஹூ ஆர் நேச்சுரல் வித் தேர் இன்ஜெக்ஷன்ஸ். ஜிம் லாக்கர் ரூமில் அங்கே இங்கே சம் ஆஃப் த ஃபேமஸ் கைஸ். ஓகே, ஒரு சில பேரோட பிளட் டெஸ்ட் எல்லாம் எனக்கு வந்திருக்கு. இதோ பாருங்க இவனோட பிளட் டெஸ்ட் அப்படின்லாம். ஒரு சில பேர் அவங்களே பிளட் டெஸ்ட் அனுப்பிச்சிட்டு இல்லை நேச்சுரலாகவே எனக்கு இந்த ஹார்மோன் ஜாஸ்தியாக இருக்குது, என்ன பண்ணலாம் அப்படின்லாம் பேசியிருக்காங்க. 6 times more than their range எல்லாம். ஸோ நோ ஷோ இஸ் டெஸ்டட் ஃபுல் ப்ரூஃப் பாடி பில்டிங் அப்படின்றதுனால. ஸோ நான் என்கிட்ட யாராவது பாடி பில்டிங் பண்ணணும், நான் நேச்சுரலாக பண்ணணும்னா வெல் அண்ட் குட். ஜெயிக்கணும்ட்டு பண்ணாத, உன்னோட பெஸ்ட்டுக்காக பண்ணு. இல்லை சார் எனக்கு ஜெயிக்கணும், த அதர் பர்சன் இஸ் கோயிங் டு லுக் பெட்டர் பிகாஸ் இட் இஸ் நாட் அ டெஸ்டட் ஸ்போர்ட். ஸோ சூஸ் யுவர் லைஃப். இஃப் இட் இஸ் பாடி பில்டிங், அதுக்கு யூ நீட் அ ப்ராப்பர் கைட் ஆர் அ மென்டார். நான் கோச்சுன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா கோச் அப்படின்றது இட்ஸ் ஜஸ்ட் டெல்லிங் யூ வாட் டு டூ மாதிரி ஆயிடுச்சு. இன்னைக்கு கோச் அப்படின்றவர் ரைட்ஸ் த ஸ்டெராய்ட் சைக்கிள் மாதிரி பீப்புள் திங்க். யூ நீட் அ மென்டார். உன்னோட காம்படிஷன், எந்த காம்படிஷன் நீ பிக் பண்ணால் யூ கேன் பெர்ஃபார்ம் பெட்டர், எவ்வளோ டைமில் நீ பண்ணால் யூ கேன் டூ இட் ஹெல்தி, மெடிக்கல் செக்கப்ஸ் நீ ஒழுங்காக பண்ணுறியா, உன்னோட மற்ற ஃபாலோஅப்ஸ் ஒழுங்காக பண்ணுறியான்ற ஒரு மென்டார், உன்னோட நல்லதை விரும்புகிற ஒரு கைடு உனக்கு தேவை. ஸோ அப்படி இருந்தால் யூ கேன் பிக் இட் அப் அஸ் அ ஸ்போர்ட். அப்படி இல்லையா போய் ஒர்க் அவுட்டை பண்ணு, ஜங்க் ஃபுட் அவாய்ட், நிம்மதியாக ஸ்ட்ராங்காக உணவு சாப்பிட்டு உயிர் வாழலாம். இந்த வாக்கிங்கிறது தண்ணி குடிக்கிற மாதிரி எசென்ஷியல். மூவிங் த்ரூ அவுட் த டே இஸ் எசென்ஷியல். ஆனால் அதை எக்ஸசைஸா அப்படின்னா இல்லை. ஐ எம் ஆல்சோ ஆன் த சேம் ஸ்டாண்ட் பாயிண்ட். அதாவது சிம்பிளாக சொல்லணும்னா எக்ஸசைஸ் அப்படின்னு ஒன்று நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அது நம்மளோட ஏதாவது ஒரு பேராமீட்டரை இம்ப்ரூவ் பண்ணணும். வாக்கிங் பண்ணுறோம் அப்படின்னா இப்போ நான் டெய்லி 1/2 மணி நேரம் வாக் பண்ண உடனே என்னோட வாக்கிங் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆகுதா அப்படின்னு டீப்பாக ரிசர்ச் பண்ணோன்னு வச்சுக்கோங்க. தேர் இஸ் அ ரிசர்ச் ஆக்சுவலி ஆன் எல்டர் பீப்புள் above 70 year oldக்கு வாக்கிங் பண்ணால் அவங்களோட வாக்கிங் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆகுதான்னு பார்த்தா நத்திங் ஹேப்பன். அவங்களோட மசில் மாஸ், அவங்களோட என்டியூரன்ஸ் எதுவுமே நவரில். தேர் பிளட் ஃப்ளோ வாஸ் பெட்டர். அவங்களோட பிளட் சுகர் கேம் இன்டு பெட்டர் கண்ட்ரோல். ஓகே, அதே குரூப்பை 2ஆக பிரிச்சுட்டு அதில் ஒரு குரூப்புக்கு வாரத்துக்கு 2 வாட்டி வாக்கிங் கூட பண்ணல, 30 ஸ்குவாட். 70 வயசுக்கு மேலே அவங்களோட மொபிலிட்டி கூட ஃபுல்லாக கிடையாது, ஃபுல் ஸ்குவாட் கூட இல்லை. பட் அவங்களோட தைஸை ஆக்டிவேட் பண்ணி அந்த 30 ஸ்குவாட் செஞ்சால் தே சா அவங்களோட வாக்கிங் என்டியூரன்ஸ், வாக்கிங் கெப்பாசிட்டி, லெக் ஸ்ட்ரென்த் அப்படின்னு எல்லா பேராமீட்டர்ஸும் இன்க்ரீஸ் ஆகிருந்தது அலாங் வித் பெட்டர் பிளட் சுகர் கண்ட்ரோல். ஸோ ஒரு எக்ஸசைஸ் அப்படின்றது உங்களோட வாழ்க்கை தரத்தை ஏதாவது ஒரு வகையிலையாவது இட் ஷுட் இம்ப்ரூவ். அப்படி பண்ணுறத எக்ஸசைஸ் அப்படின்னு சொன்னால் அது எக்ஸசைஸ். நான் மூச்சு விடுறேன், இது எக்ஸசைஸ். நான் காது சொறிகிறேன், இது ஒரு எக்ஸசைஸ். நான் நடக்கிறேன், இது ஒரு எக்ஸசைஸ்னா கிடையாது. இப்போ இந்த வாக்கிங் அப்படின்றது எப்படி வந்துச்சு அப்படின்னா நிறைய பேர் என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படின்னா லெட்ஸே ஃபேட் லாஸ் ஆர் லெட்ஸே மசில் கெயின் அப்படின்னும் போது அத்லீட்ஸ் எல்லாம் என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா ஓகே நான் இன்னைக்கு போய் 1.5 மணி நேரம் ஒர்க் அவுட் பண்ணிட்டேன், அவ்வளோதான் எனக்கு ஃபேட் லாஸ் ஆகும் போது ஒரு குரூப் ஜெனட்டிக்லி சுப்பீரியர் குரூப் ப்ராக்ரஸ் பண்ணாங்க, ஜெனட்டிக்லி நாட் ஸோ சுப்பீரியர் குரூப் ப்ராக்ரஸ் ஆகலை. அப்போ ரிசர்ச் இன்னும் டீப்பாக பண்ணும்போது ரெகுலர் மூமெண்ட் இருக்கும்போது திங்ஸ் ஹேப்பன் பெட்டர் இன் தேர் பாடி அப்படின்றத புரியும் போது ஓகே எக்ஸ்ட்ரா மூமெண்ட் பண்ணுங்க அப்படின் போது தே ஸ்டார்டட் சீயிங் பெட்டர் ரிசல்ட்ஸ். ஸோ திஸ் இஸ் ஹவு இந்த வாக்கிங் அப்படின்றது ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ தெர் ஆர் லைக் நம்பர் ஆஃப் கம்பேரிசன்ஸ். ஒரு வீட்டுக்குள்ள ஒரு காற்று இல்லாத ஒரு இடத்துல ஒரு செடியை வச்சோம் அப்படின்னா இட் டசன்ட் க்ரோ பிகாஸ் தெர் இஸ் நோ மூமெண்ட். காற்று இருக்கிற இடத்துல ஒரு மரத்தை வச்சு ஒரு செடியை வச்சோம்னா அது மரமாக வேகமாக வளருது பிகாஸ் மூமெண்ட் இஸ் எசென்ஷியல் ஃபார் க்ரோத் அண்ட் மெட்டபாலிசம் அப்படின்றது தெர் ஆர் ரிசர்ச். ஸோ அந்த கான்செப்டில் நீ நல்லா உயிர் வாழணும்னா இதையாவது செய் அப்படின்றதுக்காக கொண்டு வந்தது. திஸ் இஸ் லைக் ரிசர்ச் சேஸ் அ பர்சன் ஹூ கம்ப்ளீட்ஸ் 8,000 steps in a day can prevent so many diseases which can set in a early stage. இப்போ
80 வயசுல வந்து ஒருத்தனுக்கு ஹார்ட் அட்டாக் வரப்போகுது அப்படின்னா அவன் எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருந்தான் அப்படின்னா அவனுக்கு 85 வயசுல ஹார்ட் அட்டாக் வரும். அதே அவன் வந்து எதுவுமே செய்யலை அப்படின்னா 60 வயசுல வரும். அவன் டெய்லி ஒரு 8000 ஸ்டெப் எடுத்தான்னா அவனுக்கு 70 வயசுல வரும். ஸோ இட் டசன்ட் கேரண்டி தட் யூ வில் பிகம் ஹெல்தி, இட் கேரண்டிஸ் a bit more safety. இதுதான் வந்து அந்த வாக்கிங் அப்படின்றதோட கான்செப்ட். பட் நம்ம எல்லாருமே என்ன புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா, இப்போ நிறைய பேர் வந்து நெட்டில் போடுவாங்க, வாட் ஹேப்பன்ட் வென் ஐ டிட் புஷ்அப்ஸ் ஃபார் 30 days அப்படின்னு. அப்படியே செஸ்ட் பாடி பில்டராட்டம் வளர்ந்துருக்கும். டேய் எப்படிரா அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஒரு தியரி தான். ஏன்னா when it comes to இன்டர்நெட் ஆர் எனிதிங், நம்ம ஹியூமன் டெண்டன்சி என்ன, இது கஷ்டம், இது ஈஸி, இது பண்ணால் எனக்கு ரிட்டர்ன்ஸ் நிறையா வரும்னு நான் நம்பினேன்னா இதை தான் பண்ணேன். ரெண்டாவது விஷயம் ஹியூமன்ஸ்க்கு என்ன அப்படின்னா, எனக்கு எதை பிடிக்குமோ அதை எதிர்க்க இருக்கிறவங்க பேசினா அவன் நல்லவன், எனக்கு பிடிக்காது அப்படின்றத எதிர்க்க இருக்கிறவன் பேசினா அவன் கெட்டவன். ஸோ எதிர்க்க இருக்கிறவன் எக்ஸசைஸ் பண்ணு, ஒழுங்காக சாப்பிடு அப்படின்னு சொல்கிறான்னா அவனுக்கு ஒன்றுமே தெரில. அதெல்லாம் பண்ணாதப்பா, நீ ஜீரா வாட்டர் குடிச்சேன்னு வச்சுக்கோ, என் டெய்லி இதில் கிடைக்கிற அதே அளவு ரிசல்ட் கிடைக்கும்னு ஒருத்தன் சொல்லி அந்த ஜீராவை விற்கிறான்ல. த ஹியூமன் டெண்டன்சி இஸ் ட்ரஸ்டிங் தட் பர்சன். ஏன்னா அவன் ஈஸியான ஒரு விஷயத்த சொல்கிறான். நிறைய போலி சாமியார்கள்லாம் ஏன் வந்து அவ்வளோ வந்து காசு அடிச்சுட்டு போகிறாங்க, எதையும் செய்யாதப்பா நீ இதை செய்ய உன் வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னு உடனே ஹார்ட் ஒர்க்கை விட்டுட்டு இதில் நம்ப ஆரம்பிக்கிறாங்கல்ல. ஸோ தட் இஸ் த ப்ராப்ளம். இன்ஃபேக்ட் வந்து நம்மளோட நிறைய இந்த ராமாயணத்தில் வந்து சுந்தரகாண்டம்னு ஒன்று இருக்குது, வேர் த ஹனுமான் வந்து இங்கேருந்து போய் லங்காவில் சீதையை பார்த்துட்டு மெசேஜ் டெலிவர் பண்ணிட்டு திரும்ப வர அந்த ஒரு பீரியட். இதை படித்தா 48 டேஸில் இதை படித்தேன்னா உன்னோட கஷ்டம்லாம் வந்து விலகி போயிடும் அப்படின்னு எல்லாரும் சொல்லும்போது ஐ யூஸ் டு திங்க் வாட் நான்சென்ஸ் இட் இஸ் அப்படின்னு. பட் அதோட மீனிங் என்ன அப்படின்னா, இட் வில் ஷோ அந்த 48 டேஸ்க்குள்ளே நீங்கள் அந்த சாப்டர் கரெக்டாக செக்ரிகேட் பண்ணி படிச்சிங்கன்னா ஒரு நாளும் வந்து வாட் கைண்ட் ஆஃப் அப்ஸ்ட்ரக்கிள் ஹீ ஃபேஸ்ட், அந்த அப்ஸ்ட்ரக்கில் எப்படி ஒரு ப்ராப்ளம் ஆகாமல் அதை கிராஸ் பண்ணி he went. So problem solving with proper due diligence எப்படி this person did அப்படின்ற அந்த knowledge you gain, அதில் கிடைக்கிறத நீ ப்ராக்டிக்கலாக உன் லைஃப்பில் யூஸ் பண்ண அப்படின்னா உன்னோட ப்ராப்ளமை சால்வ் பண்ணலாம். ப்ராப்ளம்ஸ் ஆர் ஆல்வேஸ் கிரியேட்டட் வித் சொல்யூஷன். அதை கரெக்டான இடத்துல நீ தேடணும், யோசிக்கணும் அப்படின்னு கற்றுத்தர அந்த ஒரு சாப்டரை நம்ம என்ன யோசிக்கிறோம், இதை படித்தா அப்படின்ட்டு பாதி பேர் என்ன பண்ணுவாங்க, அதோட அர்த்தத்தையும் ஸ்டோரியும் படிக்க மாட்டாங்க. இந்த ஸ்லோகத்தை உட்காந்து சான்ஸ்கிரிட்டில் புரியாமல் படிச்சுட்டு எனக்கு ஒன்றும் நடக்கலைன்னு உட்காருவாங்க. ஸோ தட் இஸ் த ஹியூமன் நேச்சர். ஸோ வாக்கிங் பண்ணால் நான் ஹெல்தி ஆயிடுவேன் அப்படின்னு நம்புறதும் இட் இஸ் லைக் தட். ஸோ இஃப் தே ரியலி அண்டர்ஸ்டாண்ட் தே வில் டு எக்ஸசைஸ். ஆனால் இன்னைக்கு வந்து ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கூட, ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கூட, ஒரு அளவுக்கு ஒபிசிட்டி இருக்கிறத வந்து நம்ம ஃபீல் பண்ணுறோம், பார்க்குறோம். நிறைய பேர் வந்து நம்ம பார்க்குறோம். ஒபிசிட்டி இருக்கிறவங்க வந்து ரொம்ப காமனான ஒரு இதாக வந்து நம்ம நிறைய பேர் வந்து நம்ம கண்ணில் வந்து படுறாங்க அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜுக்கு வந்து நம்ம வந்துட்டோம். கண்டிப்பாக இது வந்து நமக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியும், லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் தான் அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். பட் வாட் இஸ் த டேஞ்சரஸ் சைட் ஆஃப் திஸ் ஒபிசிட்டி? இங்கே நம்ம ஊரில், இந்தியா, தமிழ்நாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதோட டேஞ்சரஸ் சைடு என்ன? ஏன்னா நான் வந்து ஒரு பாட்காஸ்ட் ஒரு எபிசோட் வந்து பண்ணியிருந்தோம். அங்கே வந்து யூகேல வந்து ஒரு ப்ரொஃபஸராக இருக்காரு. அவர்கிட்ட இந்த ஒரு கேள்வியை வந்து நான் கேட்டிருந்தேன். என்னன்னா, இங்கே இருக்கிற நிறைய பேர் வந்து அமெரிக்கனை மாறிக்கிட்டு இருக்கிறாங்க, அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் அப்படிங்கிற மாதிரி மாறிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை வந்து வச்சேன். அது வந்து அந்த ஒரு பிஸ்னஸ் கெரியர் அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில். பட் இங்கே வந்து நம்ம லைஃப் ஸ்டைல் ரீதியாகவும் நம்ம வந்து ஒரு அமெரிக்கன் மாதிரி மாறிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறத தான், அதோட வெளிப்பாடு தான் இந்த ஒபிசிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம். உடல் பருமன் பரவலாக இன்னைக்கு வந்து பார்க்கப்படுது. இதோட டேஞ்சரஸ் சைடு அப்படிங்கிறது என்னென்னலாம் இருக்குது? அதாவது இந்த டேஞ்சர் அப்படின்றது போகிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் வந்து இப்போ எனி ஸ்கூல், உங்கள் ஏரியா பக்கத்தில் இருக்கிற ஒரு 2 ஸ்கூல், அந்த ஸ்கூல் முடிஞ்சு பிள்ளைங்கள்லாம் வெளில வர டைம் நீங்கள் அங்கே போய் நில்லுங்க. நின்னீங்கன்னா you will see 2 types of children. உணவு பற்றாக்குறை இல்லை தேவைக்கு அதிகமாக உணவு உண்ற குழந்தை. ஹெல்தி சைல்டு அப்படின்றது 200 குழந்தைங்கள்ல ஒரு குழந்தைய நீங்கள் பார்ப்பீங்க. ஹார்ட் ரியாலிட்டி. அதுவும் ஸ்பைன் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிற குழந்தைங்கள பார்க்கறது கஷ்டம். ஸோ இந்த ஒபிசிட்டி அப்படின்றதுக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி என்ன அப்படின்னா, இப்போ ஒபீஸா இருக்கிற ஒரு குழந்தை கூட தேவையான ஊட்டச்சத்து ரெகுலராக கிடச்சிருச்சுன்னா ஓரளவுக்கு ஹெல்தி க்ரோத் ப்ராசஸ் நடக்க போகுது, பிரெயின் டெவலப்மெண்ட் நடக்க போகுது, தனக்கு தேவையான புரிதல்கள், அந்த க்ரோத் எல்லாமே நடக்க போகுது. பட் இன்னைக்கு இருக்கிற சமுதாயத்தில் I'll say one way poverty is related to obesity ன்னு கூட நான் சொல்லுவேன். இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இப்போ நான் பிராண்ட் நேம்ஸ் யூஸ் பண்ணுறேன், பட் let's see how it goes.
இப்போ நான் வந்து அரிசி வாங்கி பொங்கி அது கூட ஒரு 4 பொருளை சாப்பிடணும் அப்படின்னா எனக்கு 50 ரூபாய் ஆகுதுன்னு வச்சு. என்கிட்ட 50 ரூபாய் இல்லை 20 ரூபாய் இருக்கு. நான் என்ன பண்ணுவேன், ஒரு பேக்கெட் மேகியை வாங்கி சமைச்சு சாப்பிடுவேன். அரிசியோட காய்கறி பொங்கி சாப்பிட்றவனுக்கு ஒபிசிட்டி வருமா, இல்லை மேகி சாப்பிட்றவனுக்கு ஒபிசிட்டி வருமா அப்படின்னா மேகி சாப்பிட்றவனுக்கு ஈஸியாக ஒபிசிட்டி வரும். ஓகே, யாரோட உணவுல தேவையான ஊட்டச்சத்து கிடைக்குது. இப்போ இந்த அரிசி சாப்பிட்றவன் நிறைய அரிசி சாப்பிட்டான், நிறைய காய்கறி சாப்பிட்டான் அப்படின்னா கூட அவனோட ஹெல்த்துக்கு தேவையான ஊட்டச்சத்து எல்லாம் இங்க கிடைச்சிருது. ஸோ குண்டானாலும் நோய் எதிர்ப்பு சக்தி ஓரளவுக்கு வச்சுட்டு இவன் வாழப்போறான். இப்போ இந்த வெறும் மேகியை தின்னுட்டு வாழறவன் நோய் எதிர்ப்பு சக்தியும் கம்மியா வச்சுட்டு வாழப்போறான். ஓகே, லெட்ஸ் சே நூடுல்ஸ். So the biggest reason why இந்த commercialization of processed food அப்படின்றது உள்ள வந்துச்சு அப்படின்னா டேஸ்ட்டுக்காகவோ இல்லை லக்ஸுரிக்காகவோ கிடையாது. எந்த ஒரு இடத்துல ஏர்னிங் பவர் அப்படின்றது கம்மியா இருக்குன்னா, அதாவது ஒரு பேசிக்கா தன்னோட வாழ்க்கையில கடன் வாங்காம வாழற மக்கள் அப்படின்னு பார்த்தா இட் இஸ் லெஸ் தேன் 2% ஆஃப் த பாப்புலேஷன் இன்னைக்கு தேதிக்கு. ஏன்னா கூவி கூவி கடன் கொடுத்து கடனாளி ஆக்கிடுறாங்க. அப்போ எவ்ரிபடி இஸ் ரன்னிங் ஆன் அ பட்ஜெட். அந்த பட்ஜெட்ல ஓடும்போது ஏன் ஒரு தேங்காய் எண்ணெய் வாங்குற இடத்துல ஒருத்தர் வந்து ரிஃபைன்ட் ஆயில் வாங்குறாரு அப்படின்னா இட் இஸ் சீப்பர். தேங்காய் எண்ணெய் ஹெல்தின்னு தெரிஞ்சாலும், நல்லெண்ணெய் வந்து ரிஃபைன்ட் ஆயிலோட செக்கு நல்லெண்ணெய் ஹெல்தின்னு தெரிஞ்சாலும் நிறைய பேர் இந்த ரிஃபைன்ட் ஆயிலை ஏன் சூஸ் பண்றாங்கன்னா இட் இஸ் சீப்பர். அந்த மென்டாலிட்டியில வரும்போது நியூட்ரிஷன் அப்படின்றது வந்து இட் இஸ் டேக்கிங் அ பேக் சீட். ஸோ ஒபிசிட்டி அப்படின்றத வந்து குண்டா இருக்கிறது அப்படின்னு நம்ம வந்து ரெஃபர் பண்ணோம் அப்படின்னா இட்ஸ் நாட் ரியலி அ டேஞ்சர். ஓகேவா? ஆனால் அந்த குண்டா இருக்கிறதுனால வந்து அவங்களுக்கு பின்னாடி நிறைய விஷயம் வரப்போகுதுன்றத விட குழந்தையா இருக்கும்போதே இந்த ஒபிசிட்டி அப்போ தேவையான நியூட்ரியன்ஸ் கிடைக்காம வெறும் எக்ஸ்ட்ரா கேலரிஸ் கிடைக்கும் போது மூளை டெவலப்மெண்ட் ஒழுங்கா இருக்க போகிறது. அவங்களுக்கு டெவலப் ஆக வேண்டிய சென்சஸ் எல்லாமே வந்து கரெக்டான லெவல்ல டெவலப் ஆக போறது இல்லை. அப்போ நீங்க எப்படி பார்க்க போறீங்கன்னா சரியா செய்யக்கூடிய, அதாவது ஒரு விஷயத்தையும் சரியா செய்யக்கூடிய அளவுக்கு வளராம பல விஷயத்துல தப்பான டெசிஷன் எடுக்கக்கூடிய ஒரு குழந்தையா, இல்ல விஷயங்களை சரியா புரிஞ்சுக்க முடியாத ஒரு குழந்தையா, இல்ல இந்த மாதிரி விஷயங்கள்னால நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் இல்லாம ரெகக்னிஷன் கிடைக்காத ஒரு குரூப்போட போய் சேர், டிப்ரெசிவ் மென்டாலிட்டி இப்படின்னுட்டு பல விதமான தாட் ப்ராசஸ் ரிலேட்டட் இஷ்யூஸ் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் ரிலேட்டட் இஷ்யூஸோட ஒரு குழந்தை வளர்றது அப்படின்றது அந்த குழந்தைக்கு மட்டும் இல்லை, இந்த சொசைட்டிக்கே டேஞ்சர். ஓகே, ஸோ தட் இஸ் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் டேஞ்சர் ஆஃப் திஸ் சோ கால்டு ஒபிசிட்டி. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு 30 வருஷம் முன்னாடி வந்து தேங்காய் எண்ணெய் சாப்பிட்டா ஹார்ட் அட்டாக் வரும் அப்படின்னு யார் ரிசர்ச் செஞ்சு வந்து சொன்னாங்க? த கம்பெனிஸ் விச் brought refined oil. வேர்க்கடலை சாப்பிட்டா ஹார்ட் அட்டாக் வரும்னு சொன்னவங்க யாரு? The same kind of corporate. இன்னைக்கு the same corporate comes in with take medium chain triglycerides for heart health. Peanut butter சாப்பிடுங்க ஹெல்தி. எப்போ வேர்க்கடலை சாப்பிட்டா அது நல்லது இல்லைன்னு சொன்னவன் அதுல 2 ஸ்பூன் சர்க்கரையை போட்டு க்ரீம் ஆக்கி இதை தின்னு இப்போ ஹெல்தி அப்படின்னு ஊட்டி விடுறதுக்கு வரான் அட் அ சீப்பர் பிரைஸ். ஸோ த பிக்கஸ்ட் threat that we see அப்படின்னு பார்க்கும்போது, one, mental growth of the child is getting clouded. தேவையான அளவு மென்டல் growth, ஐக்யூ அதெல்லாம் வளரல அப்படின்றது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அதை தாண்டி வளரும் போது there is nothing called as essential carbohydrate. There is essential amino acid in protein. There is essential fat. இது இல்லைன்னா உன்னால உயிர் வாழ முடியாதுன்ற 2 விஷயம் எதுல இருக்கு? ஃபேட்லயும் புரோட்டீன்லயும் இருக்கு. There is nothing called as essential carbohydrate. The sugar. அதை கொண்டு வந்து நம்ம சாப்பாட்டுல திணிக்கிறாங்க. இன்ஃபேக்ட் டு த எக்ஸ்டென்ட் ஆஃப் ரிசர்ச் ஐ டிட், ஓகேவா, நான் நம்பும் அளவுக்கு நான் படிச்சு தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்துல சவுத் இந்தியால எல்லாருமே தேவர் ஹண்டர்ஸ் அண்ட் கேதரர்ஸ் அண்ட் வி ஹேட் அ கிரேட் சிவிலைசேஷன். பட்டு துணி உடுத்திட்டு போயிட்டு இருந்தாங்க 3000 வருஷம் முன்னாடி. அந்த அளவுக்கு விவர். இது இப்போ வந்து யூரோப்பியன்ஸ் வந்து 2000 வருஷம் முன்னாடி எப்படி இருந்தாங்கன்னா ஒருத்தன் கொண்டுகிட்டு வாழ்ந்துட்டு இருந்தான். இல்லை, இங்க சிவிலைஸ்டா வாழ்ந்துகிட்டு இருந்தோம். ஈவன் நார்த்ல இந்த ஹரப்பன் சிவிலைசேஷன்ல எல்லாம் பாத்தீங்கன்னா வீட்டுக்கு வீடு குளியல் அறையிலேருந்து காவா கட்டி ட்ரைனேஜ் கொண்டு கட்டி வச்சிருந்தாங்க. ஸோ அந்த அளவுக்கு அட்வான்ஸ்டா இருந்த நம்ம 4000 வருஷத்துக்கு முன்னாடி தான் அக்ரிகல்ச்சர் பண்ணி கார்போஹைட்ரேட்ஸ்ன்றத உணவா சாப்பிட ஆரம்பிச்சோம். எப்போ அப்படின்னா ஹண்டிங்க்கு பஞ்சம் வந்தப்போ. நமக்கு கிடைக்கிறதுலாம் எப்படின்னா ஒரு பயங்கரமான ஒரு ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி விரதம் இருந்தா உன்னோட வாழ்க்கை நல்லா இருக்கும்,
இப்படி பண்ணிட்டு தான் நீ கடவுளை வழிபடணும் அப்படின்னதுனால நம்ம எல்லா ஆளும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஆனால் ஃபேக்ட் என்ன அப்படின்னா, மாசத்துல 2 நாள் எவன் ஒருத்தன் 24 ஹவர்ஸ்க்கு மேலே ஃபாஸ்ட் பண்ணுறானோ, he cannot increase the level of cancer cells in his body even if he is prone to cancer. நீ அதை கடவுள்னு சொல்லு, ஓகே, அந்த ஃபாஸ்டிங் தான் உன் கடவுள். நீ கடவுளே இல்லைன்னு நம்பினாலும், கடவுள் இருக்குன்னு நம்பினாலும், அந்த ஃபாஸ்டிங் தான் உன் கடவுள். இட் இஸ் killing your cancer cells, keeping a check. ஸோ அந்த மாதிரி ஹேபிட்ஸ், நம்மளோட ரூட் ரிச்சுவல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம், இல்லைன்னா நம்மளோட கல்ச்சர் அப்படின்னு சொல்லலாம். இது எல்லாமே வந்து எந்த மாதிரி டிசைன் பண்ணி வச்சிருந்தாங்கன்னா, சன் அப் டு சன் டவுன், சூரியன் அஸ்தமனம் ஆன உடனே சாப்பிடாது. எங்க வீட்டில் டியூப் லைட் இருக்கு, நான் சாப்பிடுவேன். குட் ஃபார் ஆர்குமெண்ட். பட் நீ என்னதான் டியூப் லைட் போட்ட அப்படின்னாலும், த எஃபிஷியன்சி வித் விச் யோர் இன்சுலின் ஹார்மோன் ஒர்க்ஸ் ஆஃப்டர் சன்செட் இஸ் லோ. அப்போ நீ சாப்பிட்ற கார்போஹைட்ரேட்டை 100% ஒன்னால் ஃபுல்லாக மசில்குள்ளே கொண்டு சேர்க்க முடியாது. அப்போது உனக்கு இன்சுலின் சென்சிட்டிவிட்டி வரும், உன் உடம்புல நிறையா ஃபேட்டு சேரும், நீ ஒபீஸ் ஆவ அப்படின்னா, உன்னோட டயபெட்டிஸ் வருது அப்படின்னா, வெறும் டயபெட்டிஸ் வந்தது சுகர் மாத்திரை போட்டோன்னு இல்லை, யூ ஆர் காம்ப்ரமைசிங். உன்னோட கிட்னி ஹெல்த்தை காம்ப்ரமைஸ் பண்ணுற, உன் ஹார்ட் ஹெல்த்தை காம்ப்ரமைஸ் பண்ணுற. இந்த டயபெட்டிஸ் ஜாஸ்தி ஆகும்போது உனக்கு பிளட் ப்ரெஷர் வரப்போகுது, ஹார்ட் அட்டாக் வரப்போகுது, கண்ணு சரியாக தெரிய போகிறது இல்லை, எங்கேயாவது அடிபட்டா காயம் ஒழுங்கா ஆற போறது இல்லை அப்படின்னு. there is an array of issues that happen. Why? ஏன்னா நம்ம இண்டஸ்ட்ரியலைஸ்டு ஃபுட்டு சாப்பிட்றோம். நம்ம ஆன்செஸ்டர்ஸ் சொன்னதெல்லாம் வந்து வெள்ளைக்காரன் வந்து மித்தாலஜின்னு ஒரு டேர்மை காயின் பண்ணான். ஸோ அதில் இருக்கிற டீப் இம்பார்ட்டன்ஸை புரியாமல் மித்துன்னு சொல்லிட்டு நடுராத்திரி வந்து ஸ்விக்கிலையும் ஜொமேட்டோலையும் ஆர்டர் பண்ணி பிரியாணியை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ த ஒபிசிட்டி அப்படின்றதோட டேஞ்சர் என்ன அப்படின்னா, கிவ் ஆர் டேக் 20 years உங்களோட லைஃப் ஸ்பேனில் குறைச்சிருது. தெர் ஆர் ரிசர்ச்சர்ஸ் தட் சே ஒரு மனுஷனோட உடம்புன்றது 130 வருஷம் வாழறதுக்காக டிசைன் பண்ணியிருக்கு இந்த ஜெனட்டிக்ஸு. அது பக்கத்தில் கூட நம்ம யாரும் போக முடியாது. ஐ நோ ஐ ஹவ் டன் இனஃப் டேமேஜ். என்னோட இந்த 39 வருஷத்தில் ஐ ஹவ் டன் இனஃப் டேமேஜ். ஸோ அதுக்கு பக்கத்தில் கூட என்னால் போக முடியாது. ஸோ வாட் ஐ எம் ட்ரைங் நவ் இஸ், வாழற வரைக்கும் அடுத்தவங்க உதவி இல்லாமல் ஹெல்த்தியாக வாழ்ந்துட்டு போகணும். ஓகே, ஸோ the obesity அப்படின்றது directly it is cutting the lifespan, quality of life. You become dependent. ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே you become dependent. இப்போ எனக்கு ஒரு இன்ஜுரி ஆச்சு, செஸ்ட் டேர் ஆச்சு, லேட் டேர் ஆச்சு, நான் யாரையும் எதிர்பார்க்கல. ஓகே, வலி இருக்கு, ஓகே, எங்கே இருக்குது ஹாஸ்பிட்டல், கேபை புக் பண்ணி ஹாஸ்பிட்டல் போய் நான் பார்த்துக்கிட்டேன், செஞ்சுட்டு நான் இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணுறேன் அப்படின்ட்டு வீட்டுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறேன். பட் இஃப் யூ ஆர் ஒபிசிட்டினால உங்களுக்கு ஒரு இஷ்யூ வருதுன்னா, தட் வில் நாட் பி த கேஸ். உங்களை கூப்பிட்டு போய் பார்த்துக்கிறதுக்கு இன்னும் 4 பேரோட டைமை நீங்கள் வேஸ்ட் பண்ணுவீங்க. விச் மீன்ஸ் யூ ஆர் கட்டிங் யுவர் லைஃப் ஸ்பேன், உங்கள் வாழ்க்கையோட தரத்தை குறைக்கிறீங்க, உங்கள் மேலே ஆசையாக அன்போடு இருக்கிறவங்களோட டைமை வேஸ்ட் பண்ணுறீங்க, அவங்களுக்கு மன உளைச்சல் கொடுக்க போகிறீங்க. இன் ஷார்ட், நம்ம எல்லாரும் வந்து இப்போது எப்படி இந்த ஹாப்பினஸ் அப்படின்றது நம்ம ஃபேமிலியை வந்து ஹாப்பினஸ்ன்னு நினைப்போம். 90% ஆஃப் த பீப்புள் அந்த ஃபேமிலியோட ஹாப்பினஸ்ஸையே நம்ம வந்து ஒரு பாயிண்டில் தலைகீழாக திருப்பி போடுறதுக்கு ரெடி ஆகிக்கிட்டு இருக்கோம். நமக்கு தெரியாமல் பண்ணால் வந்து இட் இஸ் இன்னெவிட்டபிள். ஆனால் நம்ம தெரிஞ்சே we are stepping into this trap. நம்ம குழந்தைங்களையும் இந்த ட்ராப்குள்ளே கூப்பிட்டு உட்கார வச்சுக்கிட்டு. இன்னைக்கு கிரவுண்ட்ஸ் கிடையாது, போய் விளையாடுன்னு சொல்கிறது கிடையாது. வீடியோ கேம் வாங்கி கொடுத்துறது, சாப்பாடு கொடுக்கும்போது இப்படி எதிர்க்க மொபைலை வச்சிட வேண்டியது, வாய்க்குள்ளே என்ன போதுன்னே தெரியாமல் குழந்தைங்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. அம்மா இது எனக்கு பிடிச்சிருக்கு, இது எனக்கு பிடிக்கல, எனக்கு இதில் கடிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. குழந்தைங்களுக்கு கடிக்கிறதுக்கு பிடிக்கும், கடிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. மிக்சியில் அரைச்சி சாப்பாடை ஊட்டு, உருண்டையாக இருந்தால் தான் குழந்தை அழகாக இருக்கு. ஆல் தீஸ் ஹவ் கம். ஏன்னா இந்த ஒரு 6 லிட்டர் பாலை வந்து 1 டம்ளருக்கு காய்ச்சி அதை வந்து குழந்தைக்கு கொடுத்துட்டா அது ஹெல்தி இல்லையே. குழந்தைக்கு தேவையை விட ஜாஸ்தியால கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. அப்போ அது ஹெல்தி இல்லை. அடுத்த வாட்டி எப்போ அதுக்கு வந்து பசினே தெரியாத அளவுக்கு ஒன்று பண்றீங்க, இல்லை சீக்கிரம் பசி வர மாதிரி சர்க்கரையை போட்டு அள்ளி கொடுக்குறீங்க. ஸோ ட்ரெடிஷ்னலி மசில் பில்ட் பண்றதுக்காக டயட் பண்ணல, பட் வாழ்க்கையை சூப்பராக வாழறதுக்காக பல விஷயம் செஞ்சு வச்சிருந்தாங்க. அது எல்லாத்தையும் மறந்து வி ஆர் பிகமிங் அமெரிக்கன்ஸ் அப்படின்றத விட வி ஆர் பிகமிங் குளோபல் சிட்டிசன். இட்டாலியில் பீஸா பண்றாங்க, நான் பீஸா சாப்பிட்றேன். மெடிட்டரேனியன் ஃபுட் சாப்பிட்றேன், இந்த ஃபுட் சாப்பிட்றேன். இன்ஃபேக்ட் எப்படின்னா, கேரளா ஃபுட் இஸ் கன்சிடர்ட் அஸ் ஒன் ஆஃப் த ஹெல்தியஸ்ட் ஃபுட். ஓகே, என் ஒய்ஃப் கேரளைட். அதாவது வந்து ஸ்வீட்ஸ் அப்படின்றது ரொம்ப இருக்காது கேரளைட் டிஷ்ஷஸில், ட்ரெடிஷ்னல் ஃபுட்டில். இட்ஸ் டென்ஸ் இன் காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட்ஸ், டென்ஸ் இன் ஃபைபர் அண்ட் ப்ரோட்டீன். ரெகுலராக சாப்பாட்டில் மீன் இருக்கும், அப்புறம் கிழங்கு இருக்கும், ரைஸ் இருக்கும், 2-3 வெஜிடபிள் இருக்கும். இன்னைக்கு ட்ரெடிஷ்னல் கேரளா ஃபுட்டுன்னு எங்கேயாவது போய் சாப்பிட்டா 7 ஸ்வீட் 8 ஸ்வீட் வைக்கிறாங்க. தட் வாஸ் நெவர் அ பார்ட். ஸோ அதில் வந்து புட்டிங்ஸ் ஆர் பார்ட் ஆஃப் இட். புட்டிங்ஸ் எல்லாம் எங்கடா வந்துச்சு கேரளா ஃபுட்டில்? ஸோ யூ ஆர் பிகமிங் குளோபல் அப்படின்னும் போது, ஒன் திங் பாவர்ட்டி அப்படின்றது கொண்டு வந்துச்சுன்றது ஃபர்ஸ்ட் சைட் ஆஃப் த ஸ்டோரி. செகண்ட் திங்,
நான் சொன்னேன்ல, ஐதர் அண்டர் நரிஷ்ட் ஆர் ஓவர் நரிஷ்ட். இந்த ஓவர் நரிஷ்ட் என்ன அப்படின்னா, தேவையில்லாத ஃபுட்டெல்லாம் வந்து ட்ரெடிஷ்னல்னு சொல்லி இன்னைக்கு பீப்புள் ஆர் ஈட்டிங். எண்ட் ஆஃப் த டே உடம்புக்கு தேவையான விஷயத்தை இத்தினூண்டு சாப்பிட்டு தேவையில்லாத விஷயத்தை இவ்வளோ சாப்பிடும்போது அது எங்கே போய் உட்காருது அப்படின்னா, உடம்புல நம்மளோட நார்மல் ஃபங்க்ஷனாலிட்டிஸை தடுத்து அதெல்லாம் மறைச்சு உட்காருது, வாழ்க்கையை செஞ்சு விட்டுருது. ஸோ தட்ஸ் த பிகஸ்ட் டேஞ்சர். நீங்க சொன்ன ஒரு 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 விஷயம், இட்ஸ் லைக் நமக்கு நாம மட்டும் தீங்கு விளைவிக்கல, ஒரு சொசைட்டிக்கு நம்ம ஒரு என்ன சொல்றது, ஒரு ஒரு மோசமான ஒரு ஒரு மனிதனாக மாறிக்கிட்டு இருக்கிறோம். ஸோ அப்படிங்கிறது ஒரு ஒரு பெரிய ஒரு டேக்அவே. என்னுடைய லைஃப் கோல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நான் ஒரு ஃபார்மர் ஆக்சுவலி. எங்கள் அப்பா ஒரு ஃபார்மர், நான் ஒரு ஃபார்மர். எனக்கு ஒரு லைஃப் கோல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஃபார்மிங் அப்படிங்கிறத வந்து மணி மேக்கிங்காக பண்ணாமல் நிறைய எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது எனக்கு வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு ஆசை. ஸோ அதுக்காக நான் நிறைய விஷயங்கள் இந்த இந்த ஃபுட்டு, டயட்டு, அதுக்கப்புறம் வந்து லைஃப் ஸ்டைலு, இதெல்லாமே வந்து நான் அப்பப்போ தொடர்ச்சியாக ஸ்டடி பண்ணிக்கிட்டே இருப்பேன். எனக்கு என்ன ஒரு ஒரு விஷயம்னா, நான் கற்றுக்கிட்ட நிறைய பெஸ்ட் ப்ராக்டிசஸை வச்சு நான் வந்து என்னுடைய ஃபார்மில் ஒரு ஒரு எக்ஸ்பிரிமெண்டேஷன் ப்ளஸ் ஒரு லைஃப் ஸ்டைலை க்ரியேட் பண்ணணும். அதுதான் வந்து என்னுடைய ஒரு பெரிய ஒரு லைஃப் கோல். ஸோ அது நிறைய நான் ஸ்டடி பண்ணிக்கிட்டே வரும்போது நிறைய விஷயங்கள் நான் அதில் வந்து பார்த்துக்கிட்டே வரேன். ஏன்னா ஒரு ஒரு டைமில் வந்து சாப்பாடு இல்லாமல் மனுஷன் செத்துக்கிட்டு இருந்தான் பசியில். இன்னைக்கு மனுஷன் வந்து நிறைய சாப்பிட்டு சீக்கிரமா வந்து செத்துக்கிட்டு இருக்கிறான் அப்படிங்கிற ஒரு ஒரு விஷயம் நான் வந்து பார்க்குறேன். இன்னொன்று, இந்த ப்ளூ ஜோன், ஆப்வியஸ்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ப்ளூ ஜோன் அப்படிங்கிற அந்த பகுதிகளில் வந்து மக்கள் வந்து அதிக நாட்கள் ஆக்டிவாக இருக்கிறாங்க, உயிர் வாழ்கிறாங்க, 100 வயசை தாண்டி வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. நம்ம ஊரில் சென்டினேரியன்ஸ் நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த மற்றவங்களுக்கு பாரமாக இருக்கணும் அந்த மாதிரிலாம் அவங்க கிடையாது. ரொம்ப இயல்பாக வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. பட் என்னன்னா, அவங்களுக்கு ஒரு ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம் என்னன்னா, ஐ யூஸ் டு வாட்ச் லாட். எனக்கு தெரிஞ்ச ஒரு 10-15 டாக்குமெண்ட்ரிக்கு மேலே அதில் பார்த்துருப்பேன் நான். ஒரு புக்கு கூட இருக்குது, ப்ளூ ஜோன் சொல்யூஷன்ஸ் அப்படின்ட்டு ஒரு புக்கு. ஸோ அதெல்லாமே ரீட் பண்ணும்போது அவங்களுக்கு அந்த கான்ஷியஸ் இல்லை, அதாவது நம்ம வந்து ஹெல்த்தியாக வாழணும். அவங்களுடைய கோலே பார்த்தீங்கன்னா 100 வயசை தாண்டணும், ஆரோக்கியமாக இருக்கணுங்கிறதெல்லாம் அவங்களுடைய கோல் கிடையாது. ஸோ நம்ம இன்னைக்கு வந்து ஃபிட்னஸ் கோல் வச்சுக்கிறோம். இல்லை, ஆக்சுவலி என்னை பொறுத்த வரைக்கும் ஃபிட்னஸ் இஸ் கோலாக வந்து நினைக்காம, ஒரு காமன் மேனுக்கு ஒரு கோலாக நினைக்காம, இட்ஸ் அ லைஃப் ஸ்டைலாக வந்து என்னைக்கு வந்து பார்க்க ஆரம்பிக்கிறாங்களோ அன்னைக்கு இது எல்லாமே உள்ள வரும்னு நான் நினைக்கிறேன். அதாவது நம்ம சாப்பாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது, ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் அண்ட் மூவ்மெண்ட்டுக்கு வந்து தனித்தனியாக இம்பார்ட்டன்ட் கொடுக்கறது, இது வந்து ஒன்று சேரும்போது நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம ஒரு பெட்டர் டெசிஷன் மேக்கராக வந்து வர முடியும், நிறைய விஷயங்கள் வந்து பண்ண முடியும் அப்படிங்கிறது ஐ கேன் ஃபீல் இட். இந்த 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 ப்ராசஸ்டு ஃபுட்டுன்னு ஒரு நடுவில் ஒரு விஷயம் சொன்னீங்க. அதோட கண்டிப்பாக வந்து நேச்சுரலாக நல்ல ஒரு ஜங்க் ஃபுட் இல்லாமல் நேச்சுரலாக நல்லா ஃபுல்லாக சாப்பிட்டா ஒருத்தர் குண்டாக போகிறான். ஆனால் வந்து அவனுக்கு இருக்கிற ஒரு ஹெல்த்தோட பாதிப்பு வந்து இந்த கலோரி ரொம்ப அதிகமாக இருக்கிற ப்ராசஸ்டு ஃபுட்டு சாப்பிட்றவனோட இவன் கொஞ்சம் பெட்டராக தான் இருப்பான் அப்படிங்கிற ஒரு பெரிய விஷயத்த வந்து சொன்னீங்க. இந்த லெட்ஸ் டாக் அபவுட் த ப்ராசஸ்டு ஃபுட்டோட ஒரு இது சொல்லும். அதுக்கு முன்னாடி நான் இதை சொல்லிக்க விரும்புகிறேன். இது என்னென்னா, நான் வந்து எனக்கு தெரிஞ்சு 2015 இருந்து ப்ராசஸ்டு ஃபுட்டு, கூல்ட்ரிங்க்ஸு, அப்புறம் இந்த நூடுல்ஸு, அதுக்கப்புறம் வந்து இது எல்லாமே கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிட்டேன். ஸோ அது கம்ப்ளீட்லி அந்த ஹெல்த் கான்ஷியஸ்குள்ளே வந்து போயிட்டேன். பிகாஸ் அந்த டைமில் வந்து நானும் எல்லாரும் மாதிரி தான் இருந்தேன். ஸோ எனக்கு தெரிஞ்ச அந்த ஒரு டைம்லேருந்து இந்த விஷயங்களை வந்து நான் ரொம்ப டீப்பாக ஸ்டடி பண்ண ஆரம்பித்ததுனால, ஹெல்த் கான்ஷியஸ் வந்ததுனால நான் அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிட்டு ஃபுட்டுங்கிற ஒரு விஷயத்துக்கு வந்து நான் இம்பார்ட்டன்ட் கொடுக்க ஆரம்பித்தேன். ஐ கேன் ப்ரௌட்லி சே இன்னைக்கு வரைக்கும் எனக்கு வந்து ஈவன் தோ, அதாவது இன்னைக்கு என்னால் என்ன வேணால் பண்ண முடியும், ஒரு நாள் தான் நான் பரவாயில்ல சாப்பிடுப்பா அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருப்பீங்க. நீங்கள் டயட்டில் இருப்பீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போயிருப்பீங்க, ஒரு நாள் சாப்பிடு ஒன்றும் ஆகாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோர்ஸ் பண்ணுவாங்க. அந்த ஒரு நாள் அப்படிங்கிறது பல நாளாக மாறும். பட் ஐ கேன் ப்ரௌட்லி சே அந்த ஒரு நாள் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கூட என்னால் என்ஜாய் பண்ண முடியும். பட் மோஸ்ட்லி அதை அவாய்ட் பண்ணிடுவேன். பட் ஐ கேன் என்ஜாய் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இன்னைக்கு என்னால் வந்து சொல்ல முடியும். அதுக்கு காரணம் வந்து நான் அவாய்ட் பண்ண விஷயங்களும், தேர்ந்தெடுத்த சாப்பாடும், நான் பண்ண சில விஷயங்கள் தான் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். பட் இந்த ப்ராசஸ்டு ஃபுட்டு வந்து எப்படி பார்த்தாலும் தவிர்க்க முடியாத ஒரு விஷயமா உள்ள வந்துக்கிட்டே தான் இருக்கு. ஒரு டக்குன்னு வந்து நம்ம பசியை போக்குறதுக்கான ஒரு விஷயமா, அல்லது ஒரு சில் அவுட் பண்ணுறதுக்கான ஒரு விஷயமா, இல்லை ஒரு மீட்டப் வைக்கிறோன்னா அதுக்கான ஒரு விஷயமாவும் உள்ள வந்துக்கிட்டே தான் இருக்கு. எப்படி சரி கட்டலாம், எப்படி இதை சமாளிக்கலாம்? அதாவது ப்ராசஸ்டு ஃபுட்டே இல்லாமல் நான் வாழணும் அப்படின்னா இட் இஸ் வெரி டஃப். ஆனால் என்னோட உணவுகளில் நான் தேர்ந்தெடுக்கிற மெயின் ஃபுட்
என்னோட ஸ்டேபிள் ஃபுட் அப்படின்றது ப்ராசஸ்டாக இருக்கக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நான் வந்து லெட்ஸ் என்னோட மீல் ப்ராக்டிஸ் என்ன அப்படின்னா அரௌண்ட் காலையில் ஐ ஹாவ் அ பிளாக் காஃபி. ஓகே, காஃபி இஸ் ப்ராசஸ் பட் மினிமல் டேமேஜே இல்லைன்னு கூட சொல்லலாம் இஃப் இட் இஸ் ப்ராப்பர்லி டன் அப்படின்னு. ஏன்னா மினிமலி ப்ராசஸ்டு அப்படின்னு வச்சுப்போமே. ஏன்னா இப்போது அரிசியை சமைச்சாலும் இட் இஸ் அ ப்ராசஸ். ஸோ வாட் வி ஆர் ட்ரைங் டு டூ இஸ் அதோட நேச்சுரல் ஃபார்ம்லேருந்து மாற்றப்பட்ட உணவுகள். ஸோ அந்த மாதிரி உணவுகள் இப்போ என்னோட ஃபர்ஸ்ட் மீல் அப்படின்றது இஸ் கோயிங் டு பி அட் அரவுண்ட் 11 or 11:30 அப்படின்னும் போது அதில் வந்து ஹோல் ஓட்ஸ் இருக்கும். நாட் இந்த குவிக் குக்கிங் 3 நிமிஷத்தில் குக் பண்ணுற ஓட்ஸ் இல்லை, ஹோல் ஓட்ஸ் இருக்கும். அதில் வந்து ஒரு 3-4 முழு முட்டை இருக்கும். அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் உப்பு போட்டுட்டு தட் வுட் பி மை ஃபர்ஸ்ட் மீல். இதுக்கு அடுத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட் முடிச்சுட்டு வந்து என்னோட சாப்பாடுன்றதுல தேர் வில் பி என்னோட ஒர்க் அவுட்டை பொறுத்து. ரொம்ப ஹெவி ஒர்க் அவுட் செய்கிறேன்னா இப்போ வந்து எல்லா நாளும் ஹெவி ஒர்க் அவுட் கிடையாது. வாரத்தில் 2 நாள் ஹெவி ஒர்க் அவுட் இருக்கும், மீதி நாள்லாம் மாடரேட் ஒர்க் அவுட் இருக்கும். ஸோ ஹெவி ஒர்க் அவுட் அன்னைக்கு அரிசி ஒரு 1.5 கப் இருக்கும். ஒரு 200 250 கிராம் வந்து சிக்கனோ ஃபிஷ்ஷோ இல்லை மட்டனோ ஏதோ ஒரு இறைச்சி இருக்கும். ஹெவி இல்லாத ஒர்க் அவுட் அப்போ அரிசியோட அளவு 1/2 கப்பாக இருக்கும். இப்போது இந்த 1.5 கப்பு ரைஸ் சாப்பிடும்போது 1/2 கப்பு வெஜிடபிள்ஸ் இருக்கும். 1/2 கப்பு ரைஸ் சாப்பிடும்போது 1.5 கப்பு வெஜிடபிள்ஸ் இருக்கும். திரும்ப இரவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரும்ப வந்து 200 250 கிராம் மீட் இருக்கும். வெஜிடபிள் ஏதாவது ஒன்று கண்டிப்பாக இருக்கும். அதை தவிர சில நாள் என்னோட பொண்ணுக்காக ஒய்ஃப் வந்து தோசை வாக்குறாங்க அப்படின்னா எனக்கு ஒரு தோசை இருக்கும், இல்லை ஒரு 2 இட்லி இருக்கும். சில நாள் வெறும் வெஜிடபிள்ஸ் அண்ட் சிக்கன். ஸோ இட் வேரிஸ். இப்போ என்னோட மெயின் ஃபுட் அப்படின்றத பார்க்கும்போது இதில் ப்ராசஸ்ட் ஃபுட் எதுவுமே இல்லை. சரி, இப்போ ஒரு மீட்டிங்க்கு போகிறோம், அந்த இடத்துல வந்து நம்மள்ட்ட ஏதோ ஒன்று வைக்கிறாங்க அண்ட் இட் இஸ் ப்ராசஸ்ட் அப்படின்னும் போது த ஃபர்ஸ்ட் திங் தட் ஐ டூ, அதாவது இப்போ நான் ஒரு இடத்துல மீட்டிங்க்கு போகிறேன் அப்படின்னா இல்லை எங்கேயாவது ஒரு ரிலேட்டிவ் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னா நான் வாய் விட்டு எனக்கு ஒரு பிளாக் காஃபி கொடுங்க அப்படின்னு ஃபஸ்ட்டு கேட்டுருவேன். ஸோ எனக்கு நீங்கள் எதுவும் கொடுக்கல அப்படின்றத சொல்ல முடியாது. தட்ஸ் மை வே ஆஃப் எஸ்கேப்பிங் அப்படின்னு வச்சுக்கலாமே. ரெண்டாவது விஷயம், அவங்க கொடுக்குற உணவு எனக்கு ஒத்து வராது அப்படின்னு எனக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னா நான் சொல்கிறது இப்போ எனக்கு பசி இல்லை, ஃபுட்டை பார்த்தா இட் ரியலி லுக்ஸ் இன்ட்ரெஸ்டிங், கொஞ்ச நேரம் எனக்கு பசி வந்த உடனே சாப்பிட்றேனே, தே ஆர் நாட் ஃபோர்ஸ். மூணாவது, லெட்ஸ் சே ஐம் மீட்டிங் அ வெரி இம்பார்ட்டன்ட் பர்சன், இட் இஸ் இம்பொலைட், அது வந்து சபை நாகரிகம் இல்லை அப்படின்னும் போது ஐ டேக் அ பிஞ்ச் ஆஃப் இட் ஆர் அ பைட் ஆஃப் இட். பட் என்னோட 95% ஆஃப் மை டே இஸ் மினிமலி ப்ராசஸ்ட் ஆர் நோ ப்ராசஸ்ட் ஃபுட். அப்போது இந்த 5% அப்படின்றது என்னை பெருசாக பாதிச்சிடாது. இப்போ என்னோட சாப்பாடே வந்து நான் வந்து நூடுல்ஸ் தான் சாப்பிடுவேன். அதுவும் வந்து ஒரு சில டயட்டிஷியனெல்லாம் எனக்கு பார்த்தாலே அப்படியே கோபமாக வரும். டயட்டுன்னு எழுதி கொடுப்பாங்க. மத்தியானம் வந்து டீ வித் 1 ஸ்பூன் கோகோனட் சுகர் அண்ட் 4 மாரி பிஸ்கெட். மாரி பிஸ்கெட் ஏந்திரா ஹெல்தியாச்சு. மாரி பிஸ்கெட் ஏன் ஹெல்தி? மாரி பிஸ்கெட்டு வீட்டில் செஞ்சுருக்காங்க, அதில் மைதா கிடையாது. லேபிளை படிச்சு பாடுறா, முதல்ல மைதா தான் இருக்குது, கடைசியில் கொஞ்சோண்டு தான் வீட்டு இருக்குது. ஸோ அந்த மாதிரி இஃப் வி மேக் சம் கான்ஷியஸ் டெசிஷன்ஸ், என் வீட்டில் சமைக்கிறது ப்ராசஸ்டு இல்லாமல், அதாவது எக்ஸ்ட்ரீம்லி ப்ராசஸ்டாக ரிஃபைன்டாக இல்லாத உணவுகளை நான் சூஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா வெளில போகும்போது 5% வரைக்கும் அலோவ் பண்ணும்போது இட் டசன்ட் ஹார்ம். ஸோ தட்ஸ் த வே ஐ சி இட். நீங்கள் சொன்ன மாதிரி அந்த பிஸ்கட் உள்ள நிறைய உள்ள வந்துருச்சு. சுகர் பேஷண்ட்டுக்கு தனியாக ஒரு பிஸ்கெட். சுகர் பேஷண்ட்டுக்கு வர பிஸ்கெட்டில் என்ன இருக்கணும்? ப்ரோட்டீனும் நல்ல ஃபேட்டும் இருக்கணும். அதில் என்ன இருக்குது? அதுலேயும் அதே கார்போஹைட்ரேட் தான் இருக்குது. என்ன அதுக்கு பேரில் மட்டும் ஒரு டயட்டு, ஒரு டைஜஸ்ட், தட்ஸ் இட், அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லைங்களா, அதை நம்ம ஃபாலோ பண்ணுற. அதாவது இப்போ இதெல்லாம் ஹெல்த்தி, ஓகே இட்ஸ் ஓகே டு டேக், இதெல்லாம் ஹெல்த்தியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி மாடர்னைஸ்டு இதில் வந்து ஃபோக்கஸ் பண்ணி விற்கப்படுற விஷயங்கள் எல்லாம் இருக்கு இல்லைங்களா. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி பிஸ்கட் ஒரு பெரிய என்ன சொல்கிறது, ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணுது. ஏன்னா நம்ம ஒரு டைமில் வந்து பிஸ்கட் சாப்பிட்றது, சின்ன வயசாக இருக்கும் பிஸ்கட் சாப்பிட்றது ஒரு பெரிய ஒரு ஆசையாக இருக்கும். பட் இப்போ அதே நபர்கள் தான் இன்னைக்கு சுகர் பேஷண்ட்டாக உட்காந்துட்டு இருப்பாங்க, வளர்ந்துருப்பாங்க இல்லைங்களா, அந்த வளர்ந்த அந்த ஒரு ஏஜ் அச்சீவ் பண்ணியிருப்பாங்க. இப்போ திரும்பவும் அந்த ஒரு ஹேபிட் கொண்டு வரணும் இல்லையா. ஸோ அதுக்காக வந்து இவங்களுக்கானது அப்படிங்கிற மாதிரி பிரித்து வச்சு அது ஒரு போயிட்டுருக்கு. இந்த மாதிரி ப்ராசஸ்டு ஃபுட்டில் வந்து என்னென்ன விஷயங்கள் நம்ம டெய்லி வந்து லைஃப்பில் கன்சியூம் பண்ணிட்டு இருக்கிறோம், இதெல்லாம் ஹெல்த்தின்னு நினச்சிக்கிட்டு. அதாவது சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா எனி ஃபார்ம் ஆஃப் சுகர் ஹெல்தி கிடையாது. இப்போது ஒரு பண்டிகை அப்படின்னா ஸ்வீட் எடு கொண்டாடு அப்படின்னு ஏன் வச்சாங்க அப்படின்னா சுகரும் சரக்கும் ஒரே அளவுக்கு உங்கள் மூளையை பாதிக்கும். ஒன்று வந்து உங்கள் கான்ஷியஸ்னஸ் போயிடும், இன்னொன்றில் உங்கள் கான்ஷியஸ்னஸ் இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு
அடிக்டிவ் பிஹேவியர். ஸோ ஒரு பண்டிகைன்னு வரும்போது ஸ்வீட் சாப்பிடும்போது உங்களோட ஹாப்பினஸ் எலவேட்டடாக இருக்கும்போது அந்த குடும்பம்னு ஒரு 10 பேர் சேரும்போது 2 பேருக்குள்ளே ஏதாவது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரக்கூடும். ஆனால் ஒரு ஹாப்பி ஸ்டேட்டில் இருக்கும்போது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் தெரியாது, ஜாலியாக போயிடும். ரைட்? ஸோ இந்த மாதிரி சில பல ஸ்ட்ராட்டஜிஸோட ஸ்வீட்ஸ் வேர் brought in. பட் அது எப்போ நடக்கும்? தீபாவளிக்கு ஒரு வாட்டி, பொங்கலுக்கு ஒரு வாட்டி, 365 நாளில் 4லேருந்து 5 நாள். அப்போது இட் இஸ் அ ஹெல்தி ப்ராசஸ். 95% ஆஃப் த டைம் யூ ஆர் ஈட்டிங் நோ சுகர். இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ரிஃபைன்டு சுகர் அப்படின்னு ஒன்று. ரிஃபைன்ட் சுகர் ஹெல்தி இல்லையா? அதனால நீங்கள் என்ன பண்ணுங்க, இந்த ப்ரௌன் சுகரை எடுங்க. சரி, இந்த ப்ரௌன் சுகர் என்னப்பா பண்ணுற? அந்த ரிஃபைன்ட் சுகரில் கொஞ்சம் ப்ரௌன் கலர் மிக்ஸ் பண்ணுறேன்ப்பா. ஓகே, இதை விட பெட்டர் ஒன்று இருக்குது, கோகோனட் சுகர், பாம் சுகர், அப்புறமா கண்ட்ரி சுகர், இந்த சுகர் அந்த சுகர். சரி, என்னப்பா வித்தியாசம்? திஸ் இஸ் 97% சுகர், இது 96% சுகர், இது 94%. ஸோ 100 கிராம் எடுத்தால் அது 100 கிராம் சுகர், இது 93 கிராம் சுகர். ஸோ ஒரு வெங்காயத்தையும் மாற்றலை, கூட கலரும் வேற ஏதோ ஒன்றையும் மிக்ஸ் பண்ணுறீங்க, அவ்வளோதான். ஸோ எண்ட் ஆஃப் த டே தவிர்க்கவே முடியாமல் இந்த உலகமே அடிக்ட் ஆகி உட்காந்துருக்கிற விஷயம் சுகர். இப்போது ஒருத்தர் ஆல்கஹால் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்தாருன்னா அவரோட கேரக்டரையே அசாசினேட் பண்ணுவோம் பாதி பேர். சரக்கு அடிச்சுட்டு வீட்டுக்கு வரான், இவன்லாம் ஒரு மனுஷனா? வீட்லேயே உட்காந்து சரக்கு அடிக்கிறான், இவன்லாம் ஒரு மனுஷனா? என் பிள்ளைக்கு தேவைக்கு அதிகமாக நான் சர்க்கரையை கொடுக்குறேன், அவனாவது அவனுக்கு மட்டும் செய்ய. நீ உன் குழந்தைக்காக தான் நான் உயிர் வாழ்கிறேன், இந்த குழந்தை தான் என் வாழ்க்கையேன்னு சொல்கிறேன், அந்த குழந்தைக்கு சர்க்கரையை கொடுத்து அடிக்ட் பண்ணுறேன். அப்போ வாட் கைண்ட் ஆஃப் அ பர்சன் ஆர் யூ? ஸோ சுகர் நம்பர் 1 processed food that has to be eliminated on a day-to-day basis. பழைய காலத்தில் பண்ண மாதிரி செலிப்ரேஷன்ஸ் once in 45 days, once in 60 days, once in 3 months doesn't harm. பட் எவ்ரிடே அது உள்ள வரும்போது இட் இஸ் ஹார்ம்ஃபுல். ரெண்டாவது விஷயம், பேக்டு ரெடிமேட் ஃபுட். இது சாப்பிட்றதும் இஸ் அ வெரி பிக் ப்ராப்ளம். ஏன்னா நமக்கு டைம் சேவ் ஆகுது. என் பையனுக்கு ஸ்கூலுக்கு போகும்போது ஸ்நாக் டைமில் டைமே கிடைக்காது, எனக்கும் குக் பண்ணுறதுக்கு டைம் இல்லை. ஸோ நான் 4 பிஸ்கெட் வச்சுட்டேன், ஒரு பீஸ் சாக்லேட் வச்சுட்டேன், ஒரு வேஃபர் வச்சுட்டேன், ஒரு கேண்டி வச்சுட்டேன். ஸோ எண்ட் ஆஃப் த டே சுகர்ஸ் அண்ட் பேக்டு ஃபுட் ஐட்டம்ஸ். இப்போ பேக்டு ஃபுட் ஐட்டம்ஸில் என்ன ரியல் எனிமின்னா அதுலேயும் சுகர் தான் பாதி. ரெண்டாவது விஷயம், இந்த உணவு கெடாமல் இருக்கிறதுக்காக அதில் ஐ எம் மிக்சிங் கெமிக்கல். ஸோ திஸ் கெமிக்கல் இஸ் நாட் 100% ஃபுல் ப்ரூஃப் சேஃப். இது 99% சேஃபுங்க அப்படின்னு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய இந்த டூத் பேஸ்ட் ஆட்லலாம் என்ன பண்ணுவாங்கன்னா 99.9% கிருமிகளை கொன்று விடுகிறது அப்படின்னு ஸ்க்ரீனில் ஒரே ஒரு கிருமியை விட்டு வைப்பான். ஏன் அப்படின்னா, நான் இப்போ டெஸ்ட் பண்ணால் உன் வாயில் கிருமி சாமாமல் இருந்துச்சு அப்படின்னா நீ என் மேலே கேஸ் போடக்கூடாது. விச் மீன்ஸ் ஐ வில் நாட் பி ஏபிள் டு எராடிகேட் த ஜெர்ம் growth இன் யுவர் மவுத். யூ வில் ஜஸ்ட் ஃபீல் ஃப்ரெஷ். தட் இஸ் டூத் பேஸ்ட். நான் ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுறது. அதாவது உப்பு போட்டு வாய் கொப்பளிக்கிற ஒருத்தருக்கு துர்நாற்றம் வராது. அப்போது தட்ஸ் மோர் தேன் டிஸ்இன்ஃபெக்டன்ட். ஆனால் இன்க்ளூடிங் மீ, நமக்கு அந்த காலையில் அந்த ப்ரஷ், அந்த ஸ்வீட்டு, அந்த ஒரு மின்ட்டு டேஸ்ட்டில் அதை போட்டு வாயில் தேக்கலை அப்படின்னா த டே டசன்ட் ஸ்டார்ட். ஓகே, லெட்ஸ் சே அது அடிக்ஷன்னு சொல்லலாம், பழக்கம்னு சொல்லலாம், வாட் எவர் யூ வாண்ட் டு சே. பட் பல லெவலில் நம்ம மாடர்னைசேஷன் அப்படின்றதுல we are addicted. So sugars in different forms, processed food in different forms. Processedன்றது packed food, ப்ரிசர்வேட்டிவோட இருக்கிற இந்த ஃபுட். இது ரெண்டு இன்னைக்கு உயிர் வாழற 99% மக்கள் தினமும் கன்சியூம் பண்ணிட்டு இருக்காங்க. யார் கன்சியூம் பண்ணலன்னா காட்டுவாசியா இருக்கிறவங்க கன்சியூம் பண்ண. ஸோ இது குறைய ஆரம்பிக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா யூ வில் சி ஹெல்த் இம்ப்ரூவ்மெண்ட். இப்போ ப்ராசஸ்ட் ஃபுட் சாப்பிட்டேன்னா உடனே ஒர்க் அவுட் பண்ண மாட்டீங்களே அப்படின்லாம் நிறைய பேர் வில் கம் இன் டு அன் ஆர்குமெண்ட். ப்ராசஸ் ஃபுட் சாப்பிடும்போது யூ பிகம் லெத்தார்ஜிக் அண்ட் லேசி. நேச்சுரல் ஃப்ரெஷ் ஃபுட் சாப்பிடும்போது அந்த அளவுக்கு லேசி அண்ட் லெத்தார்ஜிக் ஆக மாட்டீங்க. இப்போது நீங்கள் நல்ல ஒரு மீல்ஸ் சாப்பிட்றீங்க, ஒரு ட்ரெடிஷ்னல் கிராமத்து உணவு சாப்பிட்றீங்க, சாப்பிட்ட உடனே ஒரு 5 நிமிஷம் அப்பா சாப்பிட்டோம் ஹெவியாக இருக்குன்னு இருக்கும். பட் உடனே அடுத்த ஒரு 8 மணி நேரம் அப்படியே படுத்து தூங்கணும்னு தோணாது. இதே அந்த சாப்பாட்டோட எண்டில் ஒரு ஸ்வீட்டோ ஒரு ஐஸ்கிரீமோ சாப்பிட்டு முடிச்ச இடத்துல படுக்கணும்னு தோணும். ஸோ லேசினஸ் ஆகலை அப்படின்னாலே ஆக்டிவிட்டி ஆட்டோமேட்டிக்காக ஹேப்பன் ஆயிடும். ரைட். ஸோ லெட்ஸ் மூவ் ஆன் டு நம்ம ஒரு கன்க்ளூஷன் அப்படிங்கிறத நோக்கி நம்ம போவோம். பிஃபோர் தட், இப்போ நீங்கள் ஃபிட்னஸ் இண்டஸ்ட்ரியில் ஒரு ரோல் ப்ளே பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த ஃபிட்னஸ் இண்டஸ்ட்ரி அப்படின்னு வரும்போது இதில் இருக்கிற டார்க் சைடு அப்படின்னா என்னென்ன விஷயங்கள் நீங்கள் சொல்லுவீங்க? நீங்கள் பார்த்த ஃபிட்னஸ் இண்டஸ்ட்ரியில் இருக்கிற சில டார்க் சைடு அப்படின்னு என்னென்ன விஷயங்கள் சொல்லுவீங்க? குவிக் ரிசல்ட்ஸ் அப்படின்றது தான் டார்க்கஸ்ட் ஆஃப் த ஃபிட்னஸ் இண்டஸ்ட்ரி. அதாவது ஒரு உடம்பு இருக்கு,
நல்ல உடம்பு ஒருத்தர் வச்சிருக்காரு அப்படின்னா ஒரு நாள்ல அது வரப்போறது. ஒரு மனிதன் அப்படின்னு வரும்போது தெர் ஆர் குட் டேஸ், தெர் ஆர் பேட் டேஸ். சில நாட்கள் உடம்பு ஒத்துழைக்கும், மனசு ஒத்துழைக்காது. சில நாள் ரெண்டுமே ஒத்துழைக்காது. ஆனா என்ன ஆனாலும் அந்த உடம்ப நல்லா வச்சுக்கணும்னுட்டு வாழற ஒருத்தரால தான் வந்து அந்த ரிசல்ட்ஸை எடுத்துட்டு வரோம். ஆனா எல்லாரும் எப்படி வந்து அட்வர்டைஸ் பண்ணி பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜில் பார்த்தீங்கன்னா 40 டே டிரான்ஸ்ஃபர்மேஷன், 60 டே டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்னோடதுல ஒரு கூட நான் வந்து போஸ்டே பண்ணியிருக்கேன். திஸ் இஸ் வாட் ஹி அச்சீவ்ட் இன் 6 months, 1 year அப்படின்ற மாதிரி விஷயங்கள் போடுவேன். ஏன்னா இட் இஸ் அ லாங் டேர்ம். ஒரு மாசத்துல ஒருத்தரால் ஒன்று அச்சீவ் பண்ண முடியுது அப்படின்னா 2 விஷயம். ஒன்று போய், 2வது விஷயம் இந்த பாடி சேஞ்சஸ், டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்றது ஒரு பெண்டுலம் மாதிரி. ஒரு பெண்டுலம் இப்படி நிற்குதுன்னா இது ஆப்போசிட் சைடு இப்படி தள்ளினீங்கன்னா அதுலேருந்து ப்ரெஷரை எடுத்த உடனே இந்த ஆப்போசிட் சைடு அது வந்து பவுன்ஸ் ஆகி நிற்கும், விச் இஸ் நாட் ஹெல்தி. ஸோ த ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் இந்த பிக்கஸ்ட் லை டார்க் சைடு அப்படின்றது வந்து இந்த குவிக் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்ட்டு. இதில் வேற ஒருத்தர் வந்து பேர்லாம் மென்ஷன் பண்ணல, ஒருத்தர் வந்து போட்டிருக்காரு, ஒரு நாள் என்கிட்ட வாங்க 6 கிலோ குறைக்கிறேன், ஒரு நாள் 8 கிலோ குறைக்கிறேன், ஒரே மாசத்துல 30 கிலோ குறைக்கிறேன். கமான். இதில் வந்து நிறைய பேர் அதை சொல்லும்போது அவர் சொல்றாரு, அவங்களுக்கெல்லாம் வித்தை தெரியாது, எனக்கு வித்தை தெரியும், என்கிட்ட வாங்க. கமான், தேர் ஹேஸ் டு பி சம்திங். ஆனால் அதையும் நம்பி ஆளுங்க போகிறாங்க இல்லையா? இட்ஸ் த டார்க்கஸ்ட் சைடு. போயிட்டு அந்த ஒரு நாளில் 6 கிலோ குறைஞ்சிடும். ஆனால் அடுத்த நாள் நீங்கள் என்ன அவதிப்பட போகிறீங்க அப்படின்றது ஃபிசிக்கல் ஸ்ட்ரகிளை விட்டுருவோம். அதுக்கப்புறம் இந்த கைண்ட் ஆஃப் சைட் எஃபெக்ட்ஸ் யூ சி பிகாஸ் யூ டிட் சர்டன் திங், அது கொடுமையான விஷயம். அந்த குயிக் ஃபிக்ஸுங்கிறதே வந்து ஒரு 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 மனிதனோட மைண்டோட ஒரு இன்செக்யூரிட்டியோ அல்லது ஒரு வீக்னஸோட எக்ஸ்பிரஷன் கூட சொல்லலாம் இல்லைங்களா? ஏன்னா லைக் இப்போ ஒரு இன்ஸ்டாவில் கூட ஒரு இது ஃபேமஸ் ஆகிட்டு இருக்கு. ஒரு ஒரு மைண்ட் ஒரு பாடிங்கிறது ஒரு மைண்டோட எக்ஸ்பிரஷன் அல்லது ஒரு மேனிஃபெஸ்டேஷன் அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருக்கு. ஒன் சைடு அது வந்து உண்மை. ஆனால் எனக்கு குயிக்காக வேணும், ஒரு குயிக்காக ஒரு ஷார்ட்கட்டில் ஒரு விஷயத்த நான் வந்து மாற்றிடணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எகெயின் இது இன்னொரு ஒரு சைக்கலாஜிக்கல் சைடை ரிவீல் பண்ணுது. என்னன்னா நம்ம அந்த அளவுக்கு வந்து நம்ம வீக்காக இருக்கோம். என்னால் வந்து ஒரு ஹார்ட் ஒர்க் போட்டு ஒரு ப்ராசஸ்க்குள்ளே போயிட்டு ஒரு டிசிப்ளினை லேர்ன் பண்ணி அது வந்து ஒரு பெரிய சைக்கிள். ஸோ அந்த சைக்கிளை வந்து ஸ்டார்ட் பண்ணி திரும்ப நம்ம ஸ்டார்ட் பண்ண இடத்துக்கே ஒரு ப்ராசஸ் மாதிரி வரும்போது நம்ம வேற ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன்ங்கிறது வந்து இட்ஸ் நாட் ஜஸ்ட் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபிசிக்கல் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ங்கிறது வந்து கண்டிப்பாக வந்து ஒரு ரியல் ஆக்சுவல் ஃபிசிக்கல் டிரான்ஸ்ஃபர்மேஷனை வந்து எடுத்தவங்க கண்டிப்பாக ஒரு வேற பர்சனாக இருப்பாங்க. பிகாஸ் நான் வந்து இன்டர்வியூ ஃபர்ஸ்ட் நான் வந்து இந்த பாட்காஸ்ட்டுக்கு முன்னாடி இன்டர்வியூஸ் மாதிரி பண்ணிட்டு இருந்தேங்க. அப்போ வந்து எங்கள் ஊரில் வந்து ஒரு ஷாப் வச்சிருக்காரு, ஒரு துணி கடை வச்சிருக்காரு. அவர் தான் வந்து ஃபர்ஸ்ட் பர்சன் வந்து இன்டர்வியூ பண்ணினது. அவர் அவ்வளோ ஃபேட்டாக இருப்பார், 100 kgsக்கு மேலே வந்து அவ்வளோ ஃபேட்டாக. ஃபோட்டோஸ் எல்லாம் காமிச்சாரு, என்னால் நம்பவே முடியல, என்ன இப்படி இருக்கீங்க, இங்கே பார்த்தா அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ அவர் வந்து ஒரு பெரிய ப்ராசஸ்க்குள்ளே வந்து போயிட்டு இஸ் கம்ப்ளீட்லி நேச்சுரல், சுகர் அவாய்ட் இது எல்லாம் கம்ப்ளீட்லி நேச்சுரல். ஸோ ஒரு பெரிய ப்ராசஸ்க்குள்ளே ரொம்ப நாட்கள் போராட்டத்துக்கு அப்புறம் ஒரு ப்ராசஸை முடிச்சுட்டு இன்னைக்கு ஒரு பர்சனாக இருக்காரு. அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் முடிச்சதுக்கப்புறம் என்னன்னா இன்னைக்கு வரைக்கும் அவர் வந்து அந்த லைஃப் ஸ்டைலை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு. ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி அவர் வந்து இப்போ மணி 9:30 ஆச்சு, நிறைய ஷாப்ஸ் வந்து ஓப்பன்ல இருக்கும். அவருடைய ஷாப் வந்து இப்போ க்ளோஸ்ல இருக்கும். நான் பார்த்துருக்கேன் அவருடைய அவர் பார்த்து. ஏன்னா லைக் அவர் வந்து ஒரு 8:30 8 o'clock ஷாப் க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டு சாப்பிட்ருவாரு. அந்த ஒரு ரொம்ப லேட் நைட்டில் சாப்பிட்றது அந்த விஷயங்களை அது பண்ணணுங்கிறதுக்காக அந்த லைஃப் ஸ்டைலுக்காகவே அந்த ஒரு விஷயம் ஃபாலோ பண்ணுவார். இல்லைனா ஒரு ஈவினிங் ஒரு 7 o'clock அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு கடையை வந்து மற்ற அக்கௌண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு க்ளோஸ் பண்ணிடுவார். அதுக்கப்புறம் வந்து எக்ஸசைஸ் டெய்லியும் வந்து ஹைக்கிங், மலை கோயில்களுக்கு போகிறது அவர் நான் ஃபாலோ பண்ணிட்டே இருப்பேன். அவர் வந்து சோஷியல் மீடியாவில் இருக்க மாட்டார், பட் வாட்ஸ்அப்பில் வந்து போஸ்ட் போட்டே இருப்பார். ஸோ அவருக்கு வந்து இந்த ஏஜில் அவருக்கு அரௌண்ட் ஒரு ஐ திங்க் 45 to 50 சம்திங் இருப்பார் நினைக்கிறேன். இந்த ஏஜில் வந்து 100 kilometer சைக்கிளிங் போகிறாரு. ஸோ அவரோட ஃபுட்டு பற்றிலாம் எக்ஸ்பிளைன் பண்ணார். நிறைய இதெல்லாம் பண்ணுவேன், இதெல்லாம் சாப்பிடுவேன். ஸோ அதுதான் வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஸோ நான் வந்து உடம்பு இப்படி இருந்துச்சு, டக்குன்னு இது குறைஞ்சிருச்சு அல்லது இப்படி ஏறிடுச்சு, இட்ஸ் நாட் டிரான்ஸ்ஃபர்மேஷன். அதுக்கப்புறம் நீங்கள் எப்படி இருக்கீங்க, உங்கள் லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குது, உங்கள் மைண்ட் செட் எப்படி இருக்குது, அந்த கான்ஃபிடென்ட் லெவல் எப்படி இருக்குது, தட்ஸ் கால்ட் ஆக்சுவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன். அப்போதான் நம்ம இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனை எடுத்துக்கவே முடியும் அப்படிங்கிறது தான் நான் அவரை பார்த்து நான் ஃபீல் பண்ணேன். ஆக்சுவலி அந்த ஒரு ஃபேட் லாஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ங்கிறது வந்து இட்ஸ் நாட் லைக் ஓகே வெயிட்டை குறைக்கிறது இல்லை, நம்ம மைண்டில் சில விஷயங்களை ஏற்றிக்கிறோம், நம்ம மைண்டில் இருக்கிற விஷயங்களை ரிலீஸ் பண்ணுறோம். இது எல்லாம் இஸ் லைக் ஒரு டிசிப்ளின்டு ப்ராசஸ் தான், ஒரு லேர்னிங் தான். அதாவது இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன்றது இட் கம்ஸ் த்ரூ இன்செக்யூரிட்டி.
ஓகே, இன்செக்யூரிட்டி ஏன் அப்படின்னா எல்லாருக்குமே என்ன தாட் அப்படின்னா, எனக்கு டக்குன்னு 6 பேக் வந்துருச்சுன்னா ஐ கெயின் த ஃப்ரீடம், எல்லாரும் என்ன பார்ப்பாங்க, எனக்கு ரெகக்னிஷன் கிடைச்சிரும். பட் ஆனால் எல்லாருக்கும் வந்து அந்த ஃப்ரீடம் அப்படின்றதுக்கான அர்த்தம் புரியல அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இப்போ எல்லாரும் வந்து ஃப்ரீடம் அப்படின்னு எல்லாரும் வந்து என்ன யோசிக்கிறாங்கன்னா, நான் எப்போ எழுந்திருக்கிறேனோ அப்போ எழுந்திருப்பேன், எனக்கு எப்போ சாப்பிடணுமோ அப்போ சாப்பிடுவேன், எனக்கு தேவையானதெல்லாம் அப்படியே கிடைச்சோம், அது ஃப்ரீடம் அப்படின்னு எல்லாரும் நினைக்கிறாங்க. பட் திங்க் ஆஃப் இட் ஃப்ரம் திஸ் பெர்ஸ்பெக்டிவ். நான் என் வாழ்க்கையில் 4:30 மணிக்கு தினமும் எழுந்திருப்பேன். 4:30லேருந்து 5:30 மணி வரைக்கும் என்னோட மைண்டை ட்ரெயின் பண்ணுறதுக்காக ஏதாவது 5:30 மணிக்கு என்னோட ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டு மற்ற உலகம்லாம் வந்து 7 மணிக்கு எழுந்திருக்கிறதுக்குள்ள நான் 1.5 மணி நேரம் என்னோட ஒர்க்கை போட்டுருவேன். மற்ற உலகம்லாம் வந்து ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் தேர் ஒர்க் முடிச்சுட்டு லஞ்ச் பிரேக்னு 1.5 மணி நேரம் உட்காரத்துக்குள்ள என்னோட இன்னைக்கு டேவோட ஒர்க்கை நான் முடிச்சிருவேன். இப்போ அந்த சாயந்தரம் நீங்கள்லாம் உங்கள் ஃபேமிலிக்கு ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு டைம் இல்லைன்னு சொல்வீங்க, என் ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு டைம், எனக்கு ஏதாவது ரெக்ரியேஷன் பண்ணணும்னா எனக்கு அதுக்கு டைம். அப்படி இருக்கிறவன்ட்ட ஃப்ரீடம் இருக்கா? இல்லைன்னா 11 மணிக்கு எழுந்துட்டு ஐயோ இன்னைக்கு 5 மணி நேரம் ஒர்க் இருக்கு, எப்படி முடிக்க போறேன்னு தெரியல அப்படின்றவன்ட்ட ஃப்ரீடம் இருக்கான்னு யோசிச்சு பார்த்தோம்னா, பர்சன் ஹூ பில்ட்ஸ் டிசிப்ளின் அண்ட் ஹேபிட், அவனுக்கு இன்செக்யூரிட்டி இருக்க போறதில்லை. ஏன்னா அவனுக்கு நான் என்ன செய்ய போறேன் அப்படின்றது கிளியரா தெரியும் போது he has the real freedom of life. என்கிட்ட 2 மணி நேரம் ஸ்பேர் இருக்கு, இதுல எனக்கு என்ன வேணுமோ நான் செய்வேன். எனக்கு இன்னைக்கு ஃபேமிலியோட எக்ஸ்ட்ரா டைம் ஸ்பெண்ட் பண்ணணுமா ஸ்பெண்ட் பண்ணுவேன், எக்ஸ்ட்ரா 2 மணி நேரம் தூங்கணுமா பண்ணுவேன், வேற ஏதாவது பண்ணணுமா நான் பண்ணுவேன்றப்போ தட் இஸ் அ ரியல் ஃப்ரீ மேன். ஓகே, திஸ் இஸ் ஒன் பார்ட் ஆஃப் இட். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, when it comes to fitness and transformation பண்றவங்க எல்லாருமே வந்து எந்த ஒர்க் எடுத்திருந்தாலும் அதுல மற்றவங்களோட பயங்கரமா ஷைன் பண்றதை நீங்க பார்ப்பீங்க. பிசிக்கல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் லீட்ஸ் டு மென்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க புதுசா ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறீங்க, ஓகேவா? ஸோ அந்த பிஸ்னஸ் என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அந்த பிஸ்னஸ்க்காக நீங்க ஒரு 10 சாக்ரிஃபைஸ் பண்ணணும், 15 விஷயத்தை மாத்திக்கணும், அந்த 15 விஷயத்தை மாற்றி அதை ஹேபிட் ஆக்கணும். எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் அந்த ஹேபிட்டை விடாமல் கண்டினியூஸாக லாங் ரன்னில் பண்ணாதான் யுவர் பிஸ்னஸ் வில் பிகம் சக்ஸஸ். ஏன்னா ஒரு பிஸ்னஸ் அப்படின்றத ஆரம்பிக்கிறோன்னே இது வந்து ஒன்றும் மேஜிக் கிடையாது. டு ஸ்டார்ட் போரிங் ரெவென்யூ எக்கச்சக்க ப்ராசஸ் இருக்குது. அந்த ப்ராசஸை குட் டேஸ் அண்ட் பேட் டேஸ் எல்லாத்துலேயும் நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது தான் அக்யூமுலேட்டடாக ரிசல்ட்ஸ் வந்து ஒரு ஸ்டெடி ஸ்டேட் ஆஃப் இன்கம் வரும். நவ் லுக் அட் அ பர்சன், அவன் வாழ்க்கையில் அவன் உடம்ப வருத்தி டிசிப்ளினில் நல்லா கொண்டு வந்திருக்கான். அவனுக்கு இதில் இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அவனோட வாழ்க்கையோட முறையை மாற்றுறதுக்கு, புது ஹேபிட்ஸை ஃபாலோ பண்ணுறதுக்கு, அந்த ஹேபிட்ஸில் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் விடாமல் அந்த ஹேபிட்டை பிடிச்சி நிற்கிறதுக்கு அப்படின்னுட்டு திஸ் பர்சன் ஹேஸ் அன் இன்பில்ட் எனர்ஜி. நவ் ப்ராக்டிஸ் பண்ணிட்டான். அவன் உடம்புல இந்த உடம்பு குண்டா இருந்ததுலேருந்து ஒல்லியாக்குறது இல்லை, வேற ஏதோ ஒரு விஷயத்துக்காக இந்த உடம்ப கம்ப்ளீட்டாக மாற்றிருக்கான் ஒரு 2 வருஷத்துலன்னா. அந்த 2 வருஷம் அவனோட ப்ராக்டிஸ் கிரவுண்ட். அவன் வந்து ஒரு பிஸ்னஸில் என்டர் ஆகிறான் அப்படின்னா அந்த பிஸ்னஸில் அது வரைக்கும் பெருசாக சக்ஸஸ் பண்ணிட்டு இருக்கிறவனும் அவனை பார்த்து பயந்து தான் ஆகணும். ஏன்னா ஒன்ட்ட இல்லாத ஒரு டிசிப்ளின் இவன்கிட்ட இருக்கு. இவன் உள்ள வந்தான்னா he will rule the business. ஸோ ஃபிட்னஸ் அப்படின்றத வந்து the way everybody says okay 30 days 6 pack 60 days 6 pack, no. உடம்ப மாத்துறதுக்கான அந்த பொறுமை, டிசிப்ளின் அண்ட் அதை மெயின்டைன் பண்றதுக்கான அந்த டிசிப்ளினையும் அந்த ஹேபிட் ஃபார்மேஷனையும் நீ கத்துக்கிட்ட அப்படின்னா நீ லைஃப்ல எதை எடுத்தாலும் அந்த டிசிப்ளினோட ஒர்க் பண்ணும்போது சக்சஸை தவிர உனக்கு வேற ஆப்ஷனே இல்லை. தேர் வில் பி டெம்பரரி ஃபெயிலியர்ஸ். அந்த டெம்பரரி ஃபெயிலியர்ஸ்ன்றது இஸ் ஹர்டில்ஸ் தட் இஸ் கோயிங் டு டீச் யூ. உன்னோட ஹேபிட்டை வேறு மாற்றணும்னு. ஓகே, எனக்கு 100 கிராம் கார்போஹைட்ரேட் செட் ஆகலை, 80 கிராம் கார்போஹைட்ரேட் ஆகணும்னு உன்னோட ஃபிட்னஸில் எப்படி உனக்கு ஒரு அப்ஸ்ட்ரக்கிள் வந்துச்சோ அந்த மாதிரி ஒரு அப்ஸ்ட்ரக்கிளாக தான் பார்ப்பேன். எல்லாத்தையும் உடச்சி எரிஞ்சிட்டு யூ வில் கோ டுவர்ட்ஸ் த அல்டிமேட். ஸோ டிரான்ஸ்ஃபர்மேஷன்றது எவ்ரிபடி கிவ்ஸ் அ ஃப்ளேவர். ஓகே 10 kgs loss, 8 kgs loss, no. ஒரு lifestyle change and you are able to stick on to it. You are the top 1%. உடம்ப என்னோட கண்ட்ரோல்ல வச்சுக்க கூடிய டாப் 1%ல நீ இருக்க அப்படின்றத காட்டுற ஒரு கிரவுண்ட் தான் டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஸோ அந்த 1%ல நீ வந்துட்ட அப்படின்னா நீ எதை எடுத்தேனாலும் உன்னோட லைஃப்ல யூ வில் கோ டு தட் 1% ஆஃப் தட் ஃபீல்ட். ஸோ ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் அப்படிங்கிறது உடம்புக்கானது மட்டும் இல்லை, மனசுக்கானது. ரைட். ஓகே, ஸோ பிஃபோர் வி கன்க்ளூட், ஆடியன்ஸுக்கு நீங்கள் ஒரு விஷயம், ஒரு இது வந்து எதில் வேணா இருக்கலாம், இது வந்து கெரியரா ஃபிட்னஸா, அது அந்த எந்த கான்டெக்ட்குள்ளேயும் போக வரும்ல, நீ எந்த கான்டெக்ட்ல சொன்னாலும் பரவாயில்ல, இட் டசன்ட் மேட்டர். ஒரு சேலஞ்ச், நீ இதை மட்டும்
தொடர்ச்சியா பண்ணிப்பாரு, யுவர் லைஃப் வில் டிரான்ஸ்ஃபார்ம். அப்படின்னா நீங்க இதுல எனக்கு கான்ஃபிடண்டா தெரியும், ஐ நோ அப்படிங்கிற ஒரு 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 பர்டிகுலர் விஷயம், இதை மட்டும் நீ செய், சேலஞ்ச், இட்ஸ் a சேலஞ்ச், உன் லைஃப் மாறும் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? See, the first thing that I would say is morning routine ஒன்று செட் பண்ணு. The morning routine should have two components. One for the body, one for the mind. ஏன்னா ஒரு மனுஷன் எழுந்திருக்கும் போது எந்த அளவுக்கு அவனோட மூடை செட் பண்றானோ அந்த மூட் தான் the entire day it happens. ஸோ என்னோட லைஃபை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண ஒரு ஹேபிட், நான் இதை யாரெல்லாம் செய்கிறாங்களோ அவங்க லைஃப்பை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுற ஹேபிட் என்ன அப்படி, வேக்கப் ஏர்லி. சூரியன் உதிச்சு மூஞ்சியில் பளீர்னு அடித்ததுக்கு அப்புறம் தான் எழுந்திருப்பேன்னு இல்லாமல், இஃப் யூ ஃபினிஷ் யுவர் டின்னர் ஏர்லி அண்ட் காலையில் இந்த நேரத்துக்குள்ளே எழுந்திருக்கணும் அப்படின்றத தாட் ப்ராசஸாக வச்சுட்டு நீங்கள் படுக்கும்போது அலாம் அடிக்கிறதுக்கு 2 நிமிஷம் முன்னாடி எழுந்துருவீங்க. திஸ் வில் ஹேப்பன் whether you like it or not. உங்கள் பாடியோட கிளாக் இஸ் ஸ்ட்ராங்கர் தேன் வாட் த வேர்ல்ட் ரன்ஸ் ஆன். ஸோ எழுந்துட்டு த ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் திங், கேட்ஜெட்ஸுக்குள்ளே போகாமல் இஃப் யூ ஹாவ் அ ஃபிசிக்கல் புக் ஒரு 15 to 20 minutes படிக்கிறது, அண்ட் தென் 10 minutes ஆஃப் எனி எக்ஸசைஸ், மே இட் பி புஷ்அப்ஸ், ஒரு ஜம்பிங் ஜாக், இல்லை வீட்டில் ஒரு டம்பில் வச்சு ஏதாவது பண்ணுறீங்களா, இல்லை நான் வந்து ஐ பாட் அ கர்லா கட்டை. ஓகே, ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு ஒரு 10 to 15 minutes. ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் திங் இந்த மார்னிங் யூ கேன் டூ எக்ஸசைஸ் ஃபர்ஸ்ட் ஆர் ரீடிங் ஃபர்ஸ்ட், இம்மெட்டீரியல். பட் என்ன ஆகுது அப்படின்னா, காலையில் எழுந்திருக்கும் போது யூ ஆர் ரீடிங் சம்திங் குட். உடனே காலையில் எழுந்து நான் ஹாரர் நாவல் படித்தேன், ரொமான்டிக் நாவல் படித்தேன்னுட்டு அதுக்கப்புறம் லைஃப் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகலன்னா என்கிட்ட கேட்காதீங்க. ரீட் சம்திங் நாலேஜபிள் ஆர் செல்ஃப் ஹெல்ப், அந்த மாதிரி ஏதாவது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து காலையில் படிக்கிற விஷயம்ன்றது இட் வில் பி ஐதர் அபவுட் நியூட்ரிஷன் அண்ட் ஃபிட்னஸ் ஆர் ஹெல்த், இல்லைன்னா செல்ஃப் ஹெல்ப். ஸோ இது ஒரு 10 to 15 minutes, அட்லீஸ்ட் ஒரு பேஜ் ஆகுது படிச்சுட்டு 10 minutes ஆஃப் எக்ஸசைஸ். இதில் என்ன ஆகுதுன்னா, மார்னிங் யூ ஆர் செட்டிங் அப் அ ப்ராப்பர் கான்டெக்ஸ்ட் இன் யோர் மைண்ட் வேர் இட் ஓப்பன்ஸ். காலையில் ஆரம்பிக்கும் போது இட் ஸ்டார்ட்ஸ் வித் லேர்னிங். ரெண்டாவது விஷயம், ஃபிசிக்கல் ஒர்க் செய்யும் போது யூ ஃபீல் அ சென்ஸ் ஆஃப் அச்சீவ்மெண்ட் விச் வேற எதுவுமே கொடுக்க முடியாது. ஓகே, நான் இப்போ காலைல எழுந்த உடனே ஒரு செட்டில் 35 புஷ்அப், அடுத்த செட் 30 புஷ்அப் அடிக்கிறேன் அப்படின்னா, த ஃபீல் ஆஃப் அக்காம்ப்ளிஷ்மெண்ட் கிவ்ஸ் மீ சம் அமௌண்ட் ஆஃப் ஹாப்பி ஹார்ம். காலையில் எழுந்திருக்கும் போது யுவர் மைண்ட் ஃபீல்ஸ் ஃப்ரெஷ் அண்ட் ஹாப்பி. அந்த ஹாப்பினஸோட நீ டேவை ஸ்டார்ட் பண்ணும்போது சும்மா போயிட்டு உன் வீட்டில் இருக்கிறவங்கள விட வந்து சிடுன்னு எதுவும் பேச மாட்டேன். யூ வில் பி அ நைஸ் பர்சன் டு தெம், விச் மீன்ஸ் அவங்களோட டேவும் பெட்டராக இருக்கும். ஸோ அவங்கெல்லாம் ஒன்று டிஸ்டர்ப் பண்ண போகிறதில்ல. அண்ட் முக்கியமான விஷயம், இப்போ இஃப் யூ ஆர் அ ஸ்டூடெண்ட் ஆர் சம்திங், காலையில் எழுந்தோடனே எங்கள் அம்மா பால் வாங்கிட்டு வர சொன்னாங்க, எங்கள் அம்மா இதை பண்ண சொன்னாங்க, எங்கள் அம்மா அதை பண்ண சொன்னாங்க. உங்கள் அம்மா எழுந்திருக்கிறதுக்கு 20 நிமிஷம் முன்னாடி எழுந்துட்டேன்னா அந்த 20 நிமிஷத்தில் உங்கள் அம்மா உன்னை எதுவும் வாங்கிட்டு வர சொல்ல போகிறதில்ல. யூ ஹேவ் தட் டைம் ஃபார் யூ. அப்போ அந்த 20 நிமிஷம் முடிச்ச உடனே உனக்கே என்ன பண்ணணும்னு தெரியாது, உங்கள் அம்மா கேட்கறதுக்கு முன்னாடி நீ போய் அந்த பாலை வாங்கிட்டு வந்துடுவேன். வாங்கிட்டு வந்தேன்னா how will your mom treat you? என் புள்ள நான் கேட்கறதுக்கு முன்னாடி செய்கிறான், அவனுக்கு நான் ஏதாவது செய்யணும். ஸோ உங்களோட மென்டல் அண்ட் ஃபிசிக்கல் ஹெல்த்ன்றதை தாண்டி the atmosphere you live in is going to become very positive. So அந்த பாசிட்டிவிட்டி வரும்போது, ஸோ பாசிட்டிவிட்டி அப்படின்னோடனே எவ்ரிபடி திங்ஸ் ஓகே பாசிட்டிவிட்டி வந்தால் எல்லாம் வந்துருமா அப்படின்னா, when you are positive, நீங்கள் யோசிக்கிறது தெளிவாக இருக்கும்போது பிரச்சனை வந்தாலும் அதுக்கு டெசிஷன் தெளிவாக எடுப்பீங்க. ஸோ ஒன்லி குட் திங்ஸ் ஹேப்பன். ஸோ அந்த பாசிட்டிவிட்டி அண்ட் சென்ஸ் ஆஃப் அச்சீவ்மெண்ட்டோட உங்கள் டே ஸ்டார்ட் ஆகும்போது, லெட்ஸ் சே ஒரு ஹேபிட் அப்படின்றது இட்ஸ் கோயிங் டு டேக் 2 to 3 months. பை த எண்ட் ஆஃப் இட் யூ வில் பி ஹாப்பி. நம்ம இதை செய்ய ஆரம்பிச்சது சூப்பராக இருக்குன்னு நீங்கள் இதை ஒரு 4 பேருக்கு I get. Right. Self helpல நீங்க என்ன ரீட் பண்ணுவீங்க? books? I randomly choose books. For example, one book வந்து எப்படின்னா, இப்போ டிம் ஃபெரிஸோட 4-hour work week. 4-hour work week. If you look at it, அதில் என்ன கிளியராக வந்து, அதாவது everybody takes away the concept and everybody buys it because the marketing strategy was மற்றவங்கெல்லாம் 4 முழுக்க ஒர்க் பண்ணுறாங்க, 4 மணி நேரம் ஒர்க் பண்ணால் போதுன்றானே இந்த ஆளு எப்படி. The title is the hook. உள்ள போனா எப்படி ப்ராசஸ் பண்ணீங்கன்னா, உங்களோட ப்ராசஸை உங்களோட விஷயங்கள்ல செட் பண்ணீங்கன்னா, யூ எஸ்கேப் த mundane ஒர்க் அண்ட் யூ என்ஜாய் த ஃப்ரீடம் ஆஃப் டூயிங் திங்ஸ் யூ லைக். ஸோ தட்ஸ் த டேக் அவே. ஸோ ஒருத்தருது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது காகின்ஸோட புக் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு, அட்வர்சிட்டிஸ் உன் மூஞ்சியில் எவ்வளோ வந்தாலும் ஐ வில் ப்ரூவ் தட் அட்வர்சிட்டி இஸ் ஸ்மால் தேன். எனக்கு மேலே எதுவும் இல்லை, கால் போன் தானே ஃப்ராக்சர் ஆயிருக்கு, உடஞ்சி கீழே விழல, நான் கண்டினியூ பண்ணி ஓடுவேன். ஸோ இஃப் ஐ ரீட் டிஃப்ரெண்ட் ஜானர்ஸ். ஓகே, ஸோ 2021 நியூட்ரிஷன், ஃபிட்னஸ் அண்ட் செல்ஃப் ஹெல்ப் அண்ட் ரிலீஜியஸ் டெக்ஸ்ட். ஓகே, இது சேர்த்து ஐ ரெட் 104 books. ஓகே, தென் இப்போ ஆவரேஜிங் 3 books a week, 3 books a month ஐ கோ த்ரூ. ஆனால் இப்போ சூஸ் பண்ணுறதெல்லாம், அப்போ வந்து தட் டைம் ஐ வாஸ் சேசிங் நம்பர், 100 book படிக்கணும் அப்படின்ற ஒரு நம்பர். ஸோ ஐ வாஸ் choosing small labels. இப்போ I choose books
that give me more value. For example, வந்து இப்போ strength trainingோட NASMோட book, it is like some 1200 page text. That is one book that I'm reading. அப்புறமா வந்து commentary on each instance of Bhagavad Gita. That is one book that I am reading. And then the third book is on your Takkan, and the title is not coming in. So it's about easy victories, setting up momentum for bigger victories. The book பேர் மறந்துட்டேன். I started that book yesterday. So it was telling about எப்படி வந்து one small victory நம்ம பிளான் பண்ணோம்னா it sets up an environment for achieving big அப்படின்றது. So I just read the preface and then I'm still processing that. ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா, ஐ டேக் 2-3 புக்ஸ், எப்படி மூட் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அன்னைக்கு அந்த புக்கை படிப்பேன். பிகாஸ் வென் யூ ஸ்டக் அப் வித் ஒன் புக், ஒரு சில இடங்கள் நம்மளுக்கு பிடிக்காது ஆர் போர் அடிக்கும். அப்போது யூ கெட் டீரெயில்ட், யூ ஸ்டார்ட் டூயிங் சம்திங் எல்ஸ். ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா, ஐ கீப் 3 books in hand. ஸோ எழுந்திருக்கும் போது எதை படிக்கணும்னு தோணுதோ அதை எடுத்து ஐ ஸ்டார்ட் ரீடிங் ஃப்ரம் வேர் ஐ லெஃப்ட். அண்ட் இவ்வளோ நேரம் தானும் நான் செட் பண்ணிக்க மாட்டேன். I read until I can have that attention on that. If I feel that my attention is missing, I'll stop. Right. So, thank you so much. I think இதுதான் நம்ம ஃப்ளோவில் ஸ்டார்ட் ஆகி ஃப்ளோவில் முடிகிற பாட்காஸ்ட் ஆக்சுவலி. ஸோ அது மட்டும் இருக்கும். நாங்கள் கொஞ்சம் கான்வர்சேஷன் பண்ணிட்டு திரும்ப வந்து நீங்கள் யார் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போவோம். அப்புறம் ஆஸ் யூஷுவலாக அது கேஷுவலாக ஃப்ளோவில் தான் போகும். இது ஆரம்பமே ஃப்ளோ ஸ்டார்ட் ஆகி அப்படியே நம்ம பாட்காஸ்ட்குள்ளே போயிடுச்சு. ஐ திங்க் ஐ விஷ் இந்த பாட்காஸ்ட் வந்து நேரில் இருந்திருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். If we meet up, we will do something better in person. Yes, Okay, yes, because yes. நானும் வந்து actually I was doing my podcast in person. But என்ன அப்படின்னா, I was thinking that I was hunting for people அப்படின்னு தோண ஆரம்பிச்சிருச்சு. Because I was in the pressure, okay, இந்த வீக் ஒரு கெஸ்ட், இந்த வீக் ஒரு கெஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது I was seeing, okay, ஆடியன்ஸ்க்கு இதில் என்ன வேல்யூ வருது அப்படின்னு பார்க்கும்போது there was, okay, we shouldn't chase அப்படின்னுட்டு I just said, okay, அடுத்து ஒரு 10 to 12 weeks கெஸ்ட்டை பற்றி யோசிக்கக்கூடாது. I'll create something and keep this podcast alive. இதுக்கப்புறம் I'll set up a plan. Health, ஃபிட்னஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடாக 100% இருக்கிற ஒரு பர்சன் வந்து நம்ம லைன் அப் பண்ணிட்டு அடுத்து ஒரு சீரீஸ் ஆஃப் 8 to 10 பண்ணலாம். அதுக்கப்புறம் அகைன் வி வில் டூ அப்படின்ட்டு ஐ ஹவ் புட் இட் ஆன் அ ஹோல்ட். ஏன்னா எண்ட் ஆஃப் த டே ஐ டென்ட் வாண்ட் டு டேக் இட் அஸ், ஓகே நான் பாட்காஸ்ட் ஆரம்பிச்சிட்டேன், வாரம் ஒரு கெஸ்ட்டை உட்கார வைப்பேன் அப்படின்றது இருக்கக்கூடாது அப்படின்றது. இட் வாஸ் ஹிட்டிங் மீ ஹார்ட் பிகாஸ் மை ஒய்ஃப் வாஸ் டெல்லிங் இட் ஃபார் மல்டிபிள் டைம்ஸ். ஏன்னா எனக்கு எப்படின்னா, மீ அண்ட் மை ஒய்ஃப் ஆர் லைக் த பெஸ்ட் buddies you can see. She'll stop me where I'm going wrong, she'll encourage me where I'm going right. ஸோ அவங்க வந்து ஒரு 4-5 வாரம் சொல்லும்போது நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் எல்லாம் அப்படி ஏறாது. அப்புறம் ஒரு 2-3 வாரம் சொல்லுவோம், ஓகே உங்க சொல்றதை நம்ம கேட்டு. ஸோ there is a thing. ஸோ அண்ட் நம்ம வந்து அவுட் சைட் த கான்வர்சேஷன் அந்த பாட்காஸ்ட்ல இல்லைன்னா, இஃப் யூ ஹாவ் a family, that family is going to be the biggest thing that is going to support you if you take care of them well based on what is required. அதுவும் வந்து இன்னைக்கு it is everything is transactional today. நீ இதை பண்ணா நான் உனக்கு இதை பண்ணுவேன், எங்கள் அம்மா எனக்கு இதை பண்ணாங்கன்னா நான் அவங்களுக்கு அதை பண்ணுவேன், என் ஒய்ஃப் இதை பண்ணா அப்படின்னு இல்லாமல் யூ ஸ்டார்ட் வேல்யூயிங் பீப்புள் அண்ட் ரிலேஷன்ஷிப். லைஃப் பிகம்ஸ் பியூட்டிஃபுல். ஒரு நாள் பண்ணுவோம், இந்த லைவ்ல மீட் பண்ண நிறைய விஷயங்கள், ஈவன் அது பாட்காஸ்டாகவே பண்ணுவோம். பிகாஸ் நீங்கள் சொன்ன மாதிரி ஈவன் உங்கள் பாட்காஸ்ட் இப்போ ஃப்ரீக்வன்சி கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. மேபி நீங்கள் சொன்ன அந்த ரீசனால் அதை பண்ணிருக்கேன் நினைக்கிறேன். அண்ட் ஈவன் ஃபார் ஆடியன்ஸ். ஸோ ஐ திங்க் எனக்கு இந்த பாட்காஸ்ட் சேனல் வந்து அது ஒரு விளையாட்டுத்தனமாக ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் வந்து அது அப்படியே வந்து போச்சு. ஆக்சுவலி வி ஹேட் ஒரு ஸ்ட்ரேஞ்சர் கூட ஒரு பாகிஸ்தான்காரர் ஒருத்தர், ஒரு சின்ன பையன் தான். அவங்க அப்பா வந்து ஒரு பைல்வான் ஃபார்ம் ஆஃப் ரெஸ்லர். ஸோ ஓகே லெட்ஸ் ஹேவ் அ பாட்காஸ்ட்னு சொல்லிட்டு ஆடியோ ரெக்கார்ட் பண்ணி அந்த மாதிரிலாம் ஒரு டைம்ல விளையாட்டா போயிட்டு இருந்துச்சு. அந்த கான்வர்சேஷன் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு. அவங்க தாத்தா வந்து என்னெல்லாம் வந்து பண்ணுவாரு, என்னெல்லாம் சாப்பிடுவாரு, உங்களை வந்து எப்படியெல்லாம் வளர்த்தாரு, அந்த மசாஜ் பண்ணுவாரு, அந்த மசாஜ் டெக்னிக் எல்லாம் இருக்கு. ஸோ ஒரு குழந்தைக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படிலாம் வந்து அது நிறைய ஒரு அதே ஒரு 45 minutes சம்திங் என்னமோ போச்சு அந்த டைம்ல. அப்புறம் ஓகே லெட்ஸ் டூ இட் பாட்காஸ்ட் ஒரு சீரியஸாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோயிங் ஆன். நீங்கள் பாட்காஸ்ட்டில் வந்து தமிழில் நிறைய பாட்காஸ்ட் வந்துட்டு இருக்கு. நான் ஸ்டார்டிங்கில் வந்து கிரைண்ட் அப்படின்னு அந்த ஒரு பிளாக் அண்ட் ஒயிட்டில் அந்த இது போட்டேன்னு இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குப்பான்னு சொல்லிட்டு பார்த்தா ரொம்ப. அதுக்கப்புறம் ஐ யூஸ் டு வாட்ச் யுவர் பாட்காஸ்ட் எபிசோட்ஸ். அதுக்கப்புறம் தான் ஓகே நம்ம இதை சீரியஸாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பாட்காஸ்ட் எல்லாம் வந்து பாட்டுருக்கோம். தமிழில் நிறைய பேர் பண்ணிட்டு இருந்தாங்க. ஃபிட்னஸை தாண்டி ஜென்ரல் வெல்னஸ் இந்த விஷயத்துல எல்லாமே பார்த்தீங்கன்னா அண்ணன் வந்து பாட்காஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு, கிரைண்ட் அப்படின்னு சொல்லிட்டு.
ஸோ நீங்கள் கண்டிப்பாக நம்ம இந்த பாட்காஸ்ட்டை பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக பாட்காஸ்ட்டுங்கிற ஒரு விஷயம் எனக்கு க்ரோ ஆகணும்னு எனக்கு ஒரு பெரிய ஒரு ஆசை. ஸோ பாட்காஸ்ட் கல்ச்சர் வந்து தமிழில் செட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை. ஸோ அதுக்காகவும் ஒரு சில விஷயங்கள் பண்ணணும்னு எனக்கு ஒரு ஆசை. ஸோ ஆடியன்ஸுக்கு என்னென்னா கிரைண்ட் பாட்காஸ்ட் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இட்ஸ் நாட் ஒன்லி ஃபிட்னஸ், இதில் வந்து கொஞ்சம் இந்த பாடி பில்டிங்கு கான்டெக்ட் அதில் வந்து பேசியிருப்போம். பாதிக்கு மேலே தான் வந்து ஒரு ஜென்ரல் கான்டெக்ட்ல வந்து பேசியிருப்போம். ஆனால் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் தான் ஒரு விஷயம். பட் இது வந்து நம்ம நேரில் மீட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அது இன்னொரு 1 மணி நேரம் இழுத்துட்டு போயிருக்கும். அப்பார்ட் ஃப்ரம் தட் உங்ககிட்ட பேசுறதுக்கு நிறைய டாபிக்ஸ் இருக்கு. நான் இந்த ஃபிட்னஸ் இண்டஸ்ட்ரியை விட்டு. ஸோ நான் அதில் ஆரம்பிச்சதுனால அது அப்படி போயிருச்சு. மேபி இன்னொரு டைம் நம்ம மீட் பண்ணோம்னா ஃபிட்னஸை தாண்டி நிறைய விஷயங்கள் பேசுவோம். நிறைய இருக்கு. கண்டிப்பா. ஸோ ஹோப் அது வந்து நடக்கணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் அண்ணா உங்களுடைய டைமுக்கு. அண்ட் தென் ஆடியன்ஸுக்கு வந்து நீங்கள் அண்ணனோட கிரைண்ட் பாட்காஸ்ட் நான் லிங்க் எல்லாமே நான் போஸ்ட் பண்ணுற டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணுங்கள். அவருடைய பாட்காஸ்ட்டை வந்து ஃபாலோ பண்ணுங்க. அப்பார்ட் ஃப்ரம் கான்டென்ட் பாட்காஸ்ட்டை வந்து ஃபாலோ பண்ணுங்க. அது ஒரு ஒரு என்ன சொல்றது, வெல்னஸ், ஜென்ரல் ஹெல்த்து, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அவர் ஃபோக்கஸ் பண்ணுறாரு. ஹோப் தொடர்ச்சியாக நீங்கள் அதை பண்ணிக்கிட்டே இருங்க அந்த பாட்காஸ்ட்டை மட்டும். பிகாஸ் அந்த ஒரு ஆத்தன்டிக் கான்டென்ட்டுங்கிறது வந்து லாங் ஃபார்மில் தான் இருக்குங்கிறத நான் ரொம்ப ஆழமாக நம்புகிறேன். கண்டிப்பா. ஸோ அதனால தான் இதை பண்ணுறதுக்கான இன்னொரு ரீசனுமே டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ். இப்போ நீங்கள் இருக்கீங்க, ஓகே உங்களை வச்சு மாஸ்டர்பேஷன் பண்ணா தப்பா மாஸ்டர், சரியா மாஸ்டர் ஒரு கேள்வி கேட்டு அதோட டைட்டில் வச்சு அது பேஸ் போகாது தெரியும் எனக்கு. பட் அதை அப்படி கொண்டு போக விரும்பல. பிகாஸ் உங்களுக்குன்னு நிறைய சைடு இருக்கு. நீங்க நிறைய ஃபிட்னஸை தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ அதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். ஒரு பர்சனல் மனிதனுடைய நிறைய விஷயங்களை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணுங்கிறது என்னுடைய இந்த பாட்காஸ்டோட மெயினான இன்னொரு முக்கியமான ஒரு நோக்கம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் அண்ணா, ரொம்ப என்ஜாயபிளாக இருந்துச்சு. தேங்க்யூ வெரி மச். ஆடியன்ஸ் நிறைய தேங்க்யூ குமார். நீங்கள் வந்து அதாவது எப்படின்னா பெஸ்ட் பார்ட் என்ன அப்படின்னா கான்வர்சேஷன் ஃப்ளோ அப்படின்றது வந்து வாஸ் வெரி குட். எனக்கு என்ன அப்படின்னா ஒரு இன்ஃபர்மேஷன் நம்ம வந்து நம்ம தரணும் அப்படின்னா அது நம்ம கூட பேசுகிறவங்க வந்து அதுக்கேற்ற மாதிரி வந்து நம்மளை கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண வைக்கணும் அண்ட் ரைட் கொஸ்டின்ஸ் கொண்டு வரணும். ஏன்னா த வே ஒரு இன்ஃபர்மேஷன் பாஸ் ஆகணும் அப்படின்னா நல்ல இன்ஃபர்மேஷன் வரதும் கெட்ட இன்ஃபர்மேஷன் வரதும் அந்த கேள்வியில தான் இருக்கு, ஹவு இட் இஸ் ஃப்ரேம்ட். ஸோ எனக்கு வந்து ஐ ஹவ் டன் லாட் ஆஃப் இன்டர்வியூஸ் அண்ட் அதுலெல்லாம் வந்து இல்லாத ஒரு கம்ஃபர்ட் வாஸ் ஹியர் பிகாஸ் உங்களோட ஹோம்ஒர்க் வாஸ் வெரி குட் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஹவு யூ ஆர் கோயிங் டு டேக், எப்படி வந்து ஸ்ட்ரக்சர் பண்ண போறீங்க. ஸோ தட் வாஸ் த பெஸ்ட் பார்ட். ஏன்னா எனக்கு என் மைண்ட் வந்து யோசிக்காம இட் வாஸ் இன் அ ஃப்ளோ பிகாஸ் த கொஸ்டின்ஸ் வேர் லைக் தட். ஸோ I just thoroughly enjoyed. And இதை பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு ஐ ஹோப் ஐ ப்ரொவைடட் குட் வேல்யூ. ஏன்னா பார்த்தோம் என்டர்டெயின்மெண்ட்டுக்காக வரதுன்றது டிஃப்ரெண்ட். பட் வென் இட் இஸ் அ லாங் ஃபார்மேட் கண்டென்ட் ஆன் அ டாபிக் அப்படின்னு வரும்போது இட் இஸ் ஃபார் உங்கள் லைஃப்பில் ஏதாவது ஒரு சின்ன சேஞ்ச் வருமா அப்படின்னு பார்க்கறதுக்காக தான். ஸோ ஐ ஹோப் இந்த பாட்காஸ்ட்டில் நாங்கள் 2 பேரும் பேசுனதில் உங்கள் லைஃப்பில் இத்தினூண்டு சேஞ்ச் ஆகுது வரும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் ஹேவிங் மீ ஆஸ் அ கெஸ்ட் ஆன் திஸ் ஷோ. It was wonderful talking to you and to the lovely audience. Thank you. Thank you. ரொம்ப நன்றி. Thank you.